நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome to Achi Masala Niya Nana, powered by NAC Jewelers, co-presented by Sunland. ஒவ்வொரு துளியிலும் எனர்ஜி. அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். ஆக்சுவலாக ஒரு மனிதனை எடை போடக்கூடாது. இப்போ ஜெயகிருஷ்ணமூர்த்தி போன்றவர்கள் அவர் மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஒருத்தர் எப்படின்னா அவர் அப்படியே பார்க்கணும் அப்படிங்கிறது தான் பொதுவாக இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கிறது. ஆனால் மனிதனை எடை போடுதல்ங்கிறது எல்லா காலகட்டத்திலையும் நடந்துகிட்டே இருக்குது. இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இப்படி ஒரு தனி மனிதனை எடை போடுவதை போல, ஒரு குழுவை எடை போடுவது போல, ஒரு இனத்தையே எடை போடுதலும் உண்டு. இப்போ இதே ஃப்ளோரில் தமிழர்கள் ஒரு பக்கமும் வட இந்தியர்கள் ஒரு பக்கமும் உட்காந்து ரெண்டு பேர் பற்றியும் சில கருத்து பரிமாற்றங்கள் தான் அவங்க முதல்ல வச்ச ஒப்பீனியன் அப்படிங்கிறது, இவங்களாம் ரொம்ப உணர்ச்சி பெருவெள்ளக்காரர்கள், ஆவுன்னு அழுதுருவாங்க, ஓவராக ஃபீல் பண்ணுவானுங்க அப்படிங்கிற ஒரு முதல் விஷயம் வச்சாங்க. தமிழர்கள் ரொம்ப உணர்வு பூர்வமானவர்கள், உணர்ச்சி வசப்பட்டவர்கள், உணர்வு பெருவெள்ளம் கொண்டவர்கள் அப்படின்னு. ஆனால் ரியாலிட்டியில் இன்றைக்கி குளோபலைசேஷனுக்கு அப்புறம் லிபரலைசேஷனுக்கு அப்புறம் பார்த்தா இந்த சமூகம் வந்து அந்த ஒரு இண்டிவிஜுவலிஸ்டிக் அப்படிங்கிறத நோக்கி தான் நகர்ந்துக்கிட்டு இருக்க மாதிரி தெரியுது. இப்போ சென்னையிலேயோ அல்லது எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தைய ஒரு இண்டிவிஜுவலான ஆளாக நீ வளரணும், உன் சார்ந்த தேவைகளை நீ பூர்த்தி செய்து கொள்ளணும், நீயா சுயமாக சிந்திக்கணும், நீயா செயல்படணும், உன் ஷூவை நீ தான் கலட்டணும், நீ தான் ரேக்கில் கொண்டு வைக்கணுங்கிறத தொடங்கி எல்லா மட்டத்திலுமே தனி மனித அளவில், சமூக அளவில், குடும்ப அளவில் இண்டிவிஜுவலிஸ்டிக் அப்படிங்கிற ஐடியாவை நோக்கி இந்த தமிழ் சமூகம் ஒரு பக்கம் நகர்ந்துகிட்டு இருக்கு. ஆக்சுவலாக நம்ம ஒரு கார்னரில் இப்போ நிற்கிறோம். மக்களோடு கலந்து பழகுகிற, கொஞ்சம் இமோஷனலாக உணர்வு பெருவலமாக இருக்கிற அந்த ஒரு நிலையிலிருந்து மூவ் ஆகி இண்டிவிஜுவலிஸ்டிக்காக நான் என்னுடைய என் வாழ்க்கை, அது சார்ந்த விஷயங்கள், என் வளர்ச்சி அப்படிங்கிற ஒரு இடத்து, இது ரெண்டுக்கு நடுவில் தாண்டி ஒரு எட்ஜில் நம்ம நிற்கிறோம். இப்போ ஓவராலாக நம்ம சொசைட்டியை அந்த இடத்துல நிற்கிதுன்னு ஒரு கணிப்புக்கு வரலாம். அப்படிப்பட்ட ஒரு கட்டத்தில் இந்த மாதிரி ஒரு தலைப்பை நம்ம எடுக்க வேண்டியிருக்கு. எந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை முறையை மேற்கொள்வது சரியாக இருக்கும்? உணர்ச்சி பூர்வமான ஒரு சென்டிமெண்டலான ஒரு வாழ்க்கை முறையை நம்ம வளர்த்துக்கிறது பெட்டராக இருக்குமா? இல்லை, அது கிடையாது. இண்டிவிஜுவலிஸ்டிக்காக ரியாலிட்டியோட, என் சார்ந்த, என் வாழ்க்கை சிந்தனைகள் சார்ந்த, நான் ஒரு தனி மனிதன் அப்படிங்கிற உணர்வுகளோடு நகருதல், ஒரு அறிவு தேடலை நோக்கி மூவ் ஆகிறது, இன்டலெக்சுவலாக மூவ் ஆகிறது அப்படிங்கிறது சரியாக இருக்குமா? எந்த வழியில் இந்த தமிழ் சமூகம் போக வேண்டும்? நான் இந்த முதல் கேள்வி என்ன வைக்க போகிறேன்னா, அந்த ஒரு ஷோ முன்னால் நடந்தப்போ தமிழர்கள்லாம் உணர்வு பெருவெள்ளமானவர்கள் அப்படிங்கிற ஒரு கமெண்ட் வந்ததில்ல, அதை தான் கேள்வியாக வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். சிம்பிளான கேள்வி தான். எங்கெல்லாம் நம்ம ஆளுங்க சாதாரண விஷயம் அதுக்கு ஓவராக ஃபீல் ஆகுறாங்க? ஃபார் எக்ஸாம்பிள் டூருக்கு எங்கேயாவது போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க சொல்லுவாங்க, ஐயோ 3 நாள் போகிற, பார்த்து பத்திரமா போ. இதெல்லாம் ஒரு இது கிடையாது. ஓகே, நான் வெளியே போகிறேன், அது மேட் கிடையாது. அதுக்கெலாம் போயிட்டு 3 நாள் போகிற, பார்த்து பத்திரமா இரு, ஃப்ரெண்ட்ஸ் கூட அங்கே போகாத, இப்படி போகாத, அப்படி பண்ணாத. ஓகே, 3 நாள் டூருக்கு ஓவர் அட்வைஸ். குழந்தைய எல்கேஜி யூகேஜியில் சேர்க்கும்போது ஃபஸ்ட்டு நாள் குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்பி வைக்கும்போது அது ஒரு சின்ன விஷயம் தான். ஆனால் அதுக்கு ஒரு அம்மா கண் கலங்கிறது, குழந்தை ஸ்கூலுக்கு போய் எப்படி இருக்க போகிறான், என்னை விட்டுட்டு 4 மணி நேரம் தனியாக எப்படி இருக்க போகிறான், அதுக்கு ஒரு கண் கலங்கிறது. ரைட். வேற பிடித்த நடிகருடைய சினிமாவுக்கு போகிறது முதல் நாள், அதுக்கு பண்ணுற அட்டகாசம் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒரு படத்துக்கு போகிறோம், அதுக்கு அவ்வளவு தேவையா? முதல் நாள்ரா, ஃபர்ஸ்ட் ஷோடா, செகண்ட் ஷோடா, அந்த மாதிரி அது அவ்வளோதான். அந்த தெருவே சொல்லிடுவாங்க. ஒரு படத்துக்கு போகிறது ஊருக்கே தெரியும். சீரியல் போதுன்னா அதில் இமோஷனாக பேசுகிறாங்க, அழறாங்கன்னா உடனே இவங்க வீட்டில் உட்காந்து அழுது இவங்க அழுகுறது. அது பார்க்கும் போதே நமக்கு காமெடியாக இருக்கும். ஓகே, ஒரு வாட்ச் படிச்சுனாலும் சரி, மோதிரம் இருந்தாலும் சரி, அதை வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுற மாதிரி எல்லாரும் பண்ணுறாங்க. இட்ஸ் இயல்பான விஷயம். அதை ப்ராபகண்டா பண்ணுற மாதிரி இது வந்து சில நேரத்தில் பார்க்கும்போது தோணும், இதெல்லாம் தேவையானு. மொத்தம் ஒரு 3 விஷயத்தில் இந்த பிரச்சனையை பார்க்குறேன். ஒன்று வந்து ஒரு மருத்துவர்கிட்ட போகிறதையோ, இல்லை மருத்துவரை பார்த்துட்டு வர்றதையோ, இல்லை லேபில் இருக்கிறதையோ யாரோ ஒருத்தர் பார்த்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு அவர் கொடுக்கக்கூடிய எக்ஸாஜரேஷன் அது ரொம்ப சாதாரணமான ஏதோ ஒரு டெஸ்ட்டாக இருக்கலாம். ஆனால் அதுக்கு வந்து ஐயோ பார்த்து கிறங்கிட்டீங்க, நான் 4 மாதமாகவே பார்த்துட்ருக்கேன். ஸோ ரொம்ப அன்இமேஜினபிள் எக்ஸ்பிரஷன். இவன் ஏதோ ஒரு நோயாளிங்கிற கன்க்ளூஷனுக்கு டாக்டர் வராரோ இல்லையோ நம்ம வந்துடுறோம். ஒன்று. அடுத்து 2வது வந்து நோஸ்டால்ஜியா பிரியர்கள். ரொம்ப இது நான் பார்த்துட்டேன். நாங்கள்லாம் அந்த காலத்தில் காவேரியில் குளித்தோம், தாமிரபரணியில் குளித்தோம், திரும்ப 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 அந்த மாதிரி இல்லை. அந்த மாதிரி எந்த ஊரும் இருக்காது. 10 வருஷத்தில் எந்த கிராமமும் வந்து அந்த மாதிரி இருக்காது. இதுவும் இன்னும் என்ஆர்ஐ எல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாகவே பண்ணுவாங்க. அதுக்காக போன 2 நாளுக்கு மேலே அவங்களால அங்கே இருக்க முடியாது. ஸோ திரும்ப திரும்ப நோஸ்டால்ஜியா பேசிக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் 3வது வந்து ஒரு குடும்பத்துக்குள்ளே பார்க்கும்போது ஏதோ ஒரு சின்ன சாதாரண விஷயங்கள், அன்றாட முடிவுகள் எடுக்கும்போது அதை வந்து எமோஷ்னலாக சொல்லும்போது, இல்லை எமோஷ்னலாக இது வந்து குடும்பம் மட்டும் இல்லை, பெரிய லெவல்லையுமே. இப்போ நான் எமோஷ்னலாக இருக்கேங்கிறதுனாலேயே, நான் வந்து கோவப்படுறேனோ, இல்லை நான் ரொம்ப அழுதுருக்கேன் அல்லது நான் பாதிக்கப்பட்டேன்னு காமிக்கிறதுனாலேயே நான் நியாயஸ்தேன்.
நீ வந்து அந்த எமோஷனை காமிக்கலை. உனக்கு அந்த எமோஷன் இருக்கலாம், அதை பற்றிலாம் எங்களுக்கு தேவையில்லை. நீ அந்த என் அளவுக்கு நீ எமோஷனல் ஆகலை. அப்போ வந்து நான் மட்டும்தான் நியாயஸ்தன், நீ வந்து நியாயஸ்தன் கிடையாது, என் பக்கம் தான் நியாயம் அப்படின்னு என்னுடைய டிசிஷனை வந்து நான் ஃபோர்ஸ் பண்ணுறேன். எங்கள் அப்பார்ட்மெண்ட் ஒரு 1000-1300 வீடுகள் இருக்கக்கூடிய ஒரு அப்பார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸ். அங்கே வந்து வீட்டு வேலைக்கு வரக்கூடிய அம்மாக்களில் வந்து சில பேர் சொல்லுவாங்க, என்னோடய உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் நான் உங்கள் வீட்டில் வேலை செய்வேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அந்த அம்மாட்ட சொன்னேன், இந்த அம்மா உங்கள் வீட்டில் ஒரு 5 மாதம் வேலை செஞ்சாலே அதிகம் அப்படின்னு சொன்னேன். ஆனால் அந்த அம்மா 2 மாதம் தான் வேலை செஞ்சேன். அதுவே தாங்கலையா? ஸோ ரைட், அந்த மாதிரி வில்லேஜஸில் கூட இருக்குது. ஏதாச்சும் ஒரு சின்ன வார்த்தையாக சொல்லணும்னா சாகிற வரைக்கும் உங்கள்கிட்ட பேச மாட்டேன் அப்படிமா. அதே மாதிரி ஃபேமிலியில் கூட வந்து நீங்கள் பார்க்கலாம். ஓகே ரைட், அவங்க வந்தாங்கன்னா நான் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன். ஓகே, ஒரு மாதிரியான அதீதமான கோபம் இல்லாட்டி வந்து ஒரு அதீதமான ஓகே என்ன சொல்கிறது, ஒரு ஒரு ஓகே ஒரு ஆற்றாமை, ஓகே அப்படி இல்லாட்டி ஓகே இன்னும் கூட சொல்ல போனால் ஒரு அதீதமான நன்றி உணர்ச்சி இருக்குது பார்த்தீங்களா. அந்த நேரத்தில் நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகள் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஹவருக்கு அப்புறம் பார்த்தோன்னா என்னடா இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டான் அப்படின்னு தோணும். அதாவது எதிர்ப்பை, அன்பை எல்லாத்தையுமே அதீதமான வார்த்தைகளில் வெளிப்படுத்துறது. 2 விஷயங்களில் வந்து தமிழ் சமூகம் வந்து ஓவராக டர்மடைஸ் பண்ணுறது நான் நினைக்கிறேன். ஒன்று வந்து பிரிவு எங்கெல்லாம் நடக்குதோ அங்கெல்லாம் வந்து நம்ம ஓவராக டர்மடைஸ் பண்ணுறோம். கம்பெனி எடுத்துக்கோங்க, யாராவது ஒருத்தவங்க போகிறான்னா அவன் நிச்சயமாக நல்ல வேலை கிடச்சி போகிறான், ஏதோ ஒரு பிரச்சனையில் போகிறான். ஆனால் அந்த மீட்டிங்கில் எல்லாருமே பேசுகிற அந்த பேச்சு இருக்கு இல்லையா, அது வந்து நிச்சயமாக எதுவுமே ஒன்றும் உண்மையாக இருக்காது, மனசால் இருக்காது. அது ரொம்ப ட்ராமடைஸ் பண்ணி இவர் வந்து என்னுடைய எவ்வளோ பெரிய ஃப்ரெண்டு தெரியுமானா, அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க சண்டை தான் போட்டுட்டு இருந்திருப்பாங்க. மேனேஜர் வந்து கண்டபடி திட்டிட்டு இருப்பாங்க, மேனேஜர் இவர் கண்டபடி திட்டிருப்பாரு. ஆனால் இவர் வந்து இந்த மாதிரி ஒரு எம்ப்ளாயி, இவரால் தான் நான் வளர்ந்து இவ்வளோ தூரம் வந்து இப்படி இவ்வளோ இந்த நிலைமையில் இருக்கேன்ற பேசுகிற பேச்சு, கல்யாண வீட்டில் நடக்கிற அந்த பேச்சு இருக்கட்டும், பிரிவு எங்கெல்லாம் பிரிவு நடக்குதோ, நண்பர்கள் 2 பேரும் பிரிஞ்சு போகும்போது, ஏன் ஃபேர்வெல் டேல எனக்கு தெரிஞ்சு பார்க்கணும், ஃபாரின் யூனிவர்சிட்டிலாம் ஃபேர்வெல் டேல அன்றைக்கி இவ்வளோலாம் பேசுகிறாங்களா, இவ்வளோ கண்ணீர் மல்க க்ரீட்டிங் கார்டு கொடுத்து இது இப்படிலாம் நடக்கிறது இல்லைன்னு தான் தெரியல, நடக்குதா இல்லைன்னு தெரியல. பிரிவுன்றது வாழ்க்கையினுடைய யதார்த்தம். யாரான எல்லாரும் இறந்து போகணும், எல்லாரும் பிரிஞ்சு போகணும், எல்லா உறவுகளும் ஏதான ஒரு கட்டத்தில் வந்து முடிஞ்சு போகணும், இதுதான் யதார்த்தம். ஆனால் இதை வந்து நம்ம வந்து ரொம்ப ட்ரமடைஸ் பண்ணுறோம். ஸோ பிரிவை ரொம்ப ட்ரமடைஸ் பண்ணுறோம், ரொம்ப காரணமாக இருந்தாலும் சரி. ஆமாம். அப்புறம் வந்து ரிலேஷன்ஷிப், எல்லா ரிலேஷன்ஷிப்பையும் வந்து நம்ம வந்து யாருமே யாரு கூடயும் வந்து எல்லா காலமும் வந்து நெருக்கமாலாம் இருக்கவே முடியாது, ஒரே மாதிரி இருக்கவே முடியாது. என்னுடைய ஃப்ரெண்டு கூட நான் எப்பவுமே ஃப்ரெண்டாக இருக்க முடியாது, எனக்கு இன்னொரு ஃப்ரெண்டு வருவாங்க, இந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து கம்மியாகும். அதே மாதிரி அப்பா மகன் உறவாகட்டும், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் உறவாகட்டும், எந்த உறவுமே அதை ஆரம்பிக்கிற ஒரு இன்டென்சிட்டியோடு எப்பயுமே இருக்காது. ஆனால் நம்ம அப்படியே இருக்கணும்னு விரும்புகிறோம், அதை ரொம்ப டொமடைஸ் பண்ணுறோம். அவங்களுக்கு வந்து பிரிவுன்றதை பற்றி புரியல. நான் வந்து 30 ஆண்டுகள் வெளிநாட்டில் வாழ்ந்திருக்கேன். இங்கே அமெரிக்காவுக்கு போகிற சமயத்தில் ஒரு பெரிய கும்பல் ஏர்போர்ட்டில் வந்து நின்றுட்டு எனக்கு மாலை போட்டுக்கிட்டு, இல்லை திரும்பி வர்றப்போ ஊரே கூடிட்டு ஒரு தரம் இன்றைக்கி கூட சென்னை ஏர்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கும்பலே நின்றுட்டுருக்கோம். நமக்கு வெளிநாட்டிலேருந்து வர பார்க்க கொஞ்சம் எம்பாரசிங்காக இருக்கும். அங்கே போய் இறங்குறப்போ ஒரு பையன் நம்மளை சீந்த மாட்டான். ஏன்னா அங்கே வந்து என்னென்னா என் நண்பர்கள் சொல்லுவாங்க, ஐ எம் கோயிங் டு ஹேவ் லஞ்ச் வித் மை மதர் பராப்ஸ் நெக்ஸ்ட் வீக்கா. நமக்கு வந்து அம்மா தினம் பார்க்குறது. இந்த பிரிவுன்றது அவங்களுக்கு இதில் அவங்க என்னென்ன சொன்னாங்களோ அதெல்லாம் இல்லைன்னா தான் அதோடைய எவ்வளோ முக்கியம்னு அவங்களுக்கு புரியும். ஒரு மகன் வந்து மேற்படிப்புக்காக வெளிநாடு போகிறான். தாய்க்கு வந்து கண்டிப்பாக என்ன தான் வந்து அவன் படிப்புக்காக போகிறான், அவனுடைய முன்னேற்றத்துக்காக போகிறான் அப்படின்னு இருந்தாலும் அந்த ஏர்போர்ட் போன உடனே தன்னை மீறி கண்ணில் தண்ணி வந்து ஒரே அழுக கட்டி பிடிச்சிட்டு, அப்போ அந்த பையன் மட்டும் சொல்லுவான், அவனுக்கெல்லாம் படிப்பு, வெளிநாட்டுக்கு போகிறோங்கிற அந்த ஆசை ஆவல். ஆனால் அவன் சொல்லுவான், அம்மா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்கே பார்த்துட்டு இருக்காங்கம்மா, நீ அசிங்கமாக அழாதம்மா, என்னை வந்து அசிங்கப்படுத்தாதம்மா அப்படின்னு சொல்லுவான். இல்லை சூப்பர், நீங்கள் சொல்கிறது எல்லாம் கொஞ்சம் இதெல்லாம் கொஞ்சம் ரியாலிட்டிலேருந்து வருது. ஏன்னா இன்றைக்கி பசங்க வந்து மாடர்ன் சொசைட்டியில் இருக்கிறப்ப அம்மா அழுகாத, அசிங்கமாக இருக்கு, என் ஃப்ரெண்ட்ஸுனால அசிங்கமாக இருக்கும், அது உணர்வு அவனுக்கும் இருக்கலாம். பட் அவனுடைய உலகம் வேறு, இவங்க உலகம் வேறு. அப்போ இந்த அழுகை வந்து சாதாரணமானதாக அவங்க பார்க்குறாங்க. இந்த ரியாலிட்டி அல்லது வந்து இண்டிவிஜுவலிஸ்டிக்காக இருக்கணும் அப்படிங்கிறவங்க எங்கெல்லாம் ரொம்ப ரிஜிடாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன். படம் பார்க்கும்போது இப்போது ஒரு நல்ல சீன், ஒரு பஞ்ச் டயலாக், இல்லை ஒரு ஸ்டண்ட் சீன், வாட் எவர், எனக்கு அதுக்கு ஏஞ்சி கை தட்டணும் அப்படின்னு தோணுச்சுன்னா, நான் படித்தவன், ஐ பிஹேவ் லைக் திஸ், நான் ரொம்ப டீசென்ட், கை தட்ட மாட்டேன், விசில் அடிக்க மாட்டேன், ஹூட் பண்ண மாட்டேன் அப்படின்றதெல்லாம் வந்து அது ஒரு கமர்ஷியல் என்டர்டெய்னர். நல்லா என்ஜாய் பண்ணிட்டு அழகிற சமயத்தில் அழுதுட்டு, சிரிக்கிற சமயத்தில் சிரிச்சுட்டு வாங்க, அதில் எனக்கு எந்த தப்பும் தெரியல. அதை விட்டுட்டு அப்படியே உட்காந்துருக்காங்க, பொம்மை பார்க்கறதுக்கு நம்ம அங்கே போல. இட் இஸ் அ கமர்ஷியல் ஃபிலிம். ஸோ சிரிக்கணும், அழணும், எல்லாமே. ஆமாம், சூப்பர். இதுதான் நான் கேட்குறேன். வெரி சிம்பிள், இண்டிவிஜுவலிஸ்டிக், நான் படித்தவன் அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய உணர்வுகளை எல்லாம் எப்படி இவங்க மறைச்சி வச்சுக்கிறாங்க, நான் டீசென்ட் அப்படின்னு காட்டிக்கிறதுக்காக. ப்ரெஸ்டீஜுக்காக சில பேர் கம்மியாக தான் சார் சாப்பிடுவாங்க. அதாவது நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேன், அங்கே வந்து நான் வச்சாங்க, அவன் 1 டைம் ஃபஸ்ட்டு போய்ட்டு வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுட்டான். செகண்ட் டைம் போய் வாங்கிக்கலாம்டா, அன்லிமிட்டட் தானே அப்படி சொன்னேன். இல்லை மச்சான், எல்லோரும் இருக்காங்க, ஒரு மாதிரி இருக்கு எனக்கு அப்படி சொன்னேன். அவனுடைய பசியை வந்து பிறருக்காக வந்து மறைக்கிறான்.
ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு சந்திப்போம். சென்டிமெண்ட் ஒர்க் அவுட் ஆகுமா இல்லை இண்டிவிஜுவலிஸ்டிக் தான் ஜெயிக்குமா? பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. இது ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை NAC ஜுவல்லர்ஸ், கோ பிரசன்டட் பை சன்லேண்ட், ஒவ்வொரு தொழிலும் எனர்ஜி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை NAC ஜுவல்லர்ஸ், கோ பிரசன்டட் பை சன்லேண்ட், ஒவ்வொரு தொழிலும் எனர்ஜி. உணர்வுபூர்வமாக தமிழ் சமூகம் இருப்பது சரி, அது நல்லதுன்னு ஒரு பக்கமும், அப்படி உணர்வுபூர்வமாக இருப்பது நல்லதல்ல, இண்டிவிஜுவலிஸ்டிக்காக இருக்கிறது தான் இன்றைய கான்டெம்பரரி வேர்ல்டுக்கு கரெக்டாக இருக்க முடியும் அப்படின்னு இந்த பக்கமும் சொல்கிறாங்க. அதாவது ஒரு அழகான ஃபீல் இந்த இடத்துல அதை காட்டணும் இல்லையா? ஆனால் இவங்கெல்லாம் ரியாலிட்டியோடு உள்ளவங்க, அல்லது நான் டீசென்ட்டு, நான் வந்து உணர்ச்சிகளை வெளிக்காட்டாத ஒரு ஆள், நான் கொஞ்சம் ரக்கடு அல்லது இண்டிவிஜுவலிஸ்டிக் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்காக வேணுமே கூட நான் படித்தவங்க, டீசெண்டானவன், நான் வந்து ஒரு 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 வெஸ்டர்ன் ஐடியா உள்ளவர் அப்படிங்கிறதுக்காண்டி ஒரு அழகான உணர்வை கூட எப்படி தான் மறைக்கிறாங்க. ஏற்கனவே சொன்ன பாயிண்ட் தான், அதுக்கு நான் ஸ்லைட்டாக ஆட் பண்ணோம். இப்போ வந்து ஹாலிவுட்டில் வந்து ஒரு ஆக்டர் இறந்து போயிட்டார் கார் கிராஷில், பால் வாக்கர். நான் வந்து அப்போ வெளியூரில் இருந்தேன். ஐ ஹர்ட் தி நியூஸ். எனக்கு அழுக வந்துச்சு. பிகாஸ் நான் அவங்க படத்தை தான் நான் ஃபஸ்ட்டு தேட்டரில் பார்த்த இங்கிலீஷ் படம், ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ்னு படம். அதை பார்த்து நான் சொன்னேன். அது நான் வீட்டில் சொன்னதுக்கு அவனுக்கு சோறு போட்டான், அவனை வளர்த்தான், எதுக்கு நீ அவனுக்கு அழற அப்படிலாம் கேட்டாங்க. எனக்கு அழுக வந்துச்சு. ஐ மீன் அவங்களுக்கு என்ன தெரியாது, பட் ஐ நோ ஹிம். ஸோ எனக்கு இறந்துட்டாங்கன்னொன்னே என் கண்ணில் தண்ணி வந்துச்சு. they didn't want me to express. So, yeah. ஒரு இறப்பு நிகழ்ந்துருச்சுன்னா அந்த இடத்துல வந்து ஒப்பாரி வச்சு அழுவாங்க. அந்த மாதிரி அழுதுகிட்டு இருக்கும்போது அங்கே செத்தவங்க வரவா போகிறாங்க, எதுக்கு இப்படி கத்தி கத்தி அழறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓரமாக நின்றுட்டு அவங்கள கிண்டல் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரியான உணர்வு வந்து கண்டிப்பாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான். இப்போ குழந்தைங்க வந்து கொஞ்சம் வளர ஆரம்பிக்கும் போது டான்ஸ் பண்ணுறது ஒரு ஏதோ இருக்கும்போது வந்து அது நல்லா என்ஜாய் பண்ணணும். அது நான் ப்ராக்டிக்கல் மேன், குழந்தைங்கன்னா எல்லாமே அப்படி தான் இருக்கும். அதில் என்ன ஒரு சந்தோஷப்படுறதுக்கு இருக்குது? குழந்தைங்க வளரும்போது அது மியூசிக் கேட்கும்போது டான்ஸ் ஆட எல்லாம் பண்ணும். அதெல்லாம் வந்து அப்படின்னு ஒரு சில பேர் அது மாதிரி பண்ணுவாங்க. குழந்தைகளுடைய வளர்ச்சி, அவங்களுடைய சின்ன சின்ன விஷயங்களை வந்து ரசிக்காத மாதிரி. ஆனால் ப்ராக்டிக்கல் மேன் இதெல்லாம் வந்து எல்லாமே சாதாரணமாக நடக்கிறதுன்னு, குழந்தைங்க வளரும்போது எல்லாம் செய்வாங்க, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா பேசக்கூடாது அப்படின்னு ஒரு சில பேர் அந்த மாதிரி பண்ணுவாங்க. அதில் சிலாகித்து அதை ரசிக்க மாட்டாங்க. இதெல்லாம் அப்படி தான் வளர வளர எல்லாம் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி. அதான் இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா அண்ணங்கள்லாம் இருப்பாங்க. வீட்டில் ஒரு அப்பாவோ அம்மாவோ பேசிகிட்டு இருக்கும்போது சில விஷயம் வந்து நம்ம படித்தவங்க இருப்போம், அப்பா அம்மா பேசியிருப்பாங்க. அந்த விஷயம் வந்து காமெடியாக இருக்கும். அண்ணன் தம்பி எல்லாம் சேர்ந்து சிரிக்கும் போது அண்ணன் மட்டும் அப்படியே சிரிப்பார், ஆனால் சிரிக்க தெரியும், அப்படி உம்முன்னு இருப்பார். ஏன் கேட்டால் நான் அந்த அண்ணன் பெரியவன், வீட்டில் சிரிக்கக்கூடாது அந்த மாதிரி இருப்பார். ஓ, நல்லா கவனித்து பேசுகிறீங்க. அப்படி தான் இருப்பாங்க. நான் அண்ணன் இதெல்லாம் வெளிக்காட்டிக்க முடியாது, இதுக்கெல்லாம் போய் சிரிச்சுக்கிட்டு அப்போ தான் நான் அண்ணன் ரோலை மேனேஜ் பண்ண முடியும். வேறு இந்த குழந்தைங்க முதல்ல நம்ம பிறக்கிற குழந்தைங்கள முதல்ல ஊசி போடவோ வேறு எதுக்கோ கூட்டிகிட்டு போகிறோம் சார். அப்படி கூட்டிகிட்டு போகும்போது முதல்ல அந்த ஊசி போடும்போது நமக்கு ஒரு 100 ஊசியாவது நம்ம போட்டிருப்போம். ஆனால் நம்ம ஃபீல் பண்ணியிருக்க மாட்டோம். அந்த ஃபஸ்ட் டைம் குழந்தைக்கு போடும்போது நமக்கு உடம்புல எல்லாம் ஏறுற மாதிரியே இருக்கும். ஒரு நர்வ் சிஸ்டமே டிஸ்டர்ப் ஆகிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். அதை மற்றவங்க பார்க்குறதுக்கு ஒரு இதாக இருக்கும், வேடிக்கையாக இருக்கும் அவங்களுக்கு. ஆனால் நம்ம தான் ஃபீல் பண்ண வேண்டியதாக இருக்கும். அந்த ஃபஸ்ட் டைம் இது பண்ணும்போது ரொம்ப உண்மையாக இருந்துச்சுங்க. இதான் வாழ்விலேருந்து பேசுகிறது பாருங்கள். அந்த சைட்லேயே தட்டுறாங்க. ஏன்னா மற்றவங்களுக்கு வந்து அது ஒன்றுமே இருக்காது, இன்னும் உலக அதிசயம் ஊசி தானே. ஆனால் நம்ம 100 ஊசி போட்டிருந்தாலும் ஊசி அந்த பிள்ளை அப்படியே அப்படின்னு இப்படி இருக்கும். அது வந்து அவங்களுக்கு தான் அந்த ஃபீல் வரும். எஸ், கீழ் ஆறுமுக தமிழ். பிள்ளைகள் அடிபடுகிற போது, ரத்தம் வருகிற போது அதை குறித்த பதற்றமெல்லாம் ரொம்ப எளிதாக போச்சு. பக்கத்து தெருவில் ஒரு ஆஸ்பத்திரி இருக்குது, போய் கட்ட போட்டால் சரியாக போயிடும். இதுக்காக ஒன்றும் பெரிதாக பதற தேவையில்லை. நம்முடைய பதற்றம் பிள்ளையை வந்து கலவரப்படுத்தும் அப்படிங்கிறது மாதிரியான இதையெல்லாம் சாதாரணமாக எடுத்துக்கொண்டு போக வேண்டியது தான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வழிமுறைன்னு நினைக்கிற மனோபாவம் இந்த மாதிரியான சங்கதிகளில் நடக்குதுன்னு நினைக்கிறேன். உணர்வு பூர்வமாக இருந்தால் வளர்ச்சி தடைப்படும். சிம்பிள். ஓகே. ரேஷனலாக திங்க் பண்ண முடியாது. வாழ்க்கை அனுபவிக்கணும்னு தோணுமே தவிர அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும்னு தோணாது. உங்களுடைய ரேஷனாலிட்டிங்கிறது உங்களுடைய உணர்வை நெறிப்படுத்துவதற்கான ஒரு கருவியாக இருக்கணுமே ஒழிய முழுக்க நான் வரட்டுத்தனமாக ரேஷனாலிட்டியின் மேலேயே வாழ்வேன் அப்படின்னு சொன்னால் அதில் ஒரு பசுமையும் இல்லாத ஒரு வறண்டு போன வெடிச்சு போன பூமி மாதிரி ஆயிரும். என்னுடைய அறிவு இதை செய் அப்படின்னு சொல்லும், ஆனால் என்னுடைய உணர்வு இல்லை, அது செய்கிறது நியாயப்படி தர்க்கபூர்வமாக சரியானது தான் என்றாலும் இது செஞ்சால் இன்னென்ன மாதிரியான பாதிப்புகள் அவர்களுக்கு உண்டாகக்கூடும். ஆகையினால் இதை செய்யாத அப்படின்னு என் உணர்வு சொல்லிக்கிட்டே இருக்கும். இப்போ இந்த என்னுடைய உணர்வு சொல்லுவதை தான் நான் இயல்பாக முன்னெடுப்பேன். இந்த உணர்வு தவறானதாக இருக்கிற போது அதை என்னுடைய அறிவு வழி நடத்தலாமே ஒழிய அறிவு எல்லாத்துலேயும் வந்து முன்னாடி நான் தான் உட்காருவேன், நான் சொல்கிறபடி கேளு அப்படின்னு சொன்னால் இது உருப்படாமல் போயிடும். எமோஷன்ஸை வந்து நம்ம கொஞ்சம் கம்மி பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். முக்கியமான காரணம்னா இது ஒரு பெரிய சுமை.
இது எப்போதுமே நம்ம முதுகுக்கு பின்னாடி நம்மளை அழுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பெரிய சுமையாக நான் நினைக்கிறேன். காலையில் ஒரு நாள் ஆஃபீஸ் சாப்பிடாம போயிட்டா அன்றைக்கி மதியத்துக்குள்ளே என் பொண்டாட்டிகிட்டேருந்து 15 ஃபோன் வந்துடும். சாப்பிட்டுட்டிங்களா இவ்வளோ வருஷம் வளர்ந்து எனக்கு தெரியும் என்னோட ஆஃபீஸ் ப்ரெஷர் இருக்குது, என்னோட டெய்லி ரொட்டீன் நான் பார்த்துக்கிறேன். ஒரு நாள் பிரேக்ஃபாஸ்ட் மார்னிங் ஸ்கிப் பண்ணுங்கிறது ப்ராப்ளம் உயிர் போகிறதில்ல. பட் ஷி வில் நாட் அண்டர்ஸ்டாண்ட் அந்த மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். மொபைல் ஃபோன் வரக்கூடிய காலத்துக்கு முன்னாடி ஒரு எஸ்டிடி ஐஎஸ்டி போடுறதுங்கிறது ஒரு சிக்கலான ஒரு ஒரு முக்கியமான விஷயம். அந்த நேரத்தை தவற விட்டுற முடியாது, 2 நிமிஷம் தான் பேசணும், வேகமாக பேசணும்னு இருந்தது. அப்புறம் நண்பர்களை கண்டுபிடிக்கிறது. நீங்கள் ஒன்றும் இல்லை, மொபைல் ஃபோன் காலத்துக்கு முந்தைய ரொம்ப சென்சேஷனான தமிழ் காதல் சினிமா படங்களில் பார்க்கும்போது அந்த தொடர்பு இல்லாமல் போகிறதுங்கிறது தான் அந்த படத்தோட மிகப்பெரிய நாட்டாக இருக்கும். கண்டுபிடிக்க முடியாத ஒருத்தனை எங்கேயோ இருக்கிறான் அப்படின்னு. ஆனால் தொடர்பு முறைகள் மாறும்போது அது சம்மந்தப்பட்ட உணர்வுகள் மாறிடுது. நீங்கள் சொன்ன மாதிரி ஒரே வீட்டில் ஒரு புதுசாக கல்யாணமான 2 பேரும் வேலை செய்கிறாங்க, நிறைய டென்ஷன், நிறைய பிரச்சனை. இப்போ இந்த புது பிரச்சனையை எமோஷ்னலாக நாம் அப்பீல் பண்ணுறோமா, அதுக்கான உணர்வுகளை உண்மையிலே வெளியே காட்டுறோமா அப்படின்னு பார்த்தா 2 பேருமே ஈகோவோ பல்வேறு காரணங்களால் இல்லை வேறு இடங்களில் தீர்வுகள் கிடைக்குன்ற சூழலால் என்ன செய்கிறாங்கன்னா அந்த உணர்ச்சிகளை அங்கே மட்டுப்படுத்துகிறாங்க. அந்த இடத்துல நம்ம ஈகோ, அந்த இண்டிவிஜுவலிஸ்டிக் அப்படிங்கிறதுல இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா, இண்டிபெண்ட்டாக ஒருத்தனுடைய கேரக்டரை நம்ம குறைய சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக இருக்கிறத தான் நம்ம விரும்புகிறோம். எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. ஆனால் அதன் மூலமாக இல்லை அதனுடைய ஒரு துணை விளைவாக பக்க விளைவாக வரக்கூடிய இந்த ஈகோ என்ன செய்யுதுன்னா, சொந்த மனைவி கிட்ட முழு உணர்வோடு முழு உணர்ச்சியோடு பழகக்கூடிய தன்மையை கூட அது இருக்குது. அந்த மாதிரியான ஒரு இண்டிவிஜுவலிசம் அப்படிங்கிறது அமெரிக்காவில் ஏற்பட்ட பெரிய பிரச்சனை. நண்பர்கள்லாம் சொல்லுவாங்க, அதாவது அடுத்த வாரம் அவர் சொன்ன மாதிரி பெராப்ஸ் நான் உங்களோட சேர்ந்து சாப்பிடுவேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே அப்பாயின்மெண்ட் விஷயமா மாறுது. பார்த்தீங்களா, அது இங்கே நடக்க ஆரம்பிச்சுக்கிறதா எனக்கு ஒரு சின்ன தோற்றம் இந்த காலத்து இளைஞர்களை பார்க்கும்போது. நெகிழ்தல், இவங்க சொல்லக்கூடிய சின்ன சின்ன நெகிழ்தல்கள் குறித்து எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. அது நம்ம லைஃப்பை கலர்ஃபுல்லாக ஆக்குதுன்னு நான் நினைக்கிறேன். பட் இதில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் எமோஷன்ஸ், எஸ்பெஷலி குரோதம், இந்த மாதிரியான விஷயங்களை வெளிப்படுத்துறதில்ல. அதில் ஒரு நம்மளும் அறியாமல் நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள கடுமையாக ஹர்ட் பண்ணுறோன்னு நான் நினைக்கிறேன். போத் லவ் அண்ட் ஹேட் ஆர் இன்ஃபெக்ஷியஸ். நம்மளுடைய அன்பும் அல்லது வெறுப்பு, கோபம், இது ரெண்டுமே இன்ஃபெக்ஷியஸ். சின்ன சின்ன விஷயங்கள் கூட ஓவராக எமோஷனல் ஆகிறது ஒரு கடுமையான வன்முறை மனநிலையை குறிக்கிறதா நான் நினைக்கிறேன். இல்லை, உணர்ச்சியை வெளிப்படுத்தாமல் இருப்பதே பக்கத்தில் இருக்கிறவங்கள சில சமயங்களில் ஹர்ட் பண்ணிடும். ஒரு சின்ன நேசத்தை கூட என்னால் வெளிப்படுத்த முடியாது, இதை போய் ஏன் வெளிப்படுத்தணும்னு நினைக்க போய் அது ஒரு அறிவுபூர்வமாகவும் இறுக்கமாகவும் நான் இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறதே பக்கத்தில் இருக்கிறாள் இவன் பெரிய பிடிங்கியா அப்படின்னு நினைக்கிற மாதிரி ஆகிடும். சரி, இல்லை இதில் என்ன ஒரு விஷயம்னா, இப்போ நேசமோ இதுவோ இப்போ நான் எனக்குள்ளே இருக்குது, அதை நீங்கள் ஒரு அளவுகோல் வச்சுருக்காங்க, நீங்கள் ஒரு அளவுகோல் வச்சுருக்கீங்க. இந்த அளவுகோலில் நீ வெளிப்படுத்தினா மட்டும்தான் இது என்னை திருப்திப்படுத்தும், இது அன்பு. நான் செய்யக்கூடிய வேறு சில செயல்கள் வழியாகவே நீங்கள் அந்த அக்கறையை புரிஞ்சுக்கலைன்னா நமக்கு உண்டான புரிதல் என்ன? அப்போ ஒவ்வொரு அன்புக்கும் எமோஷ்னலான ஆட்கள் சான்றுகள் கேட்கிறார்கள். நான் என்னுடைய அன்புக்கு இதுக்கு நிரூபணம் தர எனக்கு விருப்பம் இல்லை. அன்புக்கு நீங்கள் நிரூபணம் கேட்குறீங்கிறாங்க இவ்வளோ வெளிப்படுத்தி. அது நியாயமானது. அப்படி அது அந்த உணர்வு எப்போதும் ஒரு நெருக்கத்தின் மூலமே ஒரு அலையின் மூலமாக தன்னை புலப்படுத்தி கொண்டு விடும். அதுக்கு பெரிய அறிவு இருக்கணும். நீங்கள் உங்களுடைய அந்த எளிய நேசத்தை புரிந்து கொள்வதற்கு எனக்கு பெரிய அறிவெல்லாம் இருக்கணுங்கிறது இல்லை. அது ஒரு சின்ன நெருடலின் மூலமாகவே எனக்கு விளங்கிவிடும். அது எனக்கு விளங்கலைன்னா நான் முட்டாள்னு அர்த்தம், நான் சடம்னு அர்த்தம். அப்போ நானும் உணர்ச்சி இல்லாத, நானும் இண்டிவிஜுவலிஸ்டிக்கான ஒரு ஆளுன்னு அர்த்தம். ஆகையினால் வெளிப்படுத்துறதும் உணர்வு பூர்வமானது தான், அதை உள்வாங்குவதும் உணர்வு பூர்வமானது தான். ஆகையினால் அது பிழை இல்லை, அதுக்கு அளவுகோல்கள் எல்லாம் கிடையாது. நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தோடு ரொம்ப ஒன்றி போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அது உண்மைன்னு நம்பக்கூடிய செய்திகளை மட்டும்தான் நீங்கள் தேடுவீங்க. இது முக்கியமாக நான் ஓகே ரைட், ஒரு சமுதாய அரசியல் தளங்களில் மட்டும் இல்லாமல் ஷேர் மார்க்கெட்டில் ரொம்ப பார்க்குறேன். நான் ஷேர் மார்க்கெட்டில் முக்கால்வாசி பேர் நட்டமடைகிறது காரணம், ஏதாவது ஒரு ஷேரை நான் வாங்கிட்டேன் ஓகே இது நல்ல ஷேர் அப்படின்னு அது சம்மந்தமான பாசிட்டிவான விஷயங்களை மட்டும் தேடி பார்த்து ஓகே அதோட ஒட்டிகிட்டு இருப்பாங்க. ஓகே எப்போவுமே நம்ம ஒரு விஷயத்தோட எமோஷனலாக ரொம்ப அட்டாச் ஆகி ஓகே அப்படியே ஒட்டிட்டோன்னு வச்சுங்க. அது நம்ம அதாவது வி ஷுட் ஆல்வேஸ் பி வித் அவர் ஓப்பன் மைண்ட். அதாவது நான் ஓகே எல்லா விதமான சிந்தனைகளுக்கு நான் தயாராக இருக்கணும். நான் 5 வருஷத்துக்கு முன்னாடி வாசித்த ஒரு புத்தகத்தை இன்றைக்கி வாசிக்கும் போது எனக்கு அதே விதமான ஒரு ஃபீலிங் உண்டாகிறது கிடையாது, ரைட்டுங்களா? அப்போ எனக்கு வேறு விஷயமாக தோன்றினது. அப்போது அதில் இருந்த உள்ளரசியல்
இப்போ எனக்கு வந்து வேறு மாதிரி புரியுது. ஆனால் எப்போதும் மாறாத ஒரு விஷயம் வந்து என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் சொல்லுவார், கணக்கு புத்தகம் தான் ஓகே எப்போ வந்து ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவார். இமோஷனாக நீங்கள் அப்ரோச் பண்ணுறப்போ தட் பிஸ்னஸ் வில் கோ ஆஃப் போய்டும். குறிப்பாக அந்த ஸ்டாக் மார்க்கெட் பற்றி அவர் சொல்கிறது முழு உண்மை. உலகம் முழுக்கவே அது உண்மை, இங்கே மட்டும் கிடையாது. அது என்ன ஒரு காரணம்னா, ஒரு சாதாரண முதலீட்டாளர் அப்படிங்கிறவன் வந்து இந்த ரீட்டைல் இன்வெஸ்டர்னு சொல்கிறாங்க இல்லையா, அவங்க வந்து ஒரு பெரிய அளவுக்கு ஒரு பொருளாதார மேதையோ அல்லது புள்ளிவர மேதையோ கிடையாது. அப்போது ஒரு பெரிய ஒரு ஃபண்ட் மேனேஜருடைய அளவுக்கு அவனுக்கு நாலேஜ் இல்லாத போது ஏதோ சில நாட்டங்கள் தான். இப்போ எனக்கு ஐடி துறை நிறைய பிடிக்குன்னா அதில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைப்பேன். அதில் வந்து இந்த பர்டிகுலர் சிஓ பற்றி நான் அதிகம் பத்திரிகையில் படிக்கிறேன்னு சொன்னால் அவர் மேலே ஒரு நம்பிக்கை வரும். அந்த அடிப்படையில் தான் வந்து செயல்படுறாங்க. அதாவது முழு அறிவு என்கிட்ட இல்லாத போது எனக்கு ஏதாவது ஒரு அளவுகோல் வேணும். அப்போ ப்ரிஃபரன்ஸ்னு ஒன்று வந்துடுது, முன்னுரிமை. இல்லை நம்மளுக்கு பிடிச்ச விஷயம் தெரிஞ்ச விஷயம் நாம் நம்புகிறோம். எனக்கு ஐடி துறையை பற்றி ஓரளவுக்கு தெரியும், எனக்கு வந்து ஷிப்பிங் இண்டஸ்ட்ரி பற்றி ஒன்றுமே தெரியாது, நான் எந்த கம்பெனியில் போய் இன்வெஸ்ட் பண்ணுறது? ஸோ அந்த மாதிரியான இடங்களில் வந்து நிச்சயமாக இந்த விலக்கல் அப்படின்னு நடக்கும். அதில் வந்து வெற்றியும் பல சமயங்களில் வரும். ஏன்னா தெரியாத ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சி நீங்கள் போட முடியாது, தோல்வியும் எனக்கு தெரிஞ்சது, தோல்வியும் வரும். ஸோ நாலேஜ் எங்கே குறைவாக இருக்குன்னு நினைக்கிறாங்களோ அங்கே உணர்வு பற்றி அந்த நாலேஜ் இல்லாத இடத்துல இமோஷனை ஒரு கைடாக எடுத்துக்கிறாங்க. நிச்சயமா நிச்சயமா. ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இது ஆச்சி மசாலா நீயா நானா பவர்ட் பை NAC Jewellers கோ பிரசன்டட் பை சன்லேண்ட். ஒவ்வொரு துளியிலும் எனர்ஜி. ஸ்டே டியூன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நீயா நானா பவர்ட் பை NAC Jewellers கோ பிரசன்டட் பை சன்லேண்ட். ஒவ்வொரு துளியிலும் எனர்ஜி. அது இதோட ஒரு பிரச்சனை, இன்னைக்கு ஒரு பழைய காலத்தில் இந்த பிரச்சனை கிடையாது. இன்றைக்கி இன்றைக்கி நிறைய வசதிகள் அதிகமாகிருச்சு இல்லையா. இன்றைக்கி தொடர்பு வசதிகள் அதிகமானதுனால நீங்கள் நிறைய பேர்ட்ட ஒரே நாள் நம்ம நிறைய பேர்ட்ட ஃபோனில் பேசுகிறோம், இணையம் மூலமாக நிறைய பேர்ட்ட பேசுகிறோம். இப்போ இது என்ன ஆகுதுன்னா, நீங்கள் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டாக சொன்ன மாதிரி நிறைய விஷயங்களை வெளியே பேசும்போது நீங்கள் அதிகமாக காயப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் சில நண்பர்களுக்கும் என்னுடைய ரொம்ப நெருங்கின ஆட்களுக்கும் அது நடந்து நான் பார்த்துருக்கேன். அடிக்கடி காயப்படுவாங்க, வாரத்துக்கு ஒரு அழுவாங்க. ஈவெண்ட்டு அதை சொன்னேன், அப்புறம் வந்து அவன் அப்படி என்னை பற்றி இங்கே சொன்னான். இது வந்து நடந்துக்கிட்டே இருக்குது. ஏன் இவ்வளோ ஹர்ட் ஆகுறாங்கன்னா, நமக்கு இந்த அரசியல் தெரிய மாட்டேங்குது. நம்ம என்ன நினைக்கிறோம்னா, ஒருத்தர் என்ன வெளியே காட்டுறாங்களோ அதான் அவங்க நினைக்கிறோம். ஒருத்தர் வந்து ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு அன்போடு இருந்தாலும் அவன் அன்பானாலும் நினைக்கிறோம். அப்படி கிடையாது. பல சமயங்களில் யார் நம்மளை எப்படி காட்டிக்கணும் அதுக்கு முற்றிலும் மாறுபட்ட ஆளாக தான் அவங்க இருக்காங்க. அப்போ இது நமக்கு தெரிய மாட்டேங்குது. இந்த அரசியல் நமக்கு எப்போ தெரியாமல் போகும்னா, நம்ம உடனடியாக நம்மளை உணர்ச்சி வசப்பட்டு வெளிப்படுத்தும் போது நம்ம போய் மாட்டிக்கிறோம் அதில். ஆனால் நம்ம கொஞ்சம் விலகி நின்று இவங்க பேசுறதை கவனித்து இவங்களுக்கு ஈடு கொடுத்து பேசி இவங்களை சரியாக புரிஞ்சுக்கிட்ட பிறகு நீங்கள் சரியாக ஓப்பனாக பேசுனீங்கன்னா ப்ராப்ளம் வராது. நீங்கள் அதிகமாக காயப்படக்கூடிய வாய்ப்பு வந்து நீங்கள் ரொம்ப இந்த மாதிரி வெளிப்படுத்தக்கூடிய ஆட்கள்கிட்ட ரொம்ப அதிகமாக இருக்குது. குறிப்பாக வந்து சமூக ஊடகங்கள் அதில் வந்து இடம்பெறக்கூடிய உறவாடல்களை பற்றி தான் அவர் முக்கியமாக வந்து கருத்தில் வச்சுக்கிறாரு. ஒரு சாதாரண ஒரு தகவலை அறிவை வந்து நான் மேடை மேலே ஏறி நின்று உலகத்துக்கு சொல்கிற மாதிரி சொல்லிடலாம். ஆனால் என் சந்தோஷத்தை கஷ்டத்தை வந்து நான் அப்படி நான் சொல்ல முடியாது. அதை வந்து நான் யார் மேலே நான் நம்பிக்கை வச்சுருக்கிறேன், யாருக்கிட்ட நான் என்னுடைய கஷ்டத்தை கொட்டி அழுதா பதில் கிடைக்கணும் எனக்கு தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சிருந்து அவங்கக்கிட்ட தான் நான் கொட்டி அழணும். உங்களுடைய அந்தரங்கங்களை பற்றி நன்கு அறிந்த ஒருவன் நீங்கள் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு கருத்து அவனுக்கு ஒப்புமை இல்லாத போது உங்களுடைய அந்தரங்கங்களை வெளியிடுவதற்கான ஆபத்துகள் அதிகமாக இருக்குது. ஓகே, அதை தான் இவரும் சொன்னார்னு நான் வந்து நம்புகிறேன். நான் கூட அதை சந்தித்திருக்கிறேன். ஏன் தனித்த வாழ்க்கையை நோக்கி தமிழர்கள் நகரணும்னு நினைக்கிறீங்க? இப்போது இமோஷ்னல் சொசைட்டி வந்து நம்ம மேலே ஒரு ஆதிக்கத்தை தான் செலுத்தியிருக்கு. நான் இது பண்ணால் நல்லா இருக்கும்னு நான் நினைப்பேன், இப்படி முடிவெடுத்தால் நல்லா இருக்கும்னு சொல்கிறது கரெக்டு. நீ இதுதான் முடிவாக எடுக்கணுன்றது எப்படி கரெக்டாக இருக்க முடியும்? அது ஏன் நடக்குதுன்னா, அது உண்மையிலே உணர்ச்சி சம்மந்தப்பட்ட விஷயம் கிடையாது. உணர்ச்சி அங்கே ஒரு ஆயுதமாக தான் பயன்படுத்துகிறாங்க. அவங்க வந்து இந்த சமூகத்தில் எந்த வேலைக்கு போனால் நல்ல சம்பளம் கிடைக்கும், எந்த வேலைக்கு போனால் சில விஷயங்கள் அவங்க எதிர்பார்க்கக்கூடிய சில விஷயங்கள் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவை முன்னாடி தங்களுக்கு கொண்டு வந்துடுறாங்க. இப்போ மற்ற என்ஜினியர் படிக்கணும், நீ அதுதான் படிக்கணும், நீ பத்திரிக்கைலாம் போயிடக்கூடாது, அந்த மாதிரி. அது நம்மளோட இன்டெலிஜென்ட் கோஷன்ட் எமோஷனல் கோஷன்ட்டை வந்து நமக்கு பேலன்ஸ் பண்ண தெரியல. அந்த எமோஷனல் கோஷன்ட் வந்து இஸ் கம்ப்ரெசிங் ஆர் டோட்டல் இன்டெலிஜென்ஸ். நம்மளால நம்மளுடைய அறிவை கரெக்டாக பிரயோகப்படுத்த முடியல. நம்மளுடைய சமுதாயமும் நம்மளுடைய எமோஷன்ஸ் இந்த சோ கால்டு எல்லாமே சேர்ந்து நம்மளுடைய இண்டிபெண்டன்சி நம்மளுடைய சிறகுகளை வெட்டப்படுது. இப்போ வந்து அப்பா அம்மா சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த காலத்தில் இந்த விஷயம் நாங்கள் பண்ணோம், இதனால் நாங்கள் இதை கஷ்டப்பட்டோம், அதை நாங்கள் கொடுக்குறோம், அதை அறிவாக தான் கொடுக்குறாங்க. அங்கே தான் நம்மளுடைய சுயம் பாதிக்கப்படுது. நம்மளுடைய சுயம் என்னுடைய இண்டிவிஜுவாலிட்டி ஃபர்ஸ்ட் ஹிட் அங்கே தான் ஆகுது. எங்கள் அப்பா அப்படி பண்ணாரு, ஸோ நான் அப்படி பண்ணிட்டப்பா, நீ இப்படி பண்ணு, நான் என் பையனுக்கு என்னைக்கு சொல்கிறனோ அன்றைக்கி நான் என் பையனோட சிறகு வெட்டுறேன். இப்போ நான் உங்களை இண்டிவிஜுவலாக நீங்கள் எடுத்துக்கங்க. நீங்கள் ஏன் இந்த சென்டிமெண்ட்டுங்கிற இதுலேருந்து வெளியில் வந்து இண்டிவிஜுவலிஸ்டிக்காக இருக்கணும் அப்படிங்கிற விருப்பத்துக்கு வர்றீங்க?
என்னுடைய சுயமாக நான் எதுவுமே யோசிக்க முடியல. நான் எது பண்ணாலும் என்னுடைய ஃபேமிலியை டிபெண்ட் பண்ணியே இருக்குது. அம்மாவுக்காக இது அம்மா, இந்த சமுதாயம், அப்பா அம்மா, எங்கள் அப்பா அம்மா ஊரில் இருக்காங்க. அவங்கள நான் இங்கே இப்போ பேசுகிற ஒரு வார்த்தையும் அவங்கள மக்கள் யாராவது சொல்லிடுவாங்களோ, அவங்கள என்ன பண்ணும். ஸோ இது மாதிரி நான் எல்லாமே டிபெண்ட் பண்ணி நான் சொந்தமாக எதுவுமே யோசிக்க முடியல. இந்த இமோஷனல் ஃபேக்டர் இஸ் இன்க்ரீசிங் தி டிபெண்டன்சி. ஏன் ஒரு பெண் இந்த மாதிரி சென்டிமெண்ட்லேருந்துலாம் வெளிப்பட்டு வெளியில் வந்து இண்டிவிஜுவலிஸ்டிக்காக நகரணும்? இப்போ முதல்ல அவர் சொன்ன மாதிரி அவங்களுக்கு ஒரு தன்னிலை, ஒரு தனிப்பட்ட தனக்குனான ஒரு தன்னிலை, சுயமாக முடிவெடுக்கக்கூடிய சில நிலைகள், இந்த மாதிரியான விஷயங்களை எட்டணும்னா இன்னும் கொஞ்சம் கூட தைரியமாக டிபெண்டன்சி இல்லாமல், ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நான் நோக்கி நகரணும்னா இண்டிவிஜுவலிஸ்டிக் செல்ஃப் தான் வந்து ரொம்ப ஒரு பேஸ்ன்னு நினைக்கிறேன் நான். ஓகே, அப்படி இப்போ இண்டிவிஜுவலிஸ்டிக்காக, அதாவது என்னுடைய சுயம் சார்ந்த முடிவுகளை மட்டுமே நான் எடுக்கிறேன் அப்படின்னு ஒவ்வொருத்தர் எடுக்க ஆரம்பித்தா ஒரு 50 வருஷத்தில் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் கூட முன்னேற்றமான நிலை உலக நாடுகளுக்கு ஒரு இணையான ஒரு இதுவாக நம்மளால் இருக்க முடியும். அதில் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒப்பீனியன் இருக்குது. யூனிட்டிஸே பொருளாதார ரீதியாக வளர்ந்துருப்போம்னு நினைக்கிறேன். பொருளாதார ரீதியாக சொல்லலாம், கல்ச்சுரல் ரீதியாக கூட சொல்கிறேன். கல்ச்சுரலாக என்ன ரிச்னஸ் கிடைக்கும்? என்ன கல்ச்சுரலி என்ன வந்திருக்கும்? இப்போ இன்னைக்கு நம்ம சொல்கிற மாதிரி வெறும் பழைய பாஸ்டோட ஒரு பெருமையை மட்டும் பேசிட்டு இல்லாமல் ப்ரெசென்ட்டில் நம்மளால் என்ன பண்ண முடியுன்றதையும் நம்மளால் யோசிக்க முடியும். அந்த மாதிரி இருக்கும்போது ஸோ நமக்கு கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். ஒரு வேர்ல்டு கல்ச்சருக்கு நம்மளால் நிறைய கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் அந்த மாதிரி டைமில் தான். உலக நாடுகளுக்கு சமமான ஒரு வளர்ச்சியை தமிழகம் பெறும் அப்படிங்கிறது ஒன்று. கலாச்சார ரீதியாகவும் அந்த இடத்தை நாம் அடையலாம் அப்படிங்கிறது. இது ரெண்டுலேயும் கேள்வி இருக்குது. உலக நாடுகளுக்கு சமமாக தமிழ்நாடு வந்து நிற்கணும், இந்த வல்லரசு கனவு இது இந்த மாதிரியான தேவையில்லாத சேட்டைகள்லாம் என்னத்துக்கு? அப்படி ஒரு ஆசை, அது எதன் தோளை மிதித்து நாம் ஏறி நிற்கப் போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பக்கம். சரி, அதுவாது ஒரு சின்ன நியாயம் இருக்குதுன்னு வச்சுக்குவோம். கலாச்சார ரீதியாக நீங்கள் வந்து தனித்தனியாக நான் ஒத்தாளாக நின்றுக்கிட்டு கலாச்சார ரீதியாக உலகத்துக்கு நான் ஒரு பாடம் கற்பிப்பேன் அப்படின்னு சொல்கிறது எந்த அடிப்படையில்? இது ரொம்ப உணர்வு ரீதியாக பக்கத்தில் நிற்கிறவனை தழுவிக்கொண்டே வளர்ந்த சமூகம். பக்கத்தில் இருக்கிறவனை தழுவி அவனை தட்டி கொடுத்து, அவனை அடிக்க வேண்டிய இடத்தில் அடித்து, தட்டி வைக்க வேண்டிய இடத்தில் தட்டி வைத்து, எல்லாவற்றையும் உணர்வையும் அறிவையும் கொண்டு எழுந்து வந்த ஒரு சமூகம் கலாச்சார ரீதியாக இது எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு நான் ஒத்தாள், நான் என் ஜௌரியத்துக்கு தனியாக இருப்பேன் அப்படின்னு சொல்கிறது எந்த மாதிரியான கலாச்சார முன்னெடுப்பை உலகத்திற்கு வழங்கும்? சார், கலாச்சார முன்னெடுப்புன்னு சொன்னால் நம்ம கல்ச்சர்ன்றதை முதல்ல என்னென்னு டிஃபைன் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். பக்கத்தில் இருக்கிற ஆளை நான் திரும்பி பார்க்க விருப்பமில்லை, என்னுடைய உணர்வை பங்கிட்டு கொள்ள விருப்பமில்லை, அவனுடைய உணர்வை உள்வாங்கிக் கொள்ள விருப்பமில்லை என்கிற நிலை, அது பண்பாடு இல்லை. கலாச்சாரம்னா என்ன அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சா, பண்பாடுங்கிறது உடன் இருக்கிறவனையும் தழுவிக்கொண்டு அவனுடைய முகம் பார்த்தும் என் முகம் அவன் பார்க்குமாறும் நடந்து கொண்டு இருவருமாக சேர்ந்து மேலேறுவது தான் பண்பாட்டிற்கான அடித்தளமே ஒழிய நான் மேலே ஏறிக்கிறேன் அப்படிங்கிறது இல்லை. எனக்கான முடிவை எடுக்கக்கூடிய பக்குவம் உள்ள ஒரு ஆளை பற்றி தான் நம்ம பேசுகிறோம். இப்போ ஒவ்வொருத்தரும் சிறந்த ஆளாக இருக்கும், அப்போ தான் வந்து நம்மளால் சொசைட்டியில் இந்த மாதிரியான ஒரு கலாச்சாரத்துக்கு நம்மளால் இன்னும் அதிகமாக கூட கான்ட்ரிபியூட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். அப்புறம் இண்டிவிஜுவலிஸ்டிக் அப்படின்னா என்னங்கிறதுக்கு மேலே இருக்கிறவர் ஒரு கருதுகோள் சொன்னார். இது என்னை சார்புள்ளவனாக ஆக்குகிறது, உணர்ச்சி சார்ந்தவனாக நான் இருப்பது என்பது என்னை சார்புள்ளவனாக ஆக்குகிறது. நான் எங்கள் அப்பா அம்மா என்ன நினைப்பாங்களோன்னு நினைக்க வேண்டியிருக்கு, என் தம்பிக்கு என்னவோ அப்படின்னு நினைக்க வேண்டியது. நான் என் குடும்பம் என் சௌரியம்னு இருக்கேன்யா, அதுக்கு வந்து இந்த உணர்ச்சி ரீதியான இந்த கட்டு வந்து என்னை கீழ் இழுக்கிறது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அதை ஆமோதிச்சு தான் நீங்கள் உங்களுடைய அந்த கருத்தை ஆரம்பிச்சிங்க. ஆமாம், அவர் சொல்கிறத உடன்பட்டு நான் தனிப்பட்டு இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, பக்கத்தில் இருக்கிறவர்களில் இவர்களிடமிருந்து எல்லாவற்றையும் நீங்கள் வாங்கி கொள்வீர்கள். இவர்களுடைய உணர்ச்சி, இவர்களுடைய அன்பு, இவர்களுடைய நேசம், இது உங்களை வளர்த்தெடுக்கும், உங்களை ஆளாக்கும், இன்ஜினியராக்கும், டாக்டராக்கும். ஆனால் அப்படின்ட்டு நான் பாட்டுக்கு போவேன்னா அப்புறம் அது என்னன்னு கேட்குறேன். அது என்ன பண்பாடு? வாங்கியவனிடத்தில் திருப்பி கொடுக்க வேண்டிய ரெசிப்ராசிட்டி உங்களுக்கு கிடையாதுன்னு சொன்னால், திருப்பி கொடுக்க வேண்டியவன் மேல் என்ன நம்பிக்கை எனக்கு உண்டாகும்? இது என்ன வகையான சமூகம்? இதுக்குள்ளே நான் என்ன வாழ்க்கை வாழ்வது? நான் உங்களுக்கு ஒன்று கொடுத்தேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதை எனக்கு திருப்பி கொடுக்க மாட்டியே அப்படின்னு சொன்னால் நான் ஏன் உங்களுக்கு கொடுக்கணும்? நீங்கள் இண்டிவிஜுவலிஸ்டிக்காக தான் இருப்பியன்னு சொன்னால் நான் ஏன் இண்டிவிஜுவலிஸ்டிக்காக இருக்கக்கூடாது? அப்படி நம்ம 2 பேரும் இருந்தோம்னு சொன்னால் இது எப்படி ஒரு சமூகமாக இருக்கும்? இது எப்படி உலகத்தினுடைய கதவை தட்டும்? இது எப்படி பண்பாட்டை உருவாக்கும்? நம்ம வந்து அப்படிப்பட்ட சமூகம் மட்டுமே கிடையாது. நம்ம வந்து பக்கத்தில் இருக்கக்கூடியவனை வந்து நம்முடைய மூத்திரத்தையும் மலத்தையும் குடிக்க வைக்கக்கூடிய சமூகம். நம்ம அப்படிப்பட்ட சமூகமாக இருக்கிறதுனால தான் இன்றைக்கி நம்ம என்ன நினைக்கிறோம்னா, இந்தளவுக்கு அடுத்தவர்கள் மீது கடுமையான ஒரு அடக்குமுறையை செலுத்தக்கூடிய சமூகமாக இருக்கிறதுனால தான் நம்ம இண்டிவிஜுவலிஸ்டிக்காக போகிறா பெட்டர்னு நிறைய பேர் இன்றைக்கி ஃபீல் பண்ணுறாங்க. ஏன் பெண்கள் இத்தனை பேர் தங்களை வந்து இண்டிவிஜுவலிஸ்டிக்காக போனதுனால தான் அந்த சிரமம் இல்லை. அப்படிலாம் இல்லை. நம்முடைய மிக மிக பல வருடங்களாக, ஆயிரக்கணக்கான வருடங்களாக நம்ம ஒரு இறுக்கமான ஒரு கூட்டு சமூகமாக இருந்திருக்கோம். அங்கே தான் மிக மோசமான சாதி கொடுமைகள் இருந்திருக்கு, மத கலவரங்கள் இருந்திருக்கு. இப்போ அவங்க ஏன் வந்து பெண்களுடைய பிரச்சனை பற்றி அவங்க ஏன் பேசுகிறாங்கன்னா, பெண்கள் மிக
மோசமான அளவில் ஒடுக்குமுறைக்குள்ளாதற்கான முக்கியமான காரணம் என்ன, அவங்க சமூக கட்டமைப்புக்குள்ள இருக்க, அவங்க இந்த குடும்ப கட்டமைப்புக்குள்ளே இருக்காங்க. இந்த கட்டமைப்புக்குள்ளேருந்து அவங்க வெளியேற முடியாது. ஆனால் அவங்க ஒன்று செய்யலாம், தங்களுடைய இண்டிவிஜுவாலிட்டியை வெளியே காட்டலாம். அது மூலமாக அவங்க தனியாக நிற்கலாம். அது மூலமாக வந்து அவங்க கொஞ்சம் தங்களுடைய பாதுகாப்பையும் சுதந்திரத்தையும் அவங்க அனுபவிக்கலாம். அதுக்காக தான் அவங்க சொல்கிறாங்க. நீங்கள் திரும்பவும் வந்து நம்ம வந்து கூட்டாக இருக்கணும்னு சொல்லும்போது அங்கே மிக மோசமான அரசியல் அங்கே வந்து செயல்படும். யாரோ ஒருத்தர் மேலே அதிகாரத்தை செலுத்துவதற்காக. ஏன்னா கூட்டாக யாருமே இருக்கிறது இல்லை. ஏன்னா கூட்டாக இருக்கும்போது மேலே ஒருத்தர் இருக்கான். நீங்கள் எல்லாம் கூட்டாக இருங்க, ஆனால் எனக்கு மேலே ஒருத்தர் இருப்பா அப்படிங்கிறதா நம்மளுடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. அது கூட்டாக இருக்கிறது. இந்த சமூகம் வந்து ஒற்றையாக இருக்க வேண்டும், இதன் மேல் ஒரு சமூக அதிகாரம் இருக்க வேண்டும், அது மற்றவர்கள் மேல் எப்போதும் செலுத்தப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை கேள்வி. ஒரு எளிய இயல்பான பரிவுணர்ச்சியை நீங்கள் மற்ற மனிதனின் மேல் காட்டுவீர்களா காட்ட மாட்டீர்களா அப்படிங்கிறது தான். நான் காட்ட மாட்டேன், அவன் மலம் அழுனா அள்ளட்டும், எனக்கு என்ன அதை பற்றி அப்படின்னு சும்மா இருக்க போய் அது ஒத்தொத்தையாக இருக்க போய் தான் இந்த கோளாறெல்லாம் வந்துச்சு. அடக்கிறது அப்படிங்கிறது இல்லை, தழுவிக்கொள்ளுதல் அப்படிங்கிறது தான் இது. அதை நோக்கிய மாற்றத்திற்கு போக வேண்டும் என்கிற அடிப்படையில் நீங்கள் சொன்னதை நான் உடன்படுகிறேன். இந்த சமூக அதிகாரம் இதன் மேலே செயல்படக்கூடாது அப்படிங்கிறது நியாயமானது தான். ஆனால் அது உணர்வெழுச்சியின் வழியாக மட்டும்தான் நடக்கும். அறிவை மட்டும் கொண்டு தான் இந்த கட்டமைப்புகள் எல்லாம் செய்யப்பட்டது. அதுதான் இந்த அடக்குமுறைக்கான எல்லா வாட்டங்களையும் வகுத்து கொடுத்தது. இதுக்குள்ளே என்னைக்கு உணர்ச்சி வருமோ அன்னைக்கு இது உடைபடும். உணர்ச்சி வராமல் இது கட்டுப்படுத்தி நிறுத்தப்பட்டு வைக்கப்படும் வரையில் இந்த அறிவு உடைபடாது. ஆதிக்கம் என்பது அறிவின் ஆதிக்கமே ஒழிய உணர்ச்சியின் ஆதிக்கம் இல்லை. உணர்ச்சியின் ஆதிக்கம் என்பது அன்பின் பார்ப்பட்டது தான். நீ இதை செய்யாதப்பா, இது செஞ்சின்னா இப்படி சரியாக வராது, அப்புறம் நீயும் வருத்தப்படுவேன் நானும் வருத்தப்படுவேன், இப்படி வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது உணர்ச்சியின் ஆதிக்கம் வரும். அந்த ஆதிக்கமும் கூட அன்பின் பார்ப்பட்டது தான். நீங்கள் வினா போயிடக்கூடாது அப்படிங்கிற அன்பின் மேலான ஆதிக்கம் தானே ஒழிய நீங்கள் அழிஞ்சு போயிடணும் அப்படிங்கிறதுக்கான ஆதிக்கம் கிடையாது. ஆனால் அறிவினுடைய ஆதிக்கம் மகா மோசமானது. அன்பினால் திசை காட்டப்படாத அறிவு எல்லாத்தையும் சமாதி கட்டி அழிச்சிடும். ஆகையினால இதை உணர்ச்சி கொண்டு தான் வென்றெடுக்க முடியுமே ஒழிய நீங்கள் சொல்லக்கூடிய கருத்தை நான் உடன்படுகிறேன். இந்த சமூக ஆதிக்கம் நிலை பெறக்கூடாது. பெண்கள் விடுவிக்கப்பட வேண்டும், கீழே இருக்கிறவர்கள் விடுவிக்கப்பட வேண்டும், கீழே மேலே என்பதெல்லாம் இல்லாத நிலை ஒன்று வர வேண்டும் என்பது நியாயமானதுதான். ஆனால் அந்த பரிவுணர்ச்சி அன்பின் மேலே தான் கால் கொண்டு நிற்க முடியுமே ஒழிய அறிவின் மேலே அது நிற்க முடியாது. ஆகையினால உணர்ச்சியை நீங்கள் கட்டிப்போடு அப்படின்னு சொன்னால் இது விளங்காது. மறுபடியும் ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இது ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை NAC ஜுவல்லர்ஸ், கோ பிரசன்டட் பை சன்லேண்ட். ஒவ்வொரு துளியிலும் எனர்ஜி. ஸ்டே டியூன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை NAC ஜுவல்லர்ஸ், கோ பிரசன்டட் பை சன்லேண்ட். ஒவ்வொரு துளியிலும் எனர்ஜி. தமிழர்கள் ரொம்ப இமோஷனலாக இருக்காங்க, சென்டிமெண்ட்டாக இருக்காங்க. இது சரி இல்லை, இப்படி இருக்கக்கூடாது. இப்படி 2 டைமென்ஷனில் பேசுகிறோம். இதற்குள்ள பல்வேறு சிறு சிறு தலைப்புகளுக்கு கீழே விவாதங்கள் போயிட்டே இருக்கு. பேசலாம். இன்டெலெக்டை வந்து டெவிலாகவும் மைண்டை வந்து காடாகவும் காட்டக்கூடிய ஒரு தன்மை தான் இங்கே எப்பயுமே இருந்துகிட்ருக்கு. எல்லா ரிலீஜியும் இருக்குது, எல்லா ஃபிலாசபியும் இருக்குது. இட்ஸ் நாட் ட்ரூ. இன்டெலெக்ட் ஷுட் கைட் த மைண்ட் வந்து இஸ் ஆஃப் பாஸ்ட். மைண்ட் இஸ் லிமிட்டட். மைண்ட் இஸ் ஆஃப் லிமிட்டட் நாலேஜ். மைண்ட் இஸ் லிமிட்டட் எக்ஸ்பீரியன்ஸ். அதனால் உண்மையை கண்டறியவே முடியாது. நான் வந்து எப்போ எமோஷனல் ஆகிறேன்னு அர்த்தம்னா, நான் அதர் சைடை பார்க்க தயாராகவே இல்லைன்னு அர்த்தம். என்னுடைய இனத்துக்கு நடக்கும் அநியாயங்களை மட்டுமே நான் பேசுனேன்னு அர்த்தம்னா, அடுத்த இனத்துக்குரிய நல்ல விஷயங்கள் அவங்களுடைய உண்மைகளை அறிய நான் தயாராக இல்லைன்னு அர்த்தம். ரொம்ப காலமாக தமிழ் சமூகம் எமோஷனலாக இருக்கிற அடிப்படை என்ன? இட்ஸ் ஃபீல் கம்ஃபர்டபுள். அதுக்கு இட்ஸ் ஃபீல்ஸ் கம்ஃபர்டபுள் இன் இஸ் நோன் ஜோன். ஆனால் இன்டெலெக்ட் இஸ் நாட் லைக் தட். இன்டெலெக்ட் இட்ஸ் ஓப்பன். அது அடுத்த டாக் சைடுடைய நன்மைகளையும் உண்மைகளையும் அது அறிய தயாராக இருக்கும். எனக்கு இது ஒரு ஸ்டீரியோ டைப்பிங் போல தோணுது. அதாவது தமிழ் சமூகத்தின் மீது வந்து தொடர்ந்து முன்வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு போல தான் இது வந்து எனக்கு தோணுது. 20ஆம் நூற்றாண்டு முழுக்க எந்த ஒரு 3ஆம் உலக நாட்டை விட தமிழ் சமூகம் புதிய விஷயங்களை ஏற்றுக்கொள்வதிலோ அல்லது மற்ற விஷயங்களோட இணைந்து போவதிலோ இசைந்து போவதிலோ பின்தங்கினதாக எனக்கு தெரியல. இப்போ ஒரு காலத்தில் வந்து வட இந்தியாவுக்கு எதிரான ஒரு பெரிய மனநிலை தமிழ்நாட்டில் இருந்தது. பிறகு அது இல்லாமல் போச்சு. 2009 அவ்வளோ இனப்படுகொலை நடந்தபோது என்ன உணர்ச்சி நாம் காட்டிட்டோம்? வாயை மூடிக்கிட்டு மௌனமாக தான் இருந்தோம். எல்லாத்தையும் வந்து மனசுக்குள்ளே பூட்டி இருந்தேமே ஒழிய வெடிச்சு ஒன்றும் இந்த சமூகம் சிதறலை. எதுக்காக அந்த முடிவு? ஒரு ரொம்ப சிம்பிளுங்க. 2000 வருஷத்துக்கு முன்னாடி அறிவினால் ஆவது என்கோல் பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றா கடை. உன் அறிவால் என்ன பிரயோஜனம்? இன்னொருத்தனுடைய வலியை உன் வழியாக நீ புரிஞ்சிக்கலனா அதான் எம்பத்திங்கிறது. அவன் பிரச்சனையை உன் பிரச்சனையா, அவன் நோயை உன் நோயாக நீ புரிஞ்சிக்கலாம், உன் அறிவால் என்ன பிரயோஜனம்னு கேட்டோம். அந்த அறிவுங்கிறது ஒரு டூல். அந்த அறிவு எனக்கு வேணும். நான் இன்டலெக்சுவலாக 2000 வருஷமாக இது இன்டலெக்சுவல் சொசைட்டிங்க. கிபி 2000 ஆசியாவில் மிகப்பெரிய டவர் வந்து கோலாலம்பூரில் இருக்குன்னு சொன்னால் கிபி 1000 தஞ்சாவூரில் இருந்தது.
இல்லைன்னு சொல்ல முடியாது. நமக்கு அவ்வளவு அறிவு மரபு இருந்து, நமக்கு என்ன அறிவு மரபு இல்லை, அந்தந்த காலகட்டத்தில் இருந்தது. மேலே எழுந்திருக்கிறோம், கீழே விழுந்திருக்கிறோம், எல்லா துறைகள்லையும் நமக்கு அறிவுகள் இருக்குது. அப்படி இருந்தும் கூட நமக்கு உரிமை இல்லை, இல்லை நமக்கு இந்த சமூகத்துக்கு பாதுகாப்பு இல்லைன்னு வரும்போது அந்த இடத்துல உணர்வு பூர்வமாக நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு. அறிவையும் உணர்வையும் எதிர்நிலையில் நிறுத்தி தமிழை சென்டிமெண்டல் ஃபூல், அவன் சென்டிமெண்டல் இடியட், அவன் உணர்ச்சி வசப்படுவான், இப்படியெல்லாம் சொல்லி அறிவுக்கும் அவனுக்கும் சம்பந்தம் இல்லாதவனை போல காட்டக்கூடிய ஒரு அரசியல் என்பது, நான் உங்களை தனிப்பட்ட முறையில் சொல்லலை, அப்படி ஒரு அரசியல் என்பது மீண்டும் 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 இங்கே கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. தமிழ் சமூகம் ஒன்றும் முட்டாள் சமூகம் கிடையாது. தனி மனிதனோ சமூகமோ அதில் முட்டாள்தனமும் இருக்கும், புச்சாலித்தனமும் இருக்கும். ஒட்டுமொத்தமாக தமிழ் சமூகத்தை வெறும் சென்டிமெண்டல் சமூகமாக காட்டுவதற்கு பின்னால் மிக மோசமான ஒரு அரசியல் இருப்பதாக நான் பார்க்கிறேன். எதற்கு நம்ம மரியாதை கொடுக்குறோம் அப்படின்றது தான் தமிழ் சமூகம் தன்னை தொலைக்குது அப்படின்னு நினைக்கிறேன். இங்கே இன்டெலெக்சுவல் இருக்குது, ஆனால் நம்ம அதை நமக்கு நாமே அதை அக்செப்ட் பண்ணிக்க ரெடியாக இல்லைன்னு தான் நான் சொல்ல வரேன். உதாரணத்தோட சொன்னீங்களா கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம். சரி, எனக்கு அதுதான் புரியுது. நான் அந்த எடிட் பண்ணாலும் பண்ணிக்கிட்டோம், நான் நேரடியாகவே அந்த விஷயத்தை சொல்லிடுறேன். நீங்கள் அந்த விஷயத்தை இணைப்படுக்குள்ளே எமோஷனலாக பார்த்து என்ன தான் நடந்தது அந்த தமிழர்களுக்கு அங்கே, நம்ம எதுவுமே அவங்களுக்கு செய்யவே இல்லை. நீங்கள் வெடித்து எழ வேண்டிய அவசியம்லாம் ஒன்றும் இல்லை. இதை நீங்கள் ஒரு உலக லெவலில் நீங்கள் இந்த ஒரு உரையாடலாக நீங்கள் மாற்ற தவறிட்டீங்க. ரெண்டாவது, நாம் என்ன செஞ்சிட்டோம் அப்படின்னா, என்ன செய்யறதுக்கான அதிகாரம் இருக்குது, என்ன நம்மளால் பண்ண முடியும். குரலை எழுப்புவதே பல சமயங்களில் பெரிய விஷயமா இருக்குது. இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு யாருமே நினைக்கல. சர்வதேச அரங்களை இது பேசலையா? எம்ஜிஆர் காலத்தில் ஐநா சபையில் போயிட்டு பண்டூரி ராமசாமி பேசிட்டு வந்தார் 84, 85. ஆனால் நம்ம இதுக்கு மேலே செய்யறதுக்கான சில சாதனங்களை உருவாக்கிக்கல, சில அறிவு ரீதியான செயல்பாடுகளை உருவாக்கிக்கலங்கிறது உங்கள் குற்றச்சாட்டாக தான் நான் ஒத்துக்குவேன். ஆனால் இந்த சமூகம் அதெல்லாம் செய்யலன்னெலாம் கிடையாது. அப்போ ஒரு கையறு நிலையில் இந்த சமூகம் இருக்கிறதுங்கிறது வருத்தப்படிய ஒரு விஷயம். அதன் பிறகு தான் அதை பற்றி என்ன செய்யலாம், ஏது செய்யலாங்கிறத இந்த சமூகம் சிந்திக்குது, போராடுது. அறிவு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் வச்சு பார்த்து ஏதோ டிப்ளமேட்டிக் சர்க்கிளில் பேசுகிற விஷயம் கிடையாது. தெருவில் நின்று சண்டை போட வேண்டிய அரசியல், இல்லைனா யாரும் காது கொடுத்து கேட்க மாட்டாங்க. ஆனால் இந்த குற்றச்சாட்டை நான் பல காலமாக கேட்டுக்கொண்டிருக்கிறேன். நீ என்ன பண்ணிட்ட ஈழ தமிழுக்கு, நீ அதிகபட்சம் குரல் தான் கொடுத்த அப்படின்னா தமிழ்நாட்டிலேருந்து அதிகபட்சம் அதுதான் செய்ய முடியும், அதற்கு மேலே செய்யக்கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் இன்றைய சூழல் அது தெருவில் இறங்கி போராடக்கூடிய உணர்ச்சிகர குரல் இருக்குது பார்த்தீங்களா, அது மட்டுமே போதாதுன்னு சொன்னால் ஒத்துக்குவேன். ஆனால் அந்த குரலை குறை சொல்லக்கூடிய அரசியல் தான் நான் ஒத்துக்கலை, வேற ஒன்றும் கிடையாது. சார், இந்த சமூக அரசியல் சொன்னதுனால நான் சொல்கிறேன், நம்ம ஊரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பல பிரச்சனைகள் இருக்குது, சமூக பிரச்சனைகள், ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. எது பற்றி செய்தி வந்தாலும் நம்ம கவலைப்படவே மாட்டோம். நீங்கள் பாருங்கள், கற்பழிப்பு பிரச்சனை வரும்போது பாருங்கள், இந்தியா முழுக்க கொந்தளிக்கிறாங்க. சரியா? இந்த மாதிரி ஒரு சில பிரச்சனைகள் மட்டும்தான். அப்போ எனக்கு தொடர்ச்சியாக எப்போவுமே தோணிக்கிட்டு இருக்கும், தமிழ்நாட்டிலையோ இந்தியாவிலையும் சரி, ஏதோ 1-2 பிரச்சனைகள். ஒன்று செக்ஸ் சம்மந்தப்பட்டதாக இருக்கணும், ஒரு மத படுகொலை நடக்கலாம், இல்லாட்டி ஒரு பெண் கற்பழிக்கப்படலாம். இது ரெண்டுமே முக்கியமான பிரச்சனைகள் தான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் அதை தாண்டி மிகப்பெரிய அளவில் ஒரு 1000 பேர் தற்கொலை பண்ணி, ஒரு 1000 பேர் சாப்பிட வழி இல்லாமல் தற்கொலை பண்ணால் கூட நம்ம அது கவலைப்படவே மாட்டோம். இப்படி இருக்கிறதுனாலே மீடியா நம்ம நல்லா பயன்படுத்திக்கிறாங்க. இந்த மாதிரி விஷயம் தொடர்ச்சியாக எங்கெல்லாம் கற்பழிப்புகள் நடக்குதோ அதெல்லாம் கவரேஜ் பண்ணுவாங்க. ஒரு வாரம் பார்த்தீங்கன்னா அந்த நியூஸ் வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம உணர்ச்சி வசப்படுவோம், போராட்டங்கள் நடத்துவோம், அது அப்படியே முடிஞ்சு போயிடும். அப்போ இப்படி நம்ம முழுக்க உணர்ச்சி சார்ந்து மட்டுமே ரியாக்ட் பண்ணுறதோடைய ஒரு விளைவு என்ன அப்படின்னா, கண்ணு முன்னாடி இருக்கிற பல அரசியல் நம்ம பார்க்கறது வர்றோம். ஒன்று, பல முக்கியமான சமூக பிரச்சனைகள் கண்ணு முன்னாடி நடக்கிறது நம்ம கவனிக்காமல் போயிட்டே இருக்கும். இது இந்த மாதிரி ரொம்ப சென்டிமெண்ட்லாம் பொலிட்டிக்ஸை பார்க்கறதோடைய இன்னொரு பெரிய ஒரு ஃப்ளா அது. மறுபடியும் செந்தில் நான் சொல்கிறதே சொல்கிறேன், அவர் சொன்னது என்னென்னா, நம்ம செலக்டிவாக உணர்ச்சி வசப்படுறோம் இல்லையா? செலக்டிவாக உணர்ச்சி வசப்படுறோம், குறிப்பிட்ட சில விஷயங்கள் உணர்ச்சி வசப்படுறோம். அந்த இப்போ ஏன் இந்த மாதிரியான ஒரு பெரிய விஷயம் நடக்கும்போது நம்மளால் அந்த உணர்வு, அப்போது அதே ஒரு பஸ்ஸில் சாதாரணமாக நம்ம சீட்டில் ஒருத்தன் தள்ளி உட்காந்து அவனை பிடிச்சி அடிக்கிற அளவுக்கு நம்ம போகிறோம். அப்போ எங்கெல்லாம் நுட்பமாக நம்மளுடைய அகங்காரம் சீண்டப்படுதோ, பாதிக்கப்படுதோ, அங்கெல்லாம் தான் நம்ம ஓவராக உணர்ச்சி வசப்படுறோம். நமக்குள்ளே இருக்கக்கூடிய இன்செக்யூரிட்டியை, உள்ளே இருக்கக்கூடிய நம்மளுடைய ஆற்றாமையை, வளர்க்கப்பட்ட சூழ்நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பொறுப்பேற்கும் தன்மை இல்லாதது, எதுக்குமே தானே பொறுப்பேற்கும் தன்மை இல்லாதவங்களாக வளர்ந்தது, இந்த மாதிரி ஏதோ ஒரு சில காரணங்கள்னால தான் நம்ம செலக்டிவாக நுட்பமாக நம்மளை பர்சனலாக என்னென்ன பாதிக்குதோ அதுக்கு மட்டும்தான் நம்ம ரியாக்ட் பண்ணுறோம். ஸோ பொதுவான ஒரு அறச்சீற்றமோ பொதுவான ஒரு நியாயத்துக்கான இதுவோ இன்னைக்கு இல்லை. அதான் நான் சொல்ல வரேன். செல்லா, தனித்து சிந்திப்பது என்பது நண்பர்கிட்ட சொல்லிக்கிறேன், அதுக்கு ஒரு மிகப்பெரிய தைரியம் வேணும். ஒரு புத்தர் மாதிரியோ ஒரு மகாவீரர் மாதிரியோ இப்போ நம்மெல்லாம் 10 பேர் சேர்ந்து ஒன்றை சிந்திக்க முடியும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதாவது ஒரு லைஃப்பில் ஒரு சொசைட்டியில் பேட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அப்போது நீங்கள் சொல்கிற எல்லாமே வரும். அதாவது
அந்த சென்டிமெண்டல் வேல்யூஸ் வரும். இன்னைக்கு கருப்பு சட்டை போட்டிருக்கே இது நடக்குது, நாளைக்கு மறுபடியும் நடக்குது, 3வது தடவை நடக்குது. இதே மாதிரி ஒரு செட் ஆஃப் டாஸ்க் மட்டும்தான் இந்த உலகத்தில் இருக்குது. அப்படிங்கிறப்போ அவர் சொன்ன மாதிரி பழைய சமுதாயத்தினுடைய தீர்வுகள் இன்றைய சமுதாயத்திற்கு செல்லுபடியாகும். ஆனால் இன்று நம்ம இருக்கிறது வந்து உலகளாவிய சமுதாயம். இந்த ஆரம்பத்தில் நம்ம சொன்னப்போ இட்ஸ் அ வெரி ஃப்ளூயிட் அண்ட் டைனமிக். ஒரு இணையதளத்தை எடுத்துக்கிட்டால் கூட அந்த காலத்தில் நான் என்னுடைய இணையதளத்தை போடுவேன், இணையத்தில் நான் என்னுடைய கருத்துக்களை வைப்பேன். ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை. என்னுடைய கருத்துக்கள் மற்றவர்களுடைய கருத்துக்களோடு மாறி அடுத்த ஒரு நிமிடத்தில் வேற ஒரு புது கருத்தாக பரிணமிக்கிறது. அப்படி இருக்கிறப்ப என்ன ஆகும் அப்படிங்கிறது நீங்கள் கேட்ட கேள்வி. தனித்தனியாக சிந்திச்சா என்ன ஆயிரும்? ஒன்றும் ஆகாது. தனித்தனியாக சிந்திச்சாலே வந்து நம்ம என்ன நினைக்கிறோம், இது சமுதாயத்திற்கு விரோதமான விஷயம் அப்படின்னு நினைக்கிறோம். இன்னும் நாம் சொல்ல போனால் தனித்தனியாக ஒரு பொறுப்புணர்ச்சி வந்தால் அந்த சமுதாயம் மிக பொறுப்புள்ள ஒரு சமுதாயமாக மாறும் என்பதில் எனக்கு ஒரு மாற்று கருத்தே இல்லாத அளவுக்கு ஆழமான ஒரு கருத்து இருக்கிறது. நம்ம எல்லாருமே வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்குது தமிழ்நாட்டில். என்னென்னா நமக்கு வந்து நம்முடைய கடந்த காலம் ரொம்ப பிடிக்குது. ஸோ அதனால் அந்த கடந்த காலத்துடைய கெட்ட விஷயங்களை வந்து நம்ம மறக்க ரெடியாக இல்லை. அதுக்கு வந்து வேறு ஒரு பெயிண்ட் வந்து நம்ம பூசிகிட்டே இருக்கோம். இது எப்போ வரைக்கும் நடந்துகிட்டே இருக்கோ நம்ம பார்க்கக்கூடிய எந்த பிரச்சனையுமே வந்து முடிய போகிறதில்ல. மத கலவரங்கள் முடிய போகிறதில்ல, உங்கள் ஜாதி கொடுமைகள் முடிய போகிறதில்ல, பெண்ணடிமை முடிய போகிறதில்ல. ஏன்னா யூ லவ் யுவர் பாஸ்ட். நீங்கள் உங்களுடைய கடந்த காலத்தை நீங்கள் விரும்புகிற வரைக்கும், உங்களை சார்ந்த மனிதர்களை உங்களுக்கு கூட ஐடென்டிஃபை பண்ணிக்கிற வரைக்கும் இதெல்லாம் முடியவே முடியாது. when you identify the self with the self, நான் தனியாக இருக்கிறேன், நான் தனியானவன், என்னுடைய உணர்வுகள் தனியானது, என்னுடைய அறிவு தனிப்பட்டது அப்படின்னு எப்போ நான் உணர்றனோ அப்போ இதெல்லாம் எல்லாமே போயிடும். யூ ஆர் இண்டிவிஜுவல். ஒவ்வொரு மனிதனும் தனிப்பட்டவனாக இருக்கிறான். அவனுடைய ஆசையும் பாசமும் துக்கமும் தனிப்பட்டதாக தான் இருக்குது. நீங்கள் ஒரு சமூகத்தை வந்து அதுக்குள்ளே கொண்டு வராதீங்க. லீவ் த சொசைட்டியை நீங்கள் விட்டு விலகி வாங்க, சொசைட்டி உருப்படும். ஆனால் தனி ஆளாக நீங்கள் எங்கே இருப்பீங்க? நீங்கள் அவர் சொன்ன இடத்துலேருந்து தான் நீங்களும் ஆரம்பிக்கிறீங்க. அவர் சொன்னார் புத்தர், மகாவீரர், இந்த வகைராக்கள்லாம் அப்படியெல்லாம் அதெல்லாம் இல்லை. அவன் எல்லாத்தையும் உதறிட்டு திறந்தவன். அவன் இந்த சமூகத்திடத்திலிருந்து மீண்டும் எனக்கு இது வேண்டும் என்று எதையும் எதிர்பார்க்காத நிலைக்கு போனவன். ஆகையினால் அவன் இது எல்லாத்தையும் உரிச்சு போட்டுட்டு நான் செல்ஃபு, நான் ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டேன், ஆசை தான் துக்கத்துக்கு காரணம், அது எனக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்பவும் கூட அவன் வாயை மூடிக்கிட்டு இருக்கலை. நீங்களும் செய்யாதியே, நீங்களும் செய்யாதியே, நீங்களும் செய்யாதியே, ஆசையினால் நாசமாக போயிடுவியே, ஆசைப்படாதியேன்னு இருக்கிறவன் வந்தவன் போனவங்கிட்ட எல்லாம் வந்து அவன் சொல்லிட்டு போகிறான். சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? நான் தனி ஆளுன்னு கண்டுபிடிச்ச போது என்னுடைய துன்பத்திலேருந்து நான் நீங்கிட்டேன். நான் போய் உட்காந்துக்க வேண்டியான எங்கேயாவது காட்டுக்குள்ளே நான் எதுக்கு வந்து அதை இங்கே இருக்கிறவங்கிட்ட எல்லாம் சொல்லணும்? என்னுடைய அறிவு என்னுடைய துன்பம் என்னங்கிறத எனக்கு புலப்படுத்திருச்சு. அதிலிருந்து நான் விடுபடுவதற்கான வழி என்னங்கிறத எனக்கு புலப்படுத்திருச்சு. நான் போய் உட்கார வேண்டியதானே? நான் ஏன் உட்காரலை? நான் அதை ஏன் எல்லாருக்கும் சொல்லணும்? வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன், வீடுதோறு பசியராது அயர்ந்தவர்களை கண்டபோதெல்லாம் உலர்ந்தேன்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு? ஒரு சாதாரண பயிர் தானே, இது வாடினா வாடுது, நமக்கு என்ன வந்துச்சு? காவேரியிலேருந்து தண்ணி விடலை, அப்படித்தானே வாடும்னு சொல்லிட்டு சும்மா போக வேண்டியானே அவர்? பயிர் வாடுதுங்கிறதுக்கு எதுக்கு இவர் வருத்தப்படணும்? இதையெல்லாம் எதுக்கு எல்லாருக்கும் சொல்லணும்? திரும்ப திரும்ப புரண்டு எல்லாருக்கும் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? எனக்கு இது விளங்குனுச்சு, எனக்கு விளங்குனது எல்லாருக்கும் விளங்கணுங்கிறது தான். எனக்கு விளங்கினதை எல்லாருக்கும் விளங்க வைக்கிறதுக்கு நான் இதை பகிர்ந்து கொண்டாக வேண்டி இருக்கிறது, இதை நான் சொல்ல வேண்டி இருக்கிறது. செல்லா சொன்னது மாதிரி அதற்கு எதிர்கருத்துக்கள் வரலாம் போகலாம். உணர்வுங்கிறது பகிர்ந்து கொள்ளக்கூடாதுங்கிறது இல்லை, இண்டிவிஜுவலிஸ்டிக்குங்கிறது இண்டிவிஜுவலிஸ்டிக்குங்கிறதன் மேலே வைக்கப்படுகிற குற்றச்சாட்டு நான் ஒத்தாள், என் ஜௌரியம் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான், நான் தொடச்சி போட்டு போய்கிட்டே இருப்பேன் அப்படிங்கிறது. அப்படி போகாத அப்படிங்கிறது தான் இந்த தரப்பினுடைய முன்வைப்பு. நீ தனியாக யோசி, உன்னுடைய தனி யோசனைக்கு மாற்று யோசனையும் தனியாக வரட்டும். இந்த யோசனைகளெல்லாம் ஒன்றோடு ஒன்று உரழ்ந்து புதியதொரு கருத்தும் உருவாகட்டும், அதில் ஒரு இயங்கியல் நடக்கட்டும். ஆனால் இது சமூகத்தின் மேலான பரிவின் மேலே இந்த விவாதம் நடக்கணும். சும்மா உங்களுடைய அரிப்பையெல்லாம் சொரிந்து கொள்வதற்காக இந்த மாதிரியான விவாதங்களை எல்லாம் நடத்த முடியாது. இதனால கீழே இருக்கிறவனுக்கு என்ன பயன், கடையனுக்கு இதனால கிடைக்க போகிற கடைத்தேற்றம் என்ன அப்படிங்கிற கேள்வியின் மேலே இந்த விவாதம் நடக்குமானால் அது இண்டிவிஜுவலிஸ்டாக இருக்கட்டும், இல்லை உணர்ச்சி சார்ந்ததாக இருக்கட்டும், என்ன விளக்கண்ணையாக வேணாலும் இருக்கட்டும், கீழே இருக்கிறவனுக்கு இதனால் ஒரு பயன் உண்டாகும் என்றால் அது எப்படியாக இருந்தாலும் சரி அது பரிவின் பார்ப்பட்டதாக மட்டும்தான் இருக்கும். மிக கூரிய அறிவை கொண்டு இது சாதிக்கப்பட்டாலும் அந்த அறிவு எல்லாருக்கும் அந்த நன்மையை தருவது எப்போதென்றால் அது பரிவின் மேல் நிகழும் போது மட்டும்தான். சமுதாயத்திலிருந்து விலகி போகிறதுனா நீங்கள் சொன்ன மாதிரி விலகி போகல, யாருமே விலகி போகவில்லை. அதாவது காய்தல் உவத்தல் அகற்றி ஆய்தல் அறிவுடையார் கண்ணதேன்னு வள்ளுவர் சொன்ன மாதிரி அவர் கொஞ்சம் சமுதாயத்திலேருந்து கொஞ்சம் அதை டெம்பரரி ஃபினாமினாவை தான் நான் பார்க்குறேன்.
மகாவீரரோ புத்தரோ வந்து காட்டுக்குள்ளே போயிட்டு யானை அடைஞ்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போய் இருக்கல. அவங்க மறுபடியும் திரும்பி சமுதாயத்திற்கு வந்திருக்கிறார்கள். அந்த அன்பு கூட அந்த அறிவின் பால், அந்த என்லைட்மெண்ட், அந்த ஞானமடைதலுக்கு பின்பு புத்தர் ஞானமடைந்தாருன்னு தான் நம்ம சொல்கிறோம், அன்படைந்தாருன்னு சொல்கிறது இல்லை. இது ஃபிலாசபிக்கலாகவும் நிறைய பேர் பேசுகிறாங்க, ரியாலிட்டிக்குள்ளேருந்தும் நிறைய பேர் பேசுகிறாங்க, இன்றைக்கி இருக்கக்கூடிய கான்டெம்பரரி லைஃப் ஸ்டைலுக்குலேருந்தும் சில கருத்துக்களை இங்கே பார்க்க முடியுது. தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு. இது ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை NAC ஜுவல்லர்ஸ், கோ பிரசன்டட் பை சன்லேண்ட். ஒவ்வொரு தொழிலும் எனர்ஜி. ஸ்டே டியூன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை NAC ஜுவல்லர்ஸ், கோ பிரசன்டட் பை சன்லேண்ட். ஒவ்வொரு தொழிலும் எனர்ஜி. இன்றைக்கி தெரிந்தோ தெரியாமலோ அல்லது விரும்பியோ விரும்பாமலோ ஏதோ ஒரு கட்டத்தில் நகரங்களில், இன்னும் உங்களோட சின்ன ஊர்களில் கூட எப்படி ஆகிடுச்சுன்னா, நான் என் கார் என் குடும்பம், நான் பாட்டுக்கு நான் உண்டு என் வேலை உண்டு அப்படின்னு இருக்கணுங்கிற, இண்டிவிஜுவலிஸ்டிக்காக இருக்கணுங்கிற எண்ணத்தை உங்களுக்கு எது ட்ரிகர் பண்ணுச்சு, அல்லது எந்த தாக்கத்தில் அந்த முடிவுக்கு நீங்கள் வந்தீங்க? மேபி இட்ஸ் பிகாஸ் ஆஃப் த ஃபாஸ்ட் மூவிங் வேர்ல்ட். ரொம்ப காம்படிட்டிவ் வேர்ல்டாக இருக்கிறதுனால ஈவன் கூட பிறந்தவங்களே வந்து பணக்கார, நீ பணக்கார நான் பணக்கார ஏழைன்ற ஒரு இது வந்துடுது. அதனால அப்படி இருக்கும்போது மூணாம் மனுஷங்களோட பணத்தையும் இதையும் ஷேர் பண்ணுற அளவுக்கு யாருக்குமே அந்த மென்டாலிட்டி இல்லை. ஓகே, ஸோ சோஷியல் என்னுடைய முன்னேற்றம் நான் தான், என் குடும்ப முன்னேற்றம்ன்ற செல்ஃபிஷ்னஸ் மாதிரி வந்துடுது இது. ஓகே, பின்னால் நம்ம சமுதாயம் இருக்குன்னு வச்சுங்க. சமுதாயத்தில் வந்து நம்ம ஏழ்மையாக இருக்கும்பொழுது நம்ம சமுதாயம் வந்து நமக்கு உதவி பண்ணியிருக்காரு. அதே நாம் ஒரு கொஞ்சம் செல்வந்தராக இருக்கும் பொழுது நம்ம சமுதாயம் நம்மளை தேடி வருது. வரும் பொழுது நம்மளோட இண்டிவிஜுவாலிட்டி அங்கே போயிடுது. அவங்க வந்து அடிக்கடி உதவி பண்ணிட்டு நமக்கு வந்து தொந்தரவும் கொடுத்துட்ருக்காங்க. இவன் மட்டும் சமுதாயத்தில் முன்னேறிட்டு வரானே, அதனால் வந்து நமக்கு அந்த சொந்தங்கள் வந்து நமக்கு வந்து ஒரு பாரமாக தெரியும் பொழுது நாம் என்ன பண்ணுறோம், அந்த இடத்தையே விட்டுட்டு நம்ம நகரத்துக்கு வந்துடுறோம். வந்துட்டு நகரத்துலேயும் பார்த்தீங்களா அப்பார்ட்மெண்ட்டுக்கு குடி வந்துடுறோம். நம்ம வீட்டுக்குள்ளே வந்தோமா, கதவை சாத்தனமா, இருந்தோமா, திருப்பி காலையில் ஆஃபீஸ் போகும்போது வெளியே வருவோம். இதில் எவ்வளோ சந்தோஷம் இருக்குது. சொந்தக்காரங்க பிக்கல் படங்கள் கிடையாது, காசு இருக்குது, இவன்ட்ட கேட்டால் இது எனக்கு சந்தோஷமாக தான் தெரியுது. அதான் இதுதான் எனக்கு சந்தோஷமாக தெரியுது. ஹாப்பி. சென்டிமெண்ட்டில் விட்டு விலகின அப்புறமேட்டுக்கு அவங்களோட லைஃப்பில் வந்து சீக்கிரம் முன்னேறின பேர் நிறைய பேர் பார்த்துருக்கேன் நான். ஸோ அவங்கள பார்த்து நம்மளும் சென்டிமெண்ட், அது ஓவரால் சென்டிமெண்ட் தேவையில்லை. ஓவரால் சென்டிமெண்ட் இல்லாமல் இருந்துச்சுன்னா நம்ம லைஃப்பில் முன்னேறலான்னு சொல்லிட்டு ஒரு அச்சீவ்மெண்ட் இப்போ 5 years முன்னாடி இருந்து வந்துச்சு. ஓகே, இதுக்கப்புறம் தான் நம்ம இவர்கிட்ட கொடுங்க, சார்ட்ட கொடுங்க. கார்பரேட்னா சிம்பிளாங்க, லெஸ் சென்டிமெண்ட் மோர் ரேஷனல், அதான் கார்பரேட்னு சொல்கிறாங்க. இல்லை, பிகாஸ் ஆஃப் ரேஷனாலிட்டி தான் நீங்கள் வந்து இந்த மாதிரி இண்டிவிஜுவலிஸ்டிக்காக சென்டிமெண்ட்ஸ் பிஸ்னஸில் நார்மலி திஸ் இஸ் த லாஜிக். ஏன்னா பிஸ்னஸில் சென்டிமெண்ட் பார்த்தா தே கேன் சர்வைவ். வாழ்க்கையோட நெருக்கடி தான் சார். நெருக்கடி நம்மளோட கஷ்டம் வரும்பொழுது நம்ம யாரெல்லாம் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறோமோ அவங்க கை விரிக்கும் போது நமக்கு அந்த அந்த பாயிண்டில் வந்து நம்ம ஸ்டார்டிங் தட் இண்டிவிஜுவல். இப்போ நான் 3 சிஸ்டர்ஸ் கூட வளர்ந்தேன். ஸோ அது ஒரு நல்ல கட்டமைப்பு, நல்ல குடும்பமாக தான் வளர்ந்தேன். ஆனால் 3 சிஸ்டர்ஸ் அவங்களுக்கு மேரேஜ் ஆச்சு, வர இன்லாஸ், அவங்களோட ஃப்ரீக்குவென்சி இதெல்லாம் மிஸ்மேட்ச் வரச்சு. நம்ம வந்து வெளிவட்டாரத்துக்கு போக ஆரம்பிச்சு படிக்கிறதுக்கோ வேலை செய்கிறதுக்கோ போகிறச்சு நிறையா கற்றுக்க ஆரம்பிக்கிறோம், நிறையா பார்க்குறச்சு இது பிடிச்ச விஷயமா இருக்குது. ஆர் இப்போ ஹியூமன் பீயிங் வந்து இந்த எவல்யூஷன், இது அடுத்த கட்டம், இது ஒரு முன்னேற்றம் அப்படின்னு எனக்கு தோணுது. இன்றைக்கி இருக்கக்கூடிய தமிழ் சொசைட்டி இண்டிவிஜுவலிஸ்டிக்காக மாறுவதற்கு என்னென்ன காரணங்கள் இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? அல்லது கொஞ்சம் அந்த பார்வை அதை நோக்கி போகணும்னு நினைக்கிறதுக்கே கூட வாட் ஆர் த ரீசன்ஸ்? எக்ஸ்போஷர் டு த அதர் ஐடியாஸ், எக்ஸ்போஷர் டு த அதர் வேஸ் ஆஃப் லைஃப். இன்னொன்று வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ். நம்மளுடைய ஃபேமிலி சிஸ்டம் வந்து இட்ஸ் பைண்டட் ஆன் வாட் ஐ வில் டூ திஸ் ஃபார் யூ, யூ ஹேவ் டு டூ திஸ் ஃபார் மீ. நான் இதை செய்தால் நீ எனக்கு இதை செய்யணும்னு. ஆனால் இது சாத்தியப்படுறது இல்லை. பையன் வந்து அம்மாவை பார்த்துக்கணுன்ற எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது, அது நியாயம்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அது இந்த சூழ்நிலையிலே சாத்தியப்படாத போது நான் வந்து இண்டிவிஜுவலாக இருக்க புஷ் பண்ணப்படுறேன். இப்போ என்னுடைய பையனை நான் வந்து பெரிய ஸ்கூலில் சேர்க்கணுன்னா நான் பணம் நான் சேர்த்து வைக்கணும். என்னுடைய சொந்தக்காரங்க தருவாங்கன்னு எதிர்பார்க்க முடியாது. ஸோ அப்போ என்னுடைய சொந்தக்காரங்களுக்கு நான் பணம் தரவும் முடியாது. அப்போ என்ன ஆக வேண்டியது இருக்குன்னா, யூ ஹேவ் டு பி இண்டிவிஜுவல் பிகாஸ் யூ ஹேவ் டு சர்வைவ். எனக்கு எப்போவுமே வந்து உறவுகளை பற்றி யோசிக்கும்போது என்னுடைய மாமா வந்து என்னுடைய அம்மாவை பார்க்க வரக்கூடிய காட்சி ஞாபகம் வரும். என்னுடைய மாமா வந்து அவருடைய ஒரு கேரளாவிலேருந்து ஒரு பகுதியிலேருந்து பஸ் பிடிச்ச ஒரு இடமா வந்து நடந்து ஊருக்கு வந்து எங்கள் அம்மா மட்டும் பார்க்கணுங்கிறது ஒரே ஒரு காரணத்துக்காக வந்து பார்த்துட்டு போவாங்க. அவருக்கு பெரிய வசதி எதுவும் இல்லை, தொடர்ச்சியாக ரொம்ப வயதான காலத்து கூட நடந்து வந்து பார்த்துட்டு போவார். இப்போ என்னால் வந்து நான் என்னுடைய உறவினர்களை என்னுடைய அக்காவையும் நான் போய் பார்க்குறதில்ல, வசதிகள்லாம் இருக்குது. ஏன் போய் பார்க்குறது இல்லைன்னா, ஒவ்வொரு நிமிஷத்தையும் ஒவ்வொரு மண்ணையத்தையும் நான் ரொம்ப முக்கியமாக நினைக்கிறேன். இன்றைக்கி அவங்க அப்படி கிடையாது. அவங்க வந்து வாழ்க்கையை ஒரு பெரிய நீரோட்டம் மாதிரி பார்த்தாங்க. நம்ம அதை வாழ்கிறோம், பல விஷயங்களை செய்கிறோம் அப்படின்னு பார்த்தாங்க. அப்படி கிடையாது. நான் எனக்கு என்னுடைய ஒவ்வொரு நிமிஷத்தையும் ஒவ்வொரு மண்ணையத்தையும் வந்து இதனால் என்ன எனக்கு வந்து இது எப்படி நான் வந்து ஒரு பயன்பாடு
பயன்படத்தக்க விஷயமா அதை எப்படி மாத்துறது, இதை பயனுள்ளதாக மாத்திக்க முடியுமா, எப்படி ஒவ்வொரு நிமிஷத்தையும் மாத்துறதுங்கிற எண்ணம் எனக்கு இல்லாட்டி ரொம்ப ஆழமா எனக்கு வந்துருச்சு. ஆனா அது என்னன்னா அது பெரிய பொய். அது அப்படிலாம் நம்ம எதுவுமே கிரியேட் பண்ண முடியாது. உங்களை அதை நோக்கி தான் இது ஒரு முக்கியமான காரணம். இதுக்காக தான் நம்ம வந்து இன்னைக்கு இந்த ஒரு வாழ்க்கையை நோக்கி வந்திருக்கோம். நமக்கு என்னன்னா ஒவ்வொரு நிமிஷத்தையும் பயனுள்ளதாக மாற்றணும், ஒவ்வொரு நாளையும் பயனுள்ளதாக மாற்றணும், சம்பாதிக்கணும், எதையாவது ஒன்று பெருசு பண்ணணும், பெரிய பெரிய ஆளாக வரணும்னு நினச்சிட்டே இருக்கும். ஆனால் அப்படி பெரிய அளவில் நம்ம மாறி வளர்ந்து ஏதாவது சம்பாதிக்கிறோமா, பெரிய அளவில் நம்ம ஏதாவது சாதிக்கிறோமான்னு எனக்கு ரொம்ப டவுட்டாகவே இருக்குது. அது பிரச்சனை மெட்டீரியலிஸ்டிக்காக மாறுறதில்ல. அப்படி நம்ம இருக்கணும், நம்ம நம்ப ஆரம்பிக்கிறோம். இன்றைக்கி அப்படி வாழ்ந்தால் தான் வந்து திருப்தியான வாழ்க்கை. சும்மா போய் நீங்கள் ஒரு 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 முழு ஒரு 4 நாள் நீங்கள் ஊருக்கு போய் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக ஃபீல் பண்ணுறீங்க, ஒன்றுமே பண்ணுறதுக்கு இல்லை, அப்படியே இருக்கேன் அப்படின்னு. அப்போ வந்து சும்மா ஒரு ஆள் இருக்குதுங்கிறதே வந்து தப்பான விஷயம் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு ரொம்ப வலு நமக்குள்ள வந்துருச்சு. அதான் நம்மளை நகரத்தை நோக்கி, இந்த வாழ்க்கையை நோக்கி நகர்த்ததோன்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. ஓகே, வெரி நைஸ், வெரி. செல்லமுத்து குப்புசாமி, ஏன் தமிழ் சமூகம் கொஞ்சம் இண்டிவிஜுவலிஸ்டிக் அப்படிங்கிற ஐடியாவை நோக்கியோ அல்லது இப்படி மாறவும் முயற்சி பண்ணுது? நான் என்ன நினைக்கிறேன்னா, நம்ம ஒரு 1991களுக்கு முன்னாடி வரைக்கும் நம்முடைய தமிழ் சமுதாயம் மட்டும் இல்லை, இந்தியாவில் இருக்கிற முக்கால்வாசி சமூகங்கள் ஒரு மாதிரி ஒத்திசைந்து மற்றவர்களோட சமரசம் செய்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ்ந்தோம். இப்போ வந்து இந்த 1991க்கு அப்புறம் வந்து பொருளாதார மாற்றங்களினால் ஏற்பட்டு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நம்மளை தன்னிச்சையாக வாழ்வதற்கேற்ற சூழலை உண்டாக்கியிருக்குது. அதாவது வந்து எங்கள் ஊரில் ஒரு பைக் இருக்குன்னா அதை வந்து 2 ஃபேமிலி 3 ஃபேமிலி ஒன்றா யூஸ் பண்ணுவாங்க, ஓகே ரைட் அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்திருக்கு. இப்போ வந்து நான் வந்து ஒரு மந்தில் ஒரு 1 or 2 டைம்ஸ் தான் என்னோட கார் ஓட்டும் அப்படின்னாலும் என் வீட்டில் ஒரு வண்டி இருக்கணும் அப்படிங்கிற நினைக்கிற நிலைமைக்கு நம்ம சும்மானாலும் நிற்கலாம். ஓகே, வியாபார மக்கள் வந்து ஓகே நம்மளோட ஆசையை தூண்டு, அது வந்து ஒரு மாதிரி எமோஷனல். நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா மீடியா விளம்பரம் வியாபாரம் எல்லாமே ஓகே உங்களோட எமோஷனல் அப்பீலை தூண்டுது. யூ டோன்ட் ஹேவ் an own house அப்படின்னு. ஓகே ஓகே, அதன் பின்னால் இருக்கிற ஒரு எமோஷனல் இந்த தேவை சார்ந்த விருப்பங்களை இதெல்லாமே அப்படி ஒரு கிரியா ஊக்கி மாதிரி டெவலப் பண்ணிட்டே இருக்கு. ஓகே, ஸோ அது ஒரு முக்கியமான விஷயமா நான் பார்க்குறேன். அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து, நான் இதை சொல்கிறத வச்சு நீங்கள் ஒரு ஆணாதிக்கவாதியாக கூட கட்டமைக்கலாம். ஓகே, இந்த மாதிரி இண்டிபெண்டாக சம்பாதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் பெண்கள் பல காலமாக கூட்டு குடும்பங்களில் இருந்தவர்கள் நம்ம தன்னிச்சையாக வந்துடணும் அப்படிங்கிற ஒரு அழுத்தத்தை முக்கால்வாசி ஆண்கள் மேலே செலுத்துகிறாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து, தமிழ் சென்டிமெண்டில் அம்மா சென்டிமெண்ட்டுக்கு அப்புறம் அதிகமாக பேசப்பட்டது தங்கச்சி சென்டிமெண்ட் தான். பட் இப்போல்லாம் வந்து அக்கா தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணும்போது ஓகே அவங்களுக்கு ஒரு 50 பவுன் போடுறேன்னா கல்யாணத்துக்கு முந்தின நாள் ஓகே ரைட் அப்பாவோட சொத்து எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி அண்ணனுக்கு வந்து எழுதி கொடுத்துறோம். மெட்டீரியலிஸ்டிக்காக வந்து மாறிடுச்சு. ஆனால் நமக்கு ஏன் இமோஷனல் வாழ்க்கை அவசியம் நீங்கள் நினைக்கிறீங்க? இன்றும் கூட இமோஷனல் வாழ்க்கை அவசியம்தான் என்று நீங்கள் நினைப்பது என்ன காரணம்? சாப்பிட்ட கொடுங்க. இப்போ நான் வந்து 1.5 வயது ஆகும்போது அப்பா இறந்துட்டார். என்னுடைய தாத்தா வந்து எங்கள் அம்மாவையும் என்னையும் கூட்டிகிட்டு போய் வளர்த்து அவங்க கூலி வேலை செஞ்சவங்க தான். ஆனால் இன்றைக்கி படிக்க வச்சு என்னை ஒரு என்ஜினியராக உருவாக்கியிருக்காங்க அப்படின்னா அவங்க அந்த எங்கள் அம்மா அதாவது தன்னுடைய மகள் பேரை அந்த உறவுகளுக்கு மேலே வச்ச உணர்ச்சியின் அடிப்படையில் எடுத்த முடிவு தான் இன்றைக்கி நாங்கள் உட்காந்துருக்கிறதுக்கு காரணமே. ஓகே, உங்களுடைய சொந்த அனுபவம் உணர்வுகளோடு தான் இருக்கணும்னு உங்களை பழக்கிருக்குன்னு நினைக்கிறீங்க? ஆமாம். ஓகே, வேற என்ன காரணம்? தவறுகள் செய்யும்போது நம்ம சுட்டி காட்டுறதுக்கு ஆள் வேணும் சார். அது வந்து உறவுகளோட நம்ம சுற்றி வர சமுதாயத்தோட நம்ம எல்லாரும் ஒன்றா இருந்தால் மட்டும்தான் அந்த மாதிரி சுட்டி காட்டுவாங்க. இல்லை நம்ம இண்டிவிஜுவலாகவே இருந்துட்டு இருக்கிறோம், நீ யாரோ நான் யாரோ நம்ம இருந்துட்டு இருந்தோம்னா அவங்களும் நீ யாரோ நான் யாரோ நம்ம தப்பு பண்ணாலும் பார்த்துட்டு அவங்க பார்க்காம போயிடுவாங்க. ஒருவர் தாந்தோன்றித்தனமாக போய்விடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுங்கிறீங்க. இது நம்மளோட உரிமைகளை வந்து விட்டு கொடுக்க மாட்டோம். அப்படின்னா உரிமைகள்னா இப்போ உறவுகளுக்குள்ள வந்து உரிமை இருக்குது. வேற யாராவது பிரச்சனை வரும்போது என்னோட உறவுக்கு நான் தான் கேட்பேன் அப்படின்னு ஒரு உரிமை. உரிமை விட்டு கொடுக்க மாட்டோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் உறுதுணையாக இருக்க முடியும். எஸ், சென்டிமெண்ட்டாக இருப்பதுடைய பலம் என்ன? தமிழ் சமூகம் சென்டிமெண்ட்டாக இருப்பதன் பலம் என்ன? எந்த வகையில் என்றால், ஒரு குடும்பத்தில் இப்போ தலைவன் இல்லாத பொழுது ஒரு அவங்களுக்கு ஒரு 3 சிஸ்டர்ஸ் ஒரே பையன் இருக்கும் பொழுது அவரோட ரெஸ்பான்சிபிலிட்டி டு ஷோல்டர் த ஃபேமிலி. அப்போ ஒவ்வொருத்தரும் நம்ம தங்கையை முன்னேறணும், அண்ணங்களை அக்காவை முன்னேறணும் அப்படிங்கும் பொழுது அவருடைய ரெஸ்பான்சிபிலிட்டியானது இதுவாக இருக்குது. சூப்பர். அந்த இமோஷன் இருக்க போய் தான் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அவன் எடுத்துக்கிறான். சென்டிமெண்ட் வந்து உறவுகளுக்கு ஒரு பாலமாக இருக்குது. அதாவது வந்து ஒரு கீழே வந்து ஒரு வருத்த கஷ்டம் துன்பம் ஏற்படும் போது அந்த உறவுகள் எப்படி இருந்தாலும் ஒருத்தர் வந்து தாங்கி பிடிப்பாங்க. அதாவது எல்லாருமே விட்டுட்டு போயிடுவாங்க நம்ம சொல்ல முடியாது. நமக்கு வந்து இப்போ அத்தை வீட்டில் வந்து ஆகாத இருப்பாங்க, திடீர்னு ஒரு கஷ்டம் அப்படின்னு சொன்ன உடனே ஐயோ என் அண்ணன் குழந்தை என் தம்பி குழந்தை நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து கண்டிப்பாக உதவுவாங்க. இன்றைக்கும் உதவுற கூட்டம் இருக்குது. இப்படி வாழ முடியாது. இப்படி நீங்கள் வாழ முயற்சி பண்ணும்போது நீங்கள் ஒரு ப்ரெஷரை வந்து உங்களுக்குள்ளேயே நீங்கள் வந்து கொண்டு வந்துக்கிறீங்க.
அப்படி இல்லை மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. தமிழ் சமூகம் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்ட ஒரு சமூகம், உணர்வு கொந்தளிப்போடு இருக்கிறவர்கள் அப்படின்னு நீண்ட காலமாகவே பலராலும் சொல்லப்படுகிறது. இவங்கெல்லாம் ரொம்ப சென்டிமெண்டல் அப்படின்னு. ஆனால் இது நமக்கு பலமா அல்லது பலவீனமா? இன்றைய காலகட்டத்தில் அப்படி இருக்கலாமா? இல்லை இண்டிவிஜுவலிஸ்டிக்காக நான், என் வாழ்க்கை, என் சார்ந்த சிந்தனை அப்படின்னு ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட முறையில் வளர முயற்சிக்கணுமா? பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. இது ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை NAC ஜுவல்லர்ஸ், கோ பிரசன்டட் பை சன்லேண்ட். ஒவ்வொரு தொழிலும் எனர்ஜி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை NAC ஜுவல்லர்ஸ், கோ பிரசன்டட் பை சன்லேண்ட். ஒவ்வொரு தொழிலும் எனர்ஜி. உணர்வுபூர்வமாக தமிழ் சமூகம் இருப்பது சரி, அது நல்லதுன்னு ஒரு பக்கமும், அப்படி உணர்வுபூர்வமாக இருப்பது நல்லதல்ல, இண்டிவிஜுவலிஸ்டிக்காக இருக்கிறது தான் இன்றைய கான்டெம்பரரி வேர்ல்டுக்கு கரெக்டாக இருக்க முடியும் அப்படின்னு இந்த பக்கமும் சொல்கிறாங்க. இன்னும் பல டைமென்ஷனில் இது பற்றி விவாதிக்கலாம். இப்போ நான் இண்டிவிஜுவலாக இருந்தால் எனக்கு யாருமே உதவி செய்ய மாட்டாங்கன்றதோ, நான் வேறு யாருக்கும் உதவ மாட்டேன்றதோ கிடையாது. முதல்ல உதவி அப்படின்ற ஒரு விஷயமே கிடையாது. இது இட்ஸ் ஜஸ்ட் ஷேரிங் இட். இது சாரி, இட்ஸ் நேச்சர் ஆஃப் லிவிங். நான் என் அம்மாவை பார்த்துக்கிறத நீங்கள் ஒரு பெரிய கடமையாக்கும் போது, அதை ஒரு சுமையாக்கும் போது, என் அம்மாவை பார்த்துக்க நான் தவிர்ப்பேன். அம்மாவை பார்த்துக்கிறதோ, என்னுடைய அம்மா குழந்தைய பார்க்குறதுக்கோ இட்ஸ் நேச்சர் ஆஃப் லிவிங். நீங்கள் அதை நேச்சுரலான ஒரு விஷயத்தை விட்டுட்டு அதுக்கு நீங்கள் தியாகம்னு சொல்கிறீங்க, சாக்ரிஃபைஸ் சொல்கிறீங்க. அவர் சொன்ன மாதிரி நீ என்னை உன்னுடைய பெற்றோர்களுக்கு கொடுத்தாயின்னு சொல்கிறீங்க. உன்னை கஷ்டப்பட்டு படிக்க வச்ச பெற்றோர்களுக்கு தெரியாதா உனக்கு யாரை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்கிறீங்க. நீங்கள் மீண்டும் மீண்டும் அதை ஒரு ட்ராமடைஸ் பண்ணுறீங்க, ஒரு கவிதையாக்குறீங்க, நாடகமாக்குறீங்க. நாடகம், கவிதை இது எதுவுமே உண்மை கிடையாது. இண்டிவிஜுவலிஸ்டிக்காக இருக்கிறவங்க இது அடிப்படையில் அவங்க எதை கோர்றாங்கன்னா, எங்ககிட்ட இருந்து யாரும் எதையும் கேட்டு எங்களை தொந்தரவு பண்ணாதீங்க, எங்களை விட்டுருங்கப்பா, நாங்கள் வாட்டுக்கு சௌக்கியமாக இருக்கோம், எங்களுக்கு சௌரியப்பட்டால் நாங்கள் செய்கிறோம், இல்லைன்னா செய்யலை அப்படின்னா அது ஒன்றும் பிழை இல்லைன்னு வச்சுங்க. எல்லாரும் அப்படி தான் இருப்பான். எனக்கு சிரமப்பட்ட போது எங்களுக்கு மற்றவங்கெல்லாம் கொடுத்தாங்களா, நாங்கள் மட்டும் ஏன் கொடுக்கணும் அப்படிங்கிற கேள்வியெல்லாம் வரும். அவங்க கொடுக்கலை, ஆகையினால நாங்களும் கொடுக்கலை அப்படிங்கிற ரெசிப்ராசிட்டிக்குள்ளே தான் திரும்பவும் அது நிற்கிது. ஆனால் இதில் பார்க்க வேண்டியது என்னென்னா, அவன் நோட்டாக எவ்வளவு என் கையில் கொடுத்தேன் அப்படிங்கிறது இல்லை. அவனுக்கு அந்த நேரத்தில் நோட்டு இல்லாமல் கூட போயிருக்கலாம். உங்கள் சித்தப்பனுக்கோ, பெரியப்பனுக்கோ, மாமனுக்கோ, தூரத்து சொந்தக்காரனுக்கோ அவனுக்கு அந்த உதவியை செய்வதற்கான மனம் இருந்திருக்கலாம். ஆனால் அவன் கொடுப்பதற்கான சௌகரியத்தில் இல்லாதவனாக இருந்திருக்கலாம். ஆகையினால் அவன் தன்னுடைய இயலாமையை புலப்படுத்தி இருக்கலாம். அவன் செய்ய நினச்சானா அந்த பரிவு அவனுக்கு இருந்துச்சா இல்லையாங்கிறது தான் முக்கியமானதே தவிர அந்த பணம் அவனிடத்தில் இருந்துச்சா இல்லையா அப்படிங்கிறது இல்லை. ரெண்டாவது, எல்லாவற்றையும் உணர்ச்சிகளிலிருந்து விலக்கிவிட்டு பார்ப்பதன் மூலம் இந்த உலகம் ஒரு கார்ப்பரேட் உலகமாக மாற்றப்படும். எல்லாவற்றிலிருந்தும் பர்சனல் ரிலேஷன்ஷிப்பை எல்லாம் தூக்குறது தான் இப்போ இந்த வணிக உலகத்தினுடைய மைய நோக்கமாக இருக்கிறது. ஒரு பேங்க்குக்கு போனீங்கன்னா முந்தியெல்லாம் டெஸ்க்குக்கு நடுவில் டிரான்சாக்ட் பண்ணுவீங்க. அந்த பக்கம் ஆள் இருப்பான், இந்த பக்கம் நீங்கள் இருப்பீங்க, செக்கை கொடுப்பீங்க, காசு வாங்குவீங்க. அப்புறம் அண்ணே நான் ஒரு செக்கு கொடுத்துருக்கேன், அது நாளைக்கு வரும், அக்கௌண்ட்டில் பணம் இல்லைன்னா பாஸ் பண்ணி விட்ருங்க, நான் பின்னாடியே ஆள் அனுப்பி பணத்தை கொடுத்து விட்றேன்னு சொல்லுவீங்க. உங்கள் முகத்தாட்சியம் பார்த்து அவன் அந்த வேலையை செய்யக்கூடும். இப்போ அதெல்லாம் கிடையாது. எல்லா பர்சனல் ரிலேஷன்ஷிப்பையும் எல்லா நிலைகள்லேருந்தும் தூக்கிட்டான். நீங்கள் பேங்க்கு போனீங்கன்னா, சார் ஒரு விஷயம் சொல்லணும், அந்த ஃபோன் எடுங்க, மேலே ஆள் எடுத்து பேசுவாங்க, நீங்கள் சொல்ல வேண்டியதை சொல்லிக்கிங்க. யார் எடுத்து பேசுகிறா எனக்கு தெரியாது, நான் என்ன தேவையில் இருக்கேன் அவனுக்கு தெரியாது, என்னுடைய நெருக்கடி என்ன தெரியாது, தெரிய வேண்டாம்னு அவன் நினைக்கிறான். இதெல்லாம் தெரிஞ்சால் முகத்தாட்சண்யம் வரும். முகத்தாட்சண்யம் வந்தால் இந்த உதவியை உங்களுக்கு செய்ய வேண்டி வரும். இந்த உதவியை செஞ்சால் வியாபாரம் நட்டப்படும். வியாபாரத்தில் தர்மம் கிடையாது, தர்மத்தில் வியாபாரம் கிடையாதுன்னு பெரிய அறிஞர்கள் மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று வைக்கப்படும். எல்லாத்துக்குள்ளேயும் தர்மம் பார்க்கணும். தர்மம் இல்லாமல் எதுவும் நடக்கக்கூடாது. பொட்டி கடையில் இன்றைக்கி எனக்கு முட்டை வாங்குறதுக்கு காசு இல்லைன்னு சொன்னால் நான் நாளைக்கு தரேன் கணக்கில் வச்சிங்கன்னா கொடுப்பேன். இதுவரைக்கும் பர்சனலாக இருந்த ஒரு வணிக உலகம் இம்பர்சனல் வணிக உலகமாக, கார்ப்பரேட் உலகமாக மாறிக்கொண்டிருக்கிறது. இந்த கார்ப்பரேட் உலகம் வந்துருச்சுன்னா எல்லார் மண்டையிலையும் ஒவ்வொரு ஆணி அடிப்பான். நான் சொல்கிறத நீ கேளு, உட்காரு, காசை கொடுத்துட்டு கையில் காசு வாயில் தோசை இல்லைன்னா போய்கிட்டே இரு, சாகு, எனக்கு ஒரு அக்கறையும் இல்லைன்னு சொல்லுவேன். அதை நோக்கி போகிறதுக்கு இடைஞ்சலாக இருக்கிறது இந்த பரிவுணர்ச்சி தான். இந்த பரிவுணர்ச்சி எப்பாடுபட்டும் காப்பாற்றப்பட வேண்டும் என்று நினைப்பதற்கு காரணம் இப்படியான சௌகரியப்படாத ஒரு சூழ்நிலைக்குள்ளே நம்மை நாமே கொண்டு போய் வைத்து கொண்டு விடக்கூடாது என்பதுதான். அவர் சொல்கிறது நான் ஒரு தத்துவ ரீதியாக பார்த்தா சிஸ்டம் வர்சஸ் ரேண்டம்னஸ் லைஃப்பில் அப்படி தான் நான் பார்க்குறேன். இப்போ எல்லாத்தையும் நம்ம சிஸ்டத்தை நோக்கி கொண்டு போயிட்டுருக்கிறோம் அப்படிங்கிறது அவருடைய. நீ போய் பணத்தை கொடு, பணம் வரும். ஆனால் போகிறது பணம் வாங்குறதுக்கு தான், அன்பை வாங்குறதுக்கு போகிறதில்ல. ஏடிஎம்க்கு நான் போகிறேன், பணம் வாங்குகிறேன்.
இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவான், இதுக்கு முன்னாடி இருக்கிற இதில் டெல்லர்கிட்ட போய் உட்காந்துருந்தீங்கன்னு வச்சுங்க, அவர் டீ குடிக்க போயிட்டாருன்னா 1/2 மணி நேரம் கழிச்சு வருவார், 10 நிமிஷம் கழிச்சு வருவார், இப்படியெல்லாம் போயிட்டு இருந்துச்சு. இப்போது வி ஆர் சிஸ்டமைஸ்ட். கொண்டு போய் கொடுக்குறோம், பணம் வாங்குகிறோம், உனக்கு என்ன தேவையோ அதை வந்து பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு விஷயம். அதாவது தெளிவாக இண்டிவிஜுவல் அப்படிங்கிற ஒரு கான்செப்டே வந்து நம்ம என்ன நினைக்கிறோன்னா, தெளிவாக சிந்திக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட், ஒரு சுதந்திரத்தன்மையோடு சிந்திக்க வேண்டும். சுதந்திரத்தன்மையோடு நீங்கள் சிந்திக்கிறப்போ நீங்கள் தவறு செய்யக்கூடிய வாய்ப்பு மிக மிக குறைவாகத்தான் போகும். நம்ம அப்படியே நெகட்டிவாகவே எல்லாத்தையுமே பார்க்க வேண்டிய ஒரு அவசியமே கிடையாது. பட் ஒரு இம்பர்சனல் இல்லை, அந்த இம்பர்சனல் ரிலேஷன்ஷிப் அதை சிஸ்டமேட்டிக்காக நம்ம கொண்டு வரோம். அதில் வந்து ரேண்டம்னஸ், உங்களுக்கு தெரிஞ்சவர் இருந்தால் உடனே கொடுப்பாரு, தெரிஞ்சவர் இருந்தால் 4 லைனில் ஓவர்டேக் பண்ணிட்டு உங்களுக்கு பணம் கொடுப்பாரு. இப்போ அதெல்லாம் இல்லை. இப்போ ஊழலுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நோக்கம் வந்து எனக்கு தெரிஞ்சவர், இந்த பர்சனல் ரிலேஷன்ஷிப்னால தான் இந்தியா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஊழல் நாடாக இருக்கிறது. ஸோ இந்த சிஸ்டமே வந்து தப்பு, சிஸ்டமைசேஷன் தப்பு, மேன் மிஷின் இன்ட்ராக்ஷன் இருக்கிறது வந்து தவறு அப்படிங்கிறது வந்து சொல்கிறதுக்கு நல்லா இருக்கும். ஆனால் நம்ம எல்லாமே இன்றைக்கு கருவிகளோடு தான் பயணப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஸோ இப்படி இருக்கிறப்ப நீங்கள் எல்லாத்தையும் தவிர்த்து விட முடியுமா என்பது என்னுடைய கேள்வி. இல்லை, தவிர்க்கவெல்லாம் சொல்லலை, தனி சலுகைகள் எனக்கு கொடுன்னு சொல்லலை, நான் போய் வரிசையில் நிற்க மாட்டேன், எனக்கு முதல்ல காசு கொடுன்னெல்லாம் கேட்கல, என்னுடைய செல்வாக்கை பயன்படுத்திக்கணும்னெல்லாம் சொல்லலை. ஆனால் முகம் பார்க்க மறுத்தல் அப்படிங்கிறது என்ன அடிப்படைன்னு நான் கேட்குறேன். முகமே நான் பார்க்க மாட்டேன். பக்கத்தில் பொண்டாட்டி படுத்திருக்கா, அவள் என்ன சொன்னாங்க, உங்கள் அம்மா நீங்கள் வீட்டுக்கு போனீங்களே அவங்க என்ன சொன்னாங்க, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறா. இரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸ்புக்கில் இவன் சாட் பண்ணிக்கிட்டு இருப்பான். எங்கேயோ அமெரிக்காவில் நடு ராத்திரியில் தூங்கிக்கிட்டு இருக்கிறவனை எழுப்பி அவனோட இவன் பேச முடியும், முகம் பார்க்க முடியாமல். பக்கத்தில் இருந்து முகம் பார்த்து பேசுவதற்காக காத்து கொண்டிருக்கிற ஒரு நபரோடு இவனால் பேச முடியாதென்றால் இவன் எதை நோக்கி போகிறான்? இவனுக்கு இதில் என்ன சௌகரியம்? இது நச்சும்பா, அதுக்கப்புறம் வேறு ஏதாவது கேட்பா, உடனே அம்மாவை பற்றி ஏதாவது ஒரு கிரிட்டிசிசம் சொல்லுவா. இது எதுக்கு இந்த இளவெல்லாம்? அங்கே இருக்கிறவனை கூப்பிட்டு பேசினா, எப்படா இருக்க, என்ன சாப்பிட்ட, என்ன அது இது அப்படி இப்படின்னு பேசிட்டு வேலையை முடிச்சிடலாம். ஒரு தொந்தரவும் இல்லை. அவனால் உணர்ச்சி பூர்வமாக நம் மீது எந்த ஆதிக்கத்தையும் செலுத்த முடியாது. ஆனால் இவ செலுத்துவா. செலுத்துனா என்ன? நீங்கள் செலுத்துவியா, பதிலுக்கு அவள் செலுத்துவா. இப்படி செலுத்தி தான் இது பெருகி வளரும். ஒரு கிளீஷியர் மாதிரி ஆகிடுச்சு. இல்லை, நான் வந்து ஃபேஸ்புக்கில் பேசுகிறேன், என் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஃப்ரெண்டு கூட பேச முடியலன்னு. ஏன் இது நடக்குது? என் ஃபேஸ்புக்கில் நான் பேசும்போது அவனுக்கும் எனக்கும் பெரிய ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கிடையாது, அதில் ஒரு பாண்டேஜ் கிடையாது. ஏன்னா அவனுக்கும் எனக்கும் உள்ள ஒரு இமேஜ் கிடையாது. அவனை பற்றி எந்த பிம்பமும் எனக்குள்ளே இல்லை, என்னை பற்றி எந்த பிம்பமும் அவனுக்குள்ளே இல்லை. ஆனால் நீங்கள் சென்டிமெண்ட் சொல்கிறது எல்லாமே என்னென்னா, நீங்கள் ஒரு இமேஜஸை உருவாக்கி வச்சுருக்கீங்க. அம்மா அப்படின்ற ஒரு இமேஜ் உருவாக்கி வச்சுருக்கீங்க. இண்டிவிஜுவல் எப்படி இருந்தாலும் அந்த அம்மான்ற இமேஜுக்கு வந்து உள்ளே வந்து பொருந்திடணும். ஒய்ஃப்னு ஒரு இமேஜ் உருவாக்கி வச்சுருக்கீங்க. ஒய்ஃப், அந்த பெண் எப்படி இருந்தாலும் அந்த ஒய்ஃப்ன்ற இமேஜ்க்குள்ளே பொருந்திடணும். ஸோ நீங்கள் இமேஜஸ் தான் உருவாக்கி வச்சுருக்கீங்களே. இண்டிவிஜுவலிசம் வந்து முகம் பார்க்கும், சென்டிமெண்ட் வந்து முகத்தை பார்க்காது, அது ஒரு பிம்பத்தை வந்து உருவாக்கி வைக்கும். சரி, அந்த பிம்பம் தான் வந்து இங்கே வேலை செஞ்சிட்ருக்கே தவிர, இந்த பிம்பம் எல்லாருக்குமே ஒரு கம்ஃபர்டபுள் இருக்கிறதுனால நம்ம எல்லாத்தையும் வந்து அழகான வார்த்தைகள்னால, அழகான கவிதைகள்னால அந்த பிம்பத்தை வந்து நம்ம திருப்பி நிரூபிக்க முயற்சி பண்ணுறோம். ஆனால் அது வந்து எப்படின்னா அது இந்த பிம்பம் என்னைக்கான ஒரு நாள் உடைஞ்சு தான் போகும். இண்டிவிஜுவலிஸ்டிக்காக இருக்கிறவன் தன்னை மட்டுமே நேசிக்கிற சுயமோகியாக தான் அல்டிமேட்டாக அதை ரெடியூஸ் பண்ணால் வந்து நிற்பான். நீ ஏன் பிம்பம் உருவாக்குறேன்னா, பிம்பம் உருவாக்காமலேயே அந்த அன்பையும் மற்றவற்றையும் உள்வாங்கிக் கொள்ளுகிற அறிவு இல்லை என்றால் பிம்பங்கள் உருவாக்கப்பட்டு செருப்பால் அடித்து உங்கள் தலைமையில் அது ஏற்றப்படும். நான் எதையுமே கண்டுக்க மாட்டேன், நான் பாட்டுக்கு ஏன் சௌரியத்துக்கு மாடு மாதிரி தெரிவேன் அப்படின்னா அது பிம்பமாக்கப்பட்டு, அது கற்பிதமாக்கப்பட்டு, அது கருதுகோள் ஆக்கப்பட்டு தலைமையில் ஏற்றி வைக்கப்படும். அது எதற்காக அப்படியெல்லாம் ஒரு உருவகமாக செய்யப்படுகிறது என்றால், நீங்கள் அதை விட்டு விலகுகிற போதெல்லாம் அது உங்களுக்கு சுட்டி காட்டப்படும். நீங்கள் நேசிக்கலைன்னா சமூகத்தினுடைய குரல் உங்கள் மேலே ஒலிக்கும். ஏண்டா அம்மாவை பார்த்துக்காம இது என்னடா பொழப்பு அப்படின்னு அவன் கேட்பான். அப்படித்தான் ஏன் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போங்க. நீ யார் அதை சொல்கிறதுக்குன்னு கேட்காதீங்க, அவன் சொல்லுவான். அவன் பரிவின் காரணமாக தான் சொல்கிறான். அவங்க அம்மாவின் மேலே இருக்கிற பரிவின் காரணமாகவும் சொல்கிறான், உங்கள் மேலே இருக்கிற பரிவின் காரணமாகவும் சொல்கிறான். இதெல்லாம் பிம்பங்களின் கட்டமைப்பின் காரணமாகவே நடக்கிறதே ஒழிய தனித்தனியாக எல்லாரும் ஒத்தொத்தையாக அவன் சிந்தனையை பொத்தி வச்சுக்கிறதுனா இது நடந்திருக்காது. அன்பே சிவம்னு சொல்கிறத ஒரு தனியாள் தான் சிந்திச்சான். அதை எல்லாருக்கும் சொன்னபோது தான் இறை என்பதே அன்பு தான் அப்படிங்கிற இடத்துக்கு வந்து சேர்ந்துச்சது. இல்லைன்னா அவன் ஒருத்தன் சிந்தனையோடு அவன் பாட்டுக்கு திருமூல கோமணத்தை கட்டிக்கிட்டு போக வேண்டியதுதான். நேசிக்கிறது தான் கடவுள், நேசத்தில் கடவுள் வந்து நிற்பான், அன்பு தான் சிவம் அப்படின்னு சொன்னபோது தான் இது அப்போ நீங்கள் இதையும் சொல்லுவீங்க, இது ஒரு பிம்பம். அன்பு ஒரு பிம்பமாக இருப்பதனால் நான் அன்பு செலுத்த தயாராக இல்லை.
அப்போ அன்பு என்னவாக இருந்தால் நீங்கள் அன்பு செலுத்துவீர்கள், எப்படியாக வேண்டுமானாலும் வைத்துக் கொள்ளுங்கள், அன்பு செலுத்துங்கள் அப்படிங்கிறது தான். எப்பவுமே நான் சென்டிமெண்ட்டாக இருக்குன்னா அது என்ன அர்த்தம் தெரியுமா? நான் ஒரு கூட்டத்தோட ஒரு குறிப்பிட்ட மக்களோட என்னை வந்து நான் இணைச்சிக்கிறேன். அப்போ வந்து ஒரு பெரிய கூட்டம் வந்து என்னில் இருந்து நான் ஐசோலேட் ஆகிறேன். எப்பவுமே சென்டிமெண்ட் வாட் இட் டூ, இட் ஐசோலேட் பீப்புள். இட் ஐசோலேட் as Indus, as Muslims, as Tamils, as male, as female. என் குடும்பம் என்னுடைய இதுன்னு எப்போ நீங்கள் வந்து இந்த பிம்பத்தெல்லாம் உடைக்கிறீங்களோ ஆஸ் எ இண்டிவிஜுவல் யூ வில் ஹேவ் மோர் ஃப்ரெண்ட்ஸ். முரண்பாடு வருகிற போது நான் தமிழனாக இருக்க முடியும், முரண்பாடு வருகிற போது நான் இந்தியனாக என்னை அடையாளப்படுத்தி, நான் அடையாளம் தேடுவதெல்லாம் முரண்பாடுகள் வருகிற போது தான். முரண்பாடுகள் வராத போது நான் மனிதனாக இருக்கத்தான் விரும்புகிறேன், நான் உயிராக இருக்கத்தான் விரும்புகிறேன். ஜீவகாருண்யம் செலுத்துகிற உயிர்னு மனுஷன்னு கூட சொல்லலை, எல்லா உயிர்களின் மேலும் நேசம் செலுத்துகிற ஒரு இயல்பான மனிதனாக இருக்கத்தான் விரும்புகிறேன். தமிழ் சமூகம் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்ட ஒரு சமூகம், உணர்வு கொந்தளிப்போடு இருக்கிறவர்கள் அப்படின்னு நீண்ட காலமாகவே பலராலும் சொல்லப்படுகிறது. இவங்கெல்லாம் ரொம்ப சென்டிமெண்டல் அப்படின்னு. ஆனால் இது நமக்கு பலமா அல்லது பலவீனமா? இன்றைய காலகட்டத்தில் அப்படி இருக்கலாமா? இல்லை இண்டிவிஜுவலிஸ்டிக்காக நான், என் வாழ்க்கை, என் சார்ந்த சிந்தனை அப்படின்னு ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட முறையில் வளர முயற்சிக்கணும். பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. இது ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை NAC Jewellers, co-presented by Sunland. ஒவ்வொரு தொழிலும் எனர்ஜி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை NAC Jewellers, co-presented by Sunland. ஒவ்வொரு தொழிலும் எனர்ஜி. தமிழர்கள் ரொம்ப இமோஷனலாக இருக்காங்க, சென்டிமெண்ட்டாக இருக்காங்க. இது சரி இல்லை, இப்படி இருக்கக்கூடாது. இப்படி 2 டைமென்ஷனில் பேசுகிறோம். இதற்குள்ள பல்வேறு சிறு சிறு தலைப்புகளுக்கு கீழே விவாதங்கள் போயிட்டே இருக்கு. பேசலாம். சமூகத்தில் மிக முக்கியமாக பெரிய அளவில் சாதனை செய்த, சமூக பங்களிப்பு செய்த தலைவர்களாகட்டும், ஆன்மீகவாதிகளாகட்டும், எல்லாருமே இண்டிவிஜுவலிஸ்டிக்காக இருந்திருக்காங்க. அவங்க தங்களுக்கான ஒரு வாழ்க்கை முறையை உருவாக்கி, சிந்தனை முறையை உருவாக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க சமூகத்தோட ஒரு தொடர்பு கொடுத்துறாங்க. இப்போ நீங்கள் ஒரு சின்ன சென்டிமெண்ட்டில் ஒரு ஒன்றும் இல்லைங்க, அம்மா நீ பார்த்துக்காம நீ என்ன ஆள் அப்படி கேள்வி கேட்டால் பதில் சொல்ல முடியாது. அந்த மாதிரி நம்ம ரொம்ப சுருக்கிடணும். அந்த மாதிரி சுருக்கிறது பெரிய தவறு. அப்படி செஞ்சிங்கன்னா நீங்கள் இந்த ஆர்குமெண்ட் எங்கேயுமே எடுத்துகிட்டு போக முடியாது. எனக்கு என்ன பிரச்சனைனா, நீங்கள் 19 சொல்லக்கூடிய விஷயங்களெல்லாம் அவன் ஃபாலோ பண்ண மாட்டான். ஏன்னா அவன் கேள்வி கேட்பான், இது சரியா தவறா. ஏங்க நம்ம வந்து நம்முடைய மிக முக்கியமான ஒரு அரசியல் ஞானின்னு சொல்லக்கூடிய ஒரு தலைவர்னு சொல்லக்கூடிய பெரியார் வந்து ரொம்ப இண்டிவிஜுவலிஸ்டிக்கானால தான். ஏன் அவர் இண்டிவிஜுவலிஸ்டிக்கானால இருந்தாலும் அவர் காலகட்டத்தில் பேசின எல்லா விஷயத்தையும் மறுத்து பேசினார் அவர் இல்லையா? அப்போ மறுத்து பேசக்கூடிய ஆட்கள் எல்லாருமே வந்து ஏதோ விதத்தில் வந்து ரொம்ப தனித்துவம் கொண்ட ஆட்களாக இருக்காங்க. ஆனால் அவங்க அதே நேரத்தில் சமூகத்துக்கு பயன்படக்கூடிய ஆட்களாகவும் இருக்காங்க. எவன் ரொம்ப தனித்துவமாக பேசுகிறான்னா உடனே அவனை கவனிக்கிறாங்க, அவன்கிட்ட ஏதாவது கிடைக்குமான்னு பார்க்குறாங்க, அப்புறம் அவனை தன்னை உள்வாங்கிக்குது. இந்த சமூகம் அதை செஞ்சுக்கிட்டே இருக்குது. சமூகத்தில் ரொம்ப தனித்துவமாக இருந்த ஆட்கள்லாம் நிறைய முக்கியமான பங்களிப்பு செஞ்சுருக்காங்க. இண்டிவிஜுவலிசம் வந்து கார்ப்பரேட் தன்மையோட தொடர்பு படுத்தப்படுது. இது வந்து கொஞ்சம் உண்மை இருக்குது, இதை சுத்தமாக மறுக்க முடியாதுங்கிறதுல. ஆனால் வந்து எமோஷ்னாலிட்டியும் இன்றைக்கி கார்ப்பரேட்டினுடைய மிகப்பெரிய சுரண்டல் வந்து எமோஷ்னல் ஏரியாவில் தான் நடக்குது. அதை நம்ம வந்து மறுக்கவே முடியாது. மதர்ஸ் டே, ஃபாதர்ஸ் டே, இது எல்லாமே வந்து நம்மளுடைய எமோஷ்னாலிட்டியை, சென்டிமெண்ட்டை, பைண்டிங்கை அதை வந்து மிக கச்சிதமாக உருவி அதை சுரண்டி அதை வந்து நமக்கு தாஜாப்படுத்தி அதை செய்யக்கூடிய வேலையை தான் மேற்கத்திய ஊடகம் செய்யுது. இண்டிவிஜுவலிசம் வந்து ஒரு மேற்கத்திய இறக்குமதி கருதுகோள் கிடையாது. நம்ம காலத்தில் எல்லா காலகட்டத்திலையுமே இங்கே வந்து இந்த அபிலாஷ் சொன்ன மாதிரி தனித்து இயங்கிய குரல்களுக்கு அதுக்கு உண்டான மதிப்பை நம்ம கொடுத்துருக்கோம். அது அப்புறம் வந்து இண்டிவிஜுவலிஸ்ட் வந்து சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியோ குடும்ப ரெஸ்பான்சிபிலிட்டியோ இல்லாதவங்க, மனசில் ஈரம் கிடையாது, அந்த மாதிரிலாம் கிடையாது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது நான் என்னுடைய சுய சிந்தனையிலிருந்து எந்த வெளி நிர்பந்தங்கள் இல்லாமல் இதை நான் ஒன்று நான் செய்கிறேன் அப்படிங்கிறது தான் அவங்களோட விஷயம். இதோடைய கடைசி கேள்வி கூட இதை வச்சுக்கலாம். இன்ஃபேக்ட் இந்த ஷோவுடைய கோர் கொஸ்டினே கூட இதுதான். அதாவது வெளியிலிருந்து தமிழ் சமூகத்தை பார்க்கிறவர்கள், அது ஊடகங்களாக இருக்கலாம், வேறு மாநிலங்களாக இருக்கலாம், இந்தியாவுடைய பிற பகுதிகளாக இருக்கலாம், அல்லது உலக நாடுகளாக கூட இருக்கலாம், அல்லது ஆங்கிலம் பேசக்கூடிய க்ரௌட், இப்படி எல்லாருமே நம்ம தமிழர்கள் அப்படிங்கிறப்ப இந்த சமூகத்தை எப்படி பார்க்குறாங்கன்னா, இவங்களாம் ரொம்ப இமோஷனலான ஆட்கள், ரொம்ப சென்டிமெண்ட்டான ஆட்கள். இப்படி தமிழர்கள் ரொம்ப இமோஷனலாக, சென்டிமெண்ட்டாக, அல்லது ஒரு ஸ்டேஜ் மேலே போய் சென்டிமெண்டல் இடியட்ஸாக இருப்பது தமிழர்களுக்கு பலனை தந்திருக்கிறதா, இல்லை பலனற்ற டிஸ்அட்வான்டேஜை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறீங்களா? மற்ற இந்திய சமூகத்தை விட தமிழர்கள் வந்து பொருளாதாரத்தில் மட்டும் இல்லாமல் சமூக நிலையிலையும் மேம்பட்டிருக்கோம். அதற்கு ஒரு அடிப்படை காரணம் நம்முடைய பரிவுணர்வும் போராட்ட குணமும். நம்ம யாராவது தடுமாறிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெளிநாட்டிலையும் பார்த்துருக்கோம். திடீர்னு அங்கே அமெரிக்காவுக்கு வருவாங்க, ஏதாவது நோய்வாய்ப்பட்டு போய் ஆஸ்பத்திரியில் சேருவாங்க, யாரும் உதவி பண்ணுறது கூட இருக்க மாட்டாங்க. அந்த சமயத்தில் யார் போய் உதவி பண்ணுறது? அங்கே இருக்க தமிழ்ச்சங்கங்கள். இந்த பரிவுணர்ச்சி அல்லது இந்த சென்டிமெண்ட்டாக நம்ம தமிழ் சமூகம் இருப்பதால் வளர்ந்துருக்குமா, வீழ்ந்திருக்கும்னு நினைக்கிறீங்களா? எதையெல்லாம் இந்த தமிழ் சமூகம் சாதிக்க முடிந்திருக்குமோ அதையெல்லாம் சாதிக்க தவறி இருக்கிறோம் அப்படின்னு வேணால் நான் சொல்லுவேன். தீதும் நன்றும் பிறந்தரம் வாரா அப்படின்னு சொல்லுவாங்க.
ஸோ எங்கே இண்டிவிஜுவலிசம் அப்படின்றதுடைய உச்சம் இதுதான். தீதும் நன்றும் பிறந்தரம் வாரா. நான் என்னுடைய முடிவுகளை நான் எடுக்க வேண்டும், என்னுடைய முடிவுகளுக்கு நான் ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும், அதோடைய எஃபெக்ட்ஸை நான் பேசணும் அப்படின்றத வந்து சொல்லித்தராமல் போன காரணத்தினால இங்கே நம்ம வெறும் ஒரு நம்மளுடைய பாஸ்டுடைய ஸ்லேவ்ஸ் ஆகிட்டோம். சொன்ன மாதிரி நாஸ்டாலஜிக்கு மட்டுமே பேசக்கூடியவர்களாக மாறிட்டோம். புது க்ரியேட்டிவிட்டியை உருவாக்கக்கூடியவர்களாக பாரதி சொன்ன மாதிரி இந்த உலகத்துக்கு வந்து ஒரு புதிய வழிகாட்டக்கூடிய ஒரு பெரிய ஒரு சமூகம் வந்து அதை செய்ய தவறி இருக்கிறது அப்படின்னு நான் சொல்லுவேன். உலகத்தினுடைய நம்பர் 1 பணக்காரர் தமிழர்னு வச்சுக்கோங்களேன். அது தமிழ் சமூகத்தின் வளர்ச்சி நம்ம பேச மாட்டோம். ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தினுடைய சமூக வளர்ச்சியை தான் தமிழ் சமூகத்தின் வளர்ச்சி என்று சொல்லுவோம். அந்த அடிப்படையில் மிக தெளிவாக நேரடியாக சொல்ல போனார், இங்கே இருக்கக்கூடிய கட்சி வேறுபாடு அப்பாற்பட்டு அது காமராஜர் வந்து தன்னுடைய மக்கள் மீது காட்டிய பரிவு, அல்லது பெரியாரும் அண்ணாவும் அவங்க இயக்கமும் இந்த மக்கள் மீது காட்டிய பரிவு, அல்லது கம்யூனிஸ்டுகள் வந்து தொழிலாளர்களும் விவசாயிகளும் மேலே வரணுன்றதுக்காக காட்டிய பரிவோடு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம்தான். அப்படி தான் இந்த சமூக வளர்ச்சி வருது. 2 விஷயங்கள் வந்து நான் இந்த உரையாடல் மிக முக்கியமாக பார்க்குறேன். அது அவர் சொன்ன அந்த தீதும் நன்றும் பிறதர வாரா என்ற வார்த்தையில் சொல்கிறேன். தீதும் நன்றும் பிறதர வாரா என்ற வரி இடம்பெற்ற செய்யுளுடைய முதல் வரி யாதும் ஊரே யாவரும் கேளீர். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று சொல்வது என்னென்னா, அந்த உறவை வந்து நீங்கள் வந்து அங்கீகரிக்கக்கூடிய ஒரு விஷயம். அதாவது வந்து இண்டிவிஜுவாலிட்டிங்கிறதையும் இண்டிவிஜுவலிசம்ன்றதை போட்டு குழப்பிக்கிறோமோன்னு எனக்கு தோணுது. ஒரு தனி மனிதன் தன்னுடைய தேர்வின் அடிப்படையில் நான் என்ன படிக்கணும், யாரை கல்யாணம் பண்ணிக்கணும், எப்படி வாழணும், என்னுடைய ட்ரெஸ் என்ன, நான் யாரோட என்ன உறவு வச்சுக்கணும், குடும்பத்துக்குள்ளதாக இருக்கணுமா, குடும்பத்துக்கு வெளியே இருக்கணுமா, தனி குடும்பமாக இருக்கணுமா, கூட்டு குடும்பமாக இருக்கணுமா, தமிழன்ற அடையாளம் எனக்கு வேண்டாம், எனக்கு உலக மனிதன்ற அடையாளம் தான் வேணும் என்று சொல்லுவது அத்தனையும் இண்டிவிஜுவாலிட்டி, அந்த உரிமை நமக்கு அத்தனை பேருக்கும் இருக்கிறது. இதில் குறை சொல்கிறதுக்குலாம் ஒன்றுமே கிடையாது. நீங்களும் நானும் ஒரே மாதிரி வாழணும்னு அவசியம் இல்லை. இண்டிவிஜுவலிசம்ங்கிறது வந்து என்னன்னா ஒரு சோஷியோ எக்கனாமிக் ஃபேக்டர், அது ஒரு சமூக பொருளாதார தன்மை. இன்னொரு பக்கம் ஒட்டுமொத்த சமூகம் நல்லா இருந்தால் தான் எனக்கு பாதுகாப்பு. நான் எல்லாமே சம்பாதிச்சுட்டு இந்த சமூகம் வந்து சரியாக இல்லைன்னு சொன்னால் இந்த சமூகத்தில் வந்து எனக்கு பாதுகாப்பு கிடையாது. ஆக இந்த தமிழ் சமூகம் ஒரு சமூகமாக வளர்கிறதுக்கு இந்த உணர்வும் இந்த உணர்ச்சியும் இந்த பரிவும் இதுக்கெல்லாம் வந்து நமக்கு வரலாற்று ரீதியாக கலாச்சார ரீதியாக சில உணர்வு சில சென்டிமெண்ட்ஸ் வந்து இல்லாமல் இது வந்துடாது. இப்போ தமிழ் சமூகத்திலேயே சாதாரணமான இயல்பு வெளியிருந்து இப்படி கவனிக்கிறப்ப அது பெருசாக ஆட்டிடியூட்லாம் காட்ட மாட்டாங்க. நான் பெரியவன், நீ ரொம்ப சின்னவன், அப்படிலாம் ஒன்றும் பெருசாலாம் காட்ட மாட்டாங்க கம்பேரிட்டிவ்லி. அப்புறம் கோபம் வரும்போது கோபமாக இருப்பாங்க, அப்புறம் உரிமையாக இருப்பாங்க, இமோஷனாக இருப்பாங்க. ஸோ ஒரு மேட்டிமைத்தனம் காட்டாத இயல்பாக இருக்கிற கொஞ்சம் பரிவோடு இருக்கிற ஒரு ஆட்கள் தான் இந்த சமூகம். இப்படி இருப்பதால் இந்த சமூகம் வீழ்ச்சியை சந்திச்சிருச்சா இல்லை வளர்ந்துருக்கா? ஆஸ் யூஷுவல் இப்போ நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய இந்த டெவலப்மெண்ட் இருக்கு இல்லையா, இது ஒட்டுமொத்த இந்தியாவிலையுமே 91க்கு பிறகு வந்த பொருளாதார வளர்ச்சி தான். இந்த பொருளாதார வளர்ச்சி அந்த பாண்டிங்கை விட்டு கொஞ்சம் கொஞ்சம் விலகி வந்ததுனால அந்த ஒரு வளர்ச்சி தான் இதுக்கு வந்து அதை சம்மந்தப்படுத்த முடியாதுன்னு நினைக்கிறேன். ஒட்டுமொத்தமாக வளர்ந்து இருக்கிறோம், ஃபார் பெட்டர் தேன் மெனி அதர் ஸ்டேட்ஸ். நிச்சயமாக சோஷியலில் வந்து கொஞ்சம் வீழ்ச்சி தான், சோஷியல் கண்ணோட்டத்துலேருந்து பார்க்கும்போது ஒரு வீழ்ச்சி இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. செல்லமுத்து பக்கத்தில் இந்தியா சந்தித்த ஒட்டுமொத்த பொருளாதார வளர்ச்சிக்கு ஒரு வகையில் தமிழ் சமூகம் ஒரு முக்கியமான காரணம்னு நான் நம்புகிறேன். இன்னொரு விஷயம் வந்து எமோஷனலாக இருக்கிறதால இந்த தமிழ் சமுதாயம் கடந்த ஒரு 3-4 தலைமுறைகளை எவ்வளோ தூரம் வந்து வளர்ந்துருக்கு அப்படிங்கிற பார்க்கும்போது நான் வந்து இன்னும் கூட அதிகமாக வளர்ந்துருக்கலாம் அப்படின்னு நம்புகிறேன். அதுக்கு முக்கியமான காரணம் வந்து நீங்கள் வென் யூ பிகம் டூ எமோஷ்னல், உங்களிடமிருந்து உண்மை வெளிப்படும் என்று யாரும் நம்ப மாட்டார்கள். அப்புறம் நீங்கள் வந்து எப்போ பார்த்தாலும் எமோஷ்னலாகவே பேசும்போது உங்களால் ஆக்கப்பூர்வமான விவாதங்களை முன்னெடுப்பது சாத்தியமாகாது. ஆறுமுகத்தமிழ், சோஷியோ பொலிட்டிக்கல் எக்கனாமிக்கல் இன்டலெக்சுவல் கிரவுண்ட்ஸ் இப்படி எல்லாத்துலேயும் நம்ம ஒரு சென்டிமெண்டல் ஃபூல்ஸ்னு வெளியிலேருந்து பார்க்கப்படுது. இப்படி சென்டிமெண்ட்டாக இருந்ததுனால நம்ம வளர்ந்துருக்கோமா வீழ்ந்திருக்கோம்? சமூக ரீதியாக இது எவ்வளவு தூரம் முன்னேறி இருக்குன்னு பார்க்குற போதும் இது சாதி அடையாளங்களிலிருந்து ஒரு பொதுநிலைப்படுத்தப்பட்ட தமிழ் அடையாளம் அப்படிங்கிற அடிப்படையில் இது கட்டமைக்கப்பட்ட போது தான் இவன் இந்த துண்டு அடையாளங்களையெல்லாம் விட்டுட்டு ஒரு பொது அடையாளத்திற்கு வந்தான். இந்த பொது அடையாளத்திலிருந்து வெளியில் போயிடணும் அப்படின்னு சொன்னால் அதுக்குண்டான சாதகமான சூழல் வருகிற போது இந்த மாதிரியான பேதங்களெல்லாம் பாராட்டப்படாது, தமிழனுங்கிறவன் மட்டமானவன் அப்படின்னு சொல்கிற நிலைகளெல்லாம் இருக்காது. அப்படிங்கிற போது அந்த அடையாளத்தையும் விட்டுட்டு அவன் மேலே போகிறதுக்கு சங்க காலத்திலேருந்து தயாராக தான் இருந்திருக்கான். இவன் தனக்கு தனி அடையாளம் வேணும்னு கேட்டவனே கிடையாது. ஆனால் அப்படி கேட்குமாறு தள்ளப்பட்டால் இவன் கேட்பான். கேட்டு அதன் மூலம் தன்னை முன்னிறுத்தி கொள்வதற்கு மீண்டும் மீண்டும் முயல்வான். அப்படி முயன்று தான் சமூகத்தில் ஒரு இடத்தை அடைஞ்சிருக்கான். இந்தியா முழுவதும் இருக்கிற சாதி மன வேறுபாடுகளை காட்டிலும் தமிழ்நாட்டில் குறைவாகத்தான் இருக்கிறது. தமிழ்நாட்டில் இன்னும் இருக்கிறது என்பது வேறு.
ஆனால் மற்ற இடங்களோடு ஒப்பிட்டால் இங்கே குறைவாக இருக்கிறது என்பதற்கான காரணம் இவன் வேறொரு அடையாளத்தில் கட்டமைக்கப்பட்டுட்டான் அப்படிங்கிறது தான். அது உணர்வு ரீதியாக நாமெல்லாம் தமிழர். இஸ்லாமியன்லேருந்து கிறிஸ்தவன் வரைக்கும் எல்லாரும் உள்ளுக்குள்ளே வந்துட்டான். இதில் சாதிங்கிறது தாண்டி மதம் வரைக்கும் எல்லாரும் உள்ளுக்குள்ளே வந்துட்டான், ஒரு தளத்தில் நிற்கிறான். ஆகையினால சமூக ரீதியாக இந்த உணர்ச்சிப்பாடு நன்மையை வழங்கி இருக்கிறது. அரசியல் ரீதியாக இந்த உணர்ச்சிப்பாடு ஒரு பேர வலிமையை வழங்கி இருக்கிறது. எதை கேட்டாலும் சத்தம் போட்டு அங்கே கேட்க முடியும், இங்கேருந்து கேட்டால் இவங்க வம்படியாக கேட்பாங்க, கொஞ்சம் யோசிக்கணும் அப்படிங்கிற நிலைமையை உண்டாக்குறதுக்கு காரணம் உணர்வுபூர்வமாக இவர்கள் ஒற்றுமைப்படுத்தப்பட்டது தான். பொருளாதார ரீதியில் இந்த மாதிரியான சென்டிமெண்ட்டுகளுக்கு இடம் இல்லைங்கிறதுனால அதை ஒதுக்கிடலாம். தமிழ் சமூகம் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்ட ஒரு சமூகம், உணர்வு கொந்தளிப்போடு இருக்கிறவர்கள் அப்படின்னு நீண்ட காலமாகவே பலராலும் சொல்லப்படுகிறது. இவங்கெல்லாம் ரொம்ப சென்டிமெண்டல் அப்படின்னு. ஆனால் இது நமக்கு பலமா அல்லது பலவீனமா? இன்றைய காலகட்டத்தில் அப்படி இருக்கலாமா? இல்லை இண்டிவிஜுவலிஸ்டிக்காக நான், என் வாழ்க்கை, என் சார்ந்த சிந்தனை அப்படின்னு ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட முறையில் வளர முயற்சிக்கணுமா? பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. இது ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை NAC ஜுவல்லர்ஸ், கோ பிரசன்டட் பை சன்லேண்ட். ஒவ்வொரு தொழிலும் எனர்ஜி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை NAC ஜுவல்லர்ஸ், கோ பிரசன்டட் பை சன்லேண்ட். ஒவ்வொரு தொழிலும் எனர்ஜி. ஏன் ஒரு சமூகம், நம்ம தமிழ் சமூகம், ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டவர்களாக, உணர்வு பிழம்பாக இருக்கக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஏன் அப்படி இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அவ்வளோதான். தமிழ் அப்படின்ற ஒரு மொழி உலக மொழி. அது வந்து நீங்கள் தமிழர்களுக்கு மட்டுமே உண்டான ஒரு மொழியாக மாற்றிட்டீங்க. ஸோ தமிழ் லிட்ரேச்சரில் உலகளாவிய உலகத்தை தழுவக்கூடிய ரிசர்ச் வந்து எதுவுமே நடக்கலை. திருப்பி நீங்கள் என்ன ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்கீங்க? நாங்களாம் யார் தெரியுமா, நாங்களாம் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமானே நீங்கள் மற்றவங்க சொல்கிறீங்க. ஸோ அவர் சொன்ன மாதிரி தமிழ் மொழி எவ்வளோ வந்து சிறந்தது, அதில் எவ்வளோ விஷயம் இருக்குது அப்படின்றது வந்து உங்கள் பக்கத்து ஸ்டேட்காரனுக்கு கூட நீங்கள் புரிய வைக்க முடியாமல் போயிட்டீங்க. ஏன்னா நீங்கள் திருப்பியும் தமிழை ஒரு கடவுளாக மாற்றுறீங்க, தமிழை வந்து ஒரு உணர்ச்சிபூர்வ விஷயமாக மாற்றுறீங்க. ஸோ அந்த மொழி வந்து உண்டான மரியாதை வந்து அது கிடைக்காமலே வந்து போயிடுச்சு. இந்திய அளவில் எடுத்துக்கிட்டா இந்தியாவுடைய வேற எந்த மொழிகளில் பெரிய அளவுக்கான ஒர்க் நடந்திருக்கதான் நினைக்கிறீங்க? பெரிய அளவில் ஒர்க், அந்த ரிசர்ச் அது அல்லது இன்னொரு சமூகத்திடம் கொண்டு போய் சேர்ப்பதற்கான சாத்தியக்கூறுகளோடு கூடிய மாடலாக மாற்றுறது இந்தியில் நடந்திருக்கு. ஆக்சுவலி இந்தி வந்து அவங்க வந்து உருதுவையும் வந்து அவங்க கூட சேர்ந்து தழுவிய வந்து இப்போ கூட வந்து ஃபாரினர்ஸ்க்கு வந்து இந்தியன் லிட்ரேச்சர் அப்படின்னா நம்ம இந்தி தான் அவங்களுக்கு வந்து தெரியுது. ஐ ஹாவ் டு டிஸ்அக்ரி. நான் வந்து தமிழ் கணினி இதில் ஒரு தொடர்பில் பல ஆண்டுகளாக வேலை செஞ்சுட்டு வந்திருக்கேன். நீங்கள் சொன்ன அந்த எமோஷனில் தான் புலம்பெயர்ந்த தமிழர்கள் முதல்ல எங்களுக்கு மார்க்கெட்லாம் கிடையாது, தமிழ்நாட்டிலலாம் கணினி இல்லாத சமயத்தில் வந்து நாங்கள் நேரம் செலவழித்து நிறைய உருவாக்கியிருக்கோம். நிறைய விஷயங்களில் வந்து அரசனுடைய ஆதரவு இல்லாமையே தமிழர்கள் நிறைய முன்னேறியிருக்காங்க. இத்தனை கோடி பணம் கொடுத்தா கூட இந்தி இன்னும் தமிழோட நிலையை எட்டலை. ஏன் வந்து இந்தி இந்த அளவுக்கு வந்திருக்குன்னா அதுக்கு வந்து பெரிய மார்க்கெட் இருக்குன்னு சொல்லிட்டு கூகுள், யாகுலாம் வந்து நுழையிறாங்க. அந்த மார்க்கெட்டை நம்பி தான் போகிறாங்களே ஒழிய அரசனுடைய உதவி இருந்தால் தமிழ் இன்னும் எங்கேயோ போயிருக்கும். அது உண்மை தான், அதை நான் மறுக்கலை. ஆனால் அதனால் வந்து தமிழ் தாழ்ந்து இருக்குன்னு சொல்கிறது வந்து எந்த விதத்துலையும் உண்மை கிடையாது. திருப்பி போகிறாங்க, தமிழ் தாழ்ந்திருக்கு உயர்ந்திருக்கு. இல்லை கேட்டது அதுதானே. இல்லை எனக்கு தமிழ் தாழ்ந்திருக்கா இல்லையா? இல்லை ஓகே நான் அது சொல்ல வரல. இந்த தமிழ் மொழியை வந்து நீங்கள் உலக மொழியாக மாற்றிருக்கீங்களா? இல்லை வேற எந்த ரீஜனல் லாங்குவேஜ் அப்படி மாற்றிருக்கோம், அதுதான் இப்போ பிரச்சனை. இல்லை மற்ற மொழிகளை பற்றி நான் தெரிஞ்ச வரைக்கும் அந்த மொழிக்கான ஒரு இப்போ சான்ஸ்கிரிட் உலக மொழியாக மாறி இருக்கு. சான்ஸ்கிரிட் இன்னும் இத்தனைக்கும் யாருமே பேசலை, ஆனால் அது சான்ஸ்கிரிட் வந்து உலக மொழியாக மாறி இருக்கு. எப்படி சொல்கிறீங்க? சான்ஸ்கிரிட் எந்த அளவுக்கு உலக நாடுகளில் கற்பிக்கப்படுகிறதோ அதை விட கூடுதலாக தமிழ் கற்பிக்கப்படுகிறது. எந்தவித ஆதரவும் கிடையாது. இப்போ இதில் வந்து போலந்தில் ரெண்டு இந்திய மொழிகள் கற்பிக்கிறாங்க. ஒன்று இந்தி, ஏன்னா வந்து இந்தியாவுடைய பெரும்பான்மை மொழி ஆட்சி மொழின்றதுனால. ரெண்டாவது தமிழ். நம்ம இந்திய இது பாப்புலேஷன்லேயே என்ன ஒரு 4-5% தான். இந்த 5%க்காக ஏன் போலந்தில் தமிழ் கற்பிக்கணும்? இன்றைக்கி இணையத்தில் இங்கே அவ்வளோவா மார்க்கெட் இல்லாத ஒரு தமிழில் காசு கொடுத்து யாரும் தமிழ் வச்சு வாங்குறது கிடையாது. இருந்தால் கூட வந்து முகநூலில் வந்து தமிழ் நீங்கள் பார்க்க முடியும், கூகுளில் உங்களால் சர்ச் பண்ண முடியும். இதெல்லாம் நிறைய விஷயங்கள் வந்து இந்த புலம்பெயர்ந்த தமிழர்களுடைய உந்துதலால் வந்தது. பெர்க்லியில் வந்து தமிழ் சேர் உருவாக்கிட்டு அவங்க தமிழ் ஆராய்ச்சி பண்ணுறாங்க, சிகாகோவில் ஆராய்ச்சி பண்ணுறாங்க, நியூயார்க்கில் ஆராய்ச்சி பண்ணுறாங்க, ஏலில் ஆராய்ச்சி பண்ணுறாங்க.
இதெல்லாம் வந்து எந்தவித அரசு ஆதரவால் வரல. இது தமிழ் வந்து ஒரு உலக மொழி அப்படின்ட்டு அவங்களே உணர்ந்ததுனால பண்ணியிருக்காங்க. என்ன ஆயிடுச்சுன்னா விபத்து பை ஆக்சிடென்ட் அவங்க வந்து இது உலக மொழின்னு புரிஞ்சுக்கிட்டவங்கனால நடந்துட்டு இருக்கு. ஆனால் தமிழர்கள் வந்து தமிழை வந்து உலக மொழியாக ஆக்குறதுக்கான எந்த முயற்சியுமே செய்யலை. இல்லை, இதில் மொழி வளர்ச்சி அப்படிங்கிறது இந்த மொழி முழுசாக வளர்ந்த மொழி, எல்லா வேர்ச்சொற்களையும் தன்னிடத்தில் கொண்டிருக்கிற மொழி, புதிய சொற்களை உருவாக்கி கொள்வதற்கு எல்லா தகுதிகளும் வாய்ந்த மொழி. புதிய சொற்கள் உருவாக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றன. ஆனால் நீங்கள் இதை ஒரு உலக மொழி ஆக்கணும்னு என்ன அவசியம்? இது ஏன் உலக மொழி ஆகணும்? இது என்ன கிறுக்குத்தனம்? இது என்னத்துக்கே உலக மொழியாக இருக்கணும்? இது தமிழனுக்குள்ள மொழியாக தான் இருக்கும், அப்படி தான் இருக்க முடியும். அப்படி இருந்தால் போதும். தமிழ் இருக்குது, அதுக்குள்ள தத்துவம் இருக்குது, அதுக்குள்ள 2000 வருஷத்து பண்பாட்டு பொதிவு அடங்கி இருக்கு, பாலி இருக்குது, பிராகிருதம் இருக்குன்னு அந்த மடையங்களுக்கு எவனும் சொல்லலை. சொல்லாதபடிக்கு அங்கே ஒரு தத்துவ சதி ஒன்று நடக்குது. தமிழின் காலை பிடித்து பின்னெழுத்து கொண்டே இருக்கிறார்கள். நீங்கள் என்ன செஞ்சிட்டீங்க, நீங்கள் என்ன செஞ்சிட்டீங்க, நம்ம ஒன்றுமே செய்யலை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தால் இந்த உணர்வை கட்டமைக்க முடியலைன்னா, தமிழ் சார்ந்து இந்த எழுச்சியை நம்மால் கட்டமைக்க முடியவில்லை என்றால் எல்லாரும் பேசாம கொண்டாடிட்டு வாயை அதையும் மூடிக்கிட்டு சும்மா இருக்க வேண்டியதான். சமீபத்தில் ஒரு பாடகி வந்து ரொம்ப வருத்தப்பட்டாங்க, அவங்களுக்கு விருது கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு. முக்கியமான ஒரு பாடகி. அப்போ எனக்கு இந்த விருது சம்பந்தமாக ஒரு நண்பர் ஒரு தகவல் சொன்னார். இப்போ இது எப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மொழியை சேர்ந்த ஆட்கள் வந்து இந்த அதிகார மட்டத்தில் மேலே இருக்காங்க. அவங்க இந்த வேலையை ரொம்ப கிளவராக தெளிவாக செய்கிறாங்க. நம்ம ஆட்கள் அது செய்கிறது இல்லைங்கிறத ரொம்ப ஒத்துக்க வேண்டிய விஷயம். அதனால தான் நமக்கு வந்து பண்பாட்டால் நம்ம மேலே தான் இருக்கோம் பல விஷயங்கள்லாம். நம்ம வந்து வெளியே போய் அதை செய்கிறதுக்கான ஆட்கள் நமக்கு இல்லை. நம்மளுடைய ஆட்கள் அதை செய்கிறதில்ல. அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இன்னொரு தளத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த சென்டிமெண்டல் ஃபூல்ஸ்னு சொல்கிறது இருக்கு இல்லையா, அது வந்து இந்த எண்ணம் எப்படி ஏற்படுதுன்னா, பல முக்கியமான விவாதங்களை அவர் சொன்ன மாதிரி நம்ம வந்து அப்படி போயிட்டு அப்படியே உணர்ச்சி வசப்பட்டு ஒரு வீரவசமாக பேசி உன்னை செஞ்சோம்னா ஒரு எஃபெக்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி கிடையாது. அது பிறகு பார்க்கும்போது ரொம்ப முட்டாள்தனமாக தெரியுது. அது வந்து ஒரு நீண்ட காலத்துக்கு வந்து ஒரு பாதிப்பு ஏற்படுத்துது. அப்போ நம்ம அதை செய்கிறத நிறுத்தணும். முதல் மீடியாவில் எல்லா மீடியாவில் பாருங்கள், நீங்கள் தமிழ் இந்து பேப்பரை நீங்கள் பாருங்களேன், அதில் எழுதக்கூடிய ஆட்கள், அந்த எடிட்டோரில் எழுதக்கூடிய ஆட்கள்லாம் பாருங்கள். ஏன் நம்ம ஆட்களாக அதில் எழுதுறது இல்லைன்னு எனக்கு தோணிகிட்டே இருக்கும். பெரும்பாலும் எழுதக்கூடிய ஆட்கள் வங்காளிகளாக இருக்காங்க. இல்லை வந்து அங்கே இவங்க வடக்குலேருந்து யாராவது எழுதுறான், இல்லாட்டி மலையாளிகள் யாராவது எழுதுவான். ஏன் தமிழர்கள் அதில் எதுவுமே எழுதுறதில்ல? இப்போ ஏதோ ஒரு கட்டத்தில் நம்ம போய் பிளாக் ஆகிருக்கும். நம்ம போய் அந்த இடத்த போய் அடையலை. அந்த இடத்த அடைஞ்சு நம்ம அந்த வேலையை செய்யலை. இப்போ நான் வந்து கேரள மாணவர்களோட படிச்சிருக்கேன். அவங்களுடைய ரூமில் சாதாரணமாக ஒரு ஃபிசிக்ஸ் படிக்கக்கூடிய பையன், அவனுக்கு இலக்கியமே தெரியாது, அவன் ரூமில் மார்க்வெஸ் ஒரு புக் இருக்கும். இல்லை, இது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா நம்மளால் இப்போ என்ன எனக்கு தெரிஞ்சு இங்கே சிறுபத்திரிகை படிக்கக்கூடியவன், இலக்கியம் படிக்கக்கூடிய ரூமில் மட்டும்தான் மார்க்வெஸ் பார்க்க முடியும். ஆனால் அவன் சர்வசாதாரணமாக மார்க்வெஸ் படிக்கிறான், இலக்கியவாதிகளை தெரிஞ்சிருக்கு அவங்களுக்கு, அவன் வாசிக்கிறான். அப்போ அவனுக்கு வாசிப்புங்கிறது பொது பண்பாடுடைய பகுதி. நமக்கு இங்கே எப்படி சினிமா இருக்கோ அந்த மாதிரி அங்கே இலக்கியம் இருக்குது, நாடகம் இருக்குது. அப்போ அது வந்து நம்ம மறுக்கவே முடியாது. இது இக்கரைக்கு அக்கறை பச்சை அப்படிங்கிறது மாதிரியான ஒரு மனோபாவம் தான். அவன் அறிவாளி, அடுத்தவன் அறிவு தான் பெரிய அறிவு அப்படின்னு நினைக்கிற ஒரு தாழ்மை உணர்ச்சி அப்படின்னு தான் தோணுது. இங்கே இன்னும் சிறப்பாக வரலாம்ங்கிறது ஒரு வேளை இருக்கலாம். ஆனால் அதுதான் சிறந்தது, நமக்கு அதையெல்லாம் செய்ய தெரியல. மார்க்வெஸ் படிக்கிற ஒரு ஆளை வச்சு ஒட்டுமொத்த மலையாள சமூகமும் மார்க்வெஸ் படிக்கிற ஒரு சமூகமாக இருக்குது அப்படின்னெல்லாம் பொதுமைப்படுத்திட முடியாது. ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் எல்லா பையலும் முட்டாப்பைய அப்படின்னெல்லாம் சொல்லிட முடியாது. ஆனால் ஒன்று உண்டு, அது உணர்ச்சி எப்போதும் முன்கை எடுக்குமே தவிர அதை வழிநடைப்படுத்துவதற்கு அறிவின் துணையும் வேண்டும் என்பது தான் அதில் சரியானது. வெறுமன உணர்ச்சி வசப்பட்டு கத்துறதுங்கிறது சரியானதில்லை. அது இந்த தரப்பினுடைய நோக்கமும் இல்லை. அதை முன்வைக்கிறது உணர்ச்சி அறிவினால் வழிநடத்தப்படுகிற உணர்ச்சியாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான். ஆனால் வெறும் அறிவு மட்டுமே முன்கை எடுக்கணும். மார்க்வெஸ் படித்தவன்லாம் உலகத்திலேயே மகா மேதை அப்படின்னா எனக்கு ரொம்ப வேடிக்கையாக இருக்குது. எனக்கு திருக்குறள் படிக்காதவன்லாம் உலகத்திலேயே ரொம்ப பெரிய முட்டாள் அப்படின்னு கூட தோணும். இதையெல்லாம் நம்ம பொதுமைப்படுத்திக்கிட்டு இருக்க முடியாது. எனக்கு தோன்றுவது ஒன்றாக இருக்கும், உங்களுக்கு தோன்றுவது ஒன்றாக இருக்கும். இந்த கட்சி சார்ந்த பக்தி, இந்த பந்தம்லாம் இருக்குல்ல, அது பெரிய வீழ்ச்சி நம்முடைய அரசியலுக்கு. அந்த வீழ்ச்சி வந்து வேறு சில மாநிலங்களில் நடக்கலை. ஏன்னா அங்கே ஒவ்வொரு தனி மனிதனும் வந்து என்னுடைய முன்னேற்றம் முக்கியம்னு நினைக்கிறான். அப்போ வந்து அவன் கட்சி முன்னேறன்னு நினைக்க மாட்டான், என் முன்னேற்றம் முக்கியம். இங்கே வந்து கட்சி மேலே இருக்கக்கூடிய பக்தி காரணமாக கட்சி தவறு செஞ்சால் கூட அதை காட்டுறதுக்கும் விட்டு கொடுக்க நம்ம தயாராக இல்லை. இந்த மனநிலையினால தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெரிய அளவில் நஷ்டம் அடைஞ்சிருக்கோம். திருப்பி கேரளாவையோ மேற்கு வங்காளத்தையோ ஒப்பிடக்கூடிய இது வந்து இன்னொரு விதமான ஸ்டீரியோ டைப்பிங்காக தான் நான் வந்து இந்தியாவில் தொடர்ந்து பார்க்குறேன். அல்லது ஒரு டெல்லி மீடியாவோட ஓரளவுக்கு தொடர்பு உடையவன்ற அடிப்படையில் நான் ஒரு கருத்தை சொல்கிறேன். நீங்கள் என்னதான் புத்திசாலித்தனமாக இருந்து எவ்வளவு அற்புதமாக ஆங்கிலத்தில் எழுதினாலும் அந்த பத்திரிகைகளுக்கோ அல்லது மீடியாவிலோ வந்து உங்களுடைய கருத்துக்களை கொண்டு போகணும்னு முயற்சி செய்தாலும் கூட ஒரு வங்காளிக்கோ மலையாளிக்கோ கிடைக்கக்கூடிய இடமும் மரியாதையும் உங்களுக்கு ஒருபோதும் கிடைக்காது. இது வந்து என்ன சொல்கிறது, உங்களுடைய திறமை சம்மந்தப்பட்ட விஷயம் கிடையாது, இது அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயம்.
மொழி விஷயத்தில் நான் உறுதியாக சொல்வேன், அவர் நண்பர் மணிமன்மன் சொன்னது உண்மை. நான் அந்த துறையில் 15 வருஷமாக வேலை செய்கிறேன். இந்திய மொழிகளிலே மொழி தொழில்நுட்பம், மொழிபெயர்ப்பு போன்ற விஷயங்களில் இந்தியை விட பல மடங்கு தமிழ் மேலே இருக்கிறதுங்கிறத என்னால் சொல்ல முடியும். பொதுவாக இருக்கக்கூடிய இன்னொரு ஸ்டீரியோ என்ன, தமிழ்நாட்டில் வந்து சினிமாக்காரங்க தான் வந்து அரசியலில் மேலே வருவாங்க, சினிமாக்காரங்க தான் முதலமைச்சர் ஆவாங்க என்று ஒரு கருத்து பொதுவாக. இது இன்னொரு ஸ்டீரியோ டைப், நாமே நம்பக்கூடிய ஒரு விஷயம். அதை நம்ம ஒரு ஜெனிசிஸ் பார்க்க வேண்டாமா? அதாவது திராவிட இயக்கத்தினுடைய மிகப்பெரிய அரசியல் செயல்பாடு என்பது ஊடக செயல்பாடு. அதன் மூலமாக தான் வளர்ந்தாங்க. அதில் வந்து சினிமா ஒரு பெரிய பங்கு வந்து வகிக்குது. அதாவது வந்து கருணாநிதியோ அண்ணாவோ வெறும் திரைக்கதை வசன கர்த்தாக்கள் கிடையாது. அவங்க ஒரு அரசியலுக்காக தான் அதை செய்தாங்க. அரசியல் செயல்பாடு ஒன்று தான். ஒரு துண்டறிக்கை போடுவது எப்படி அரசியல் செயல்பாடோ, போஸ்டர் ஓட்டுவது எப்படி அரசியல் செயல்பாடோ, அப்படி தான் சினிமா அவங்களுக்கு. அதே போல் தான் எம்ஜிஆர் வளர்றாரு. ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் திராவிட இயக்கத்தினுடைய மையத்தில் இருக்கக்கூடிய அதிகார மையமாக சினிமா, பத்திரிக்கை, அன்றைக்கி டெலிவிஷன் கிடையாது, சினிமா பத்திரிக்கை இது 2 தான் இருந்தது. அதில் இருந்த அத்தனை பேருமே அமைச்சர்களாகவோ வேறு 500 பத்திரிக்கை நடந்திருக்குங்க திராவிட இயக்க சார்பாக, நம்புவீங்களா? அந்த 500 பேரில் 100 பேர் எம்எல்ஏவும் எம்பியாவும் மாறியிருப்பான் பின்னாடி. ஆக அந்த ஊடக செயல்பாடுங்கிறது அவங்களுக்கு அரசியல் செயல்பாடு, அதன் மூலமாக தான் வந்தது. ஆனால் சினிமாவிலிருந்து சென்னை கோட்டைக்கு போகணும் முயற்சி பண்ண நூற்றுக்கணக்கான பேர் தோற்று போயிருக்காங்க. ஆனால் இந்த சமூகத்தில் எல்லாரும் என்னவோ சினிமாக்காரங்க பின்னாடி தான் போன மாதிரியும், எந்த சினிமாக்காரன் வந்தாலும் இங்கே ஜெயிச்செல்லாம் போல ஒரு பிம்பம் கட்டப்பட்டதா இல்லையா? ஒரு குறிப்பிட்ட ஒரு சமூகம், அதாவது நம்ம தமிழ் சமூகத்துடைய எமோஷனுக்கும் வேறு சமூகத்தினுடைய எமோஷனுக்கு வித்தியாசம் பார்க்கலாம். இங்கே வந்து இங்கே ஒரு சமூக உணர்வு அப்படிங்கிறது ஜாதி ரீதியாக நம்ம சட்டை போடுறது எல்லாமே பார்க்குறோம். 5 வருஷம் அதிகபட்சம் ஒரு ஜாதி முரண்பாடு இருக்கும். அதன் பிறகு 5 வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு பேலன்ஸ் உருவாக ஆரம்பிச்சிடும். ஒரு இடத்துல ஜாதி தகராறு வருதுன்னு சொன்னால் அதிகபட்சம் 5-10 வருஷம் பெரிய அளவுக்கு வந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு சமூக சமநிலை வரும். ஏதோ ஒரு விதத்தில் ஒருத்தன் இன்னொருத்தனை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும்னு நினைப்பான். வடக்கில் வந்து மத ரீதியான சண்டை 60 வருஷமாக 100 வருஷமாக ஒரே மாதிரி நடந்துகிட்டு தான் இருக்குது. அப்போ அவங்க சென்டிமெண்ட் இல்லையா? இல்லை அவங்க ஒரு சண்டை போடுறதுக்கு சென்டிமெண்ட் இல்லாதது காரணமாக எப்படி இதெல்லாம் சொல்கிறது? இந்த ஒரு ஒட்டுமொத்தமான முறையே நம்முடைய பலவீனம் அப்படின்னு நம்ம நினச்சி மறுபடியும் பெங்காலிகளையும் மலையாளிகளையும் வந்து மேலே உயர்த்தி வச்சுக்கிட்டு நாம் பின்தங்கி கூட இருக்கலாம். ஆனால் நாம் சில விஷயங்கள் சரியாக செய்திருக்கிறோம். வெஸ்ட் பெங்கால் வந்து சமூக பொருளாதாரத்தை என்ன செஞ்சிருக்கு? 30 வருஷம் மார்க்சிஸ்ட் ஆட்சி என்ன செய்திருக்கிறார்கள்? அதோட ஒப்பிடும்போது தமிழ்நாட்டில் இருக்கிற தொழிலாளி நல்லா இருக்கிறான். கேரளாவில் இருக்கிற ஒரு சில விஷயங்களை விட தமிழ்நாட்டில் ஒரு சில விஷயங்கள் நல்லா இருக்க முடியும். அப்படி அந்த நம்பிக்கையே நமக்கு இல்லை. ஏன்னா இந்த ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ், இந்த சட்டகம், இந்த அடையாளம், மதிப்பீடு எல்லாம் அவன் வைப்பான், அதை நம்ம ஒத்துக்கணுன்ற ஒரு மனநிலை நமக்கு இருக்குது. அந்த மனநிலையிலிருந்து தயவு செய்து வெளிவாங்க. சுய விமர்சனத்தை செய்யணும் சமூக ரீதியாக. ஆனால் அதை தாழ்வு மனப்பான்மையிலிருந்து ஒரு விதமான ஒரு அப்போலஜிட்டிக்காக வந்து இதை பார்த்து பேசி, உண்மையிலே சொல்கிறேங்க, நான் 20 ஆண்டு காலமாக சிறு பத்திரிகையில் மற்ற இடங்களில் இந்த வாதங்களை கேட்டுட்டு வரேன். அவர்கள் இதுக்கான ஒரு தீர்வை முன்மொழிந்தது கிடையாது. ஆனால் மீண்டும் முகத்தில் அறைவது போல நீ சென்டிமெண்டல் இடியட்டு, கேரளா மாதிரி நீ வளரல, பெங்காலி படம் மாதிரி நீ எடுக்கலைங்கிறதையே சொல்லிட்டு வராங்க. அவங்க அதை செஞ்ச பாடும் இல்லை. ஆக்சுவலி தாழ்வு வச்சு வந்து நம்மக்கிட்ட இந்த கேள்விக்கக்கூடிய ஆள்கிட்ட இல்லை, இந்த வழிபடக்கூடிய ஆள் இருக்காங்க இல்லை, இந்த வழிபடக்கூடிய ஆள்கிட்ட தான் இந்த பிரச்சனை இருக்குது. அவன் மாறணும்னு தான் கேட்க. அதனால தான் நான் வந்து கேரளாவோட ஒப்பிடுறேன். வேறு விஷயத்தில் இல்லை, சமூக அளவிலையும் அரசியல் அளவிலையும் பொருளாதார அளவிலையும் நம்ம முன்னேறி இருக்கோம். அவங்களோட நம்ம முன்னேறி இருக்கோம். அவங்க நம்மளை பார்த்து வந்து ஆக்சுவலி பொறாமப்படுறாங்க. நம்ம முதலமைச்சர் பற்றி அவங்க பொறாமப்படுறாங்கன்னு எனக்கு தெரியும், அது வேறு விஷயம். பட் நம்ம பண்பாட்டால் நம்ம வந்து நிச்சயமாக வந்து இந்த ஒரு மாற்றம் நமக்கு நிச்சயமாக வரணும் நான் எதிர்பார்க்குறேன். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு சந்திப்போம். சென்டிமெண்ட் ஒர்க் அவுட் ஆகுமா இல்லை இண்டிவிஜுவலிஸ்டிக் தான் ஜெயிக்குமா பேசலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. இது ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை NAC ஜுவல்லர்ஸ், கோ பிரசன்டட் பை சன்லேண்ட். ஒவ்வொரு தொழிலும் எனர்ஜி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை NAC ஜுவல்லர்ஸ், கோ பிரசன்டட் பை சன்லேண்ட். ஒவ்வொரு தொழிலும் எனர்ஜி. மிக முக்கியமாக முதல்ல இந்த தமிழ் இனத்துக்குண்டான ஒரு அடையாளம் உருவாக்கப்படும் போது அது வந்து ஒரு பொதுவாக இந்தியா ஒரு 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 பிக் இந்தியன் கேன்வாஸ்குள்ளே தான் ஒரு சின்ன விஷயமா பொதிச்சு வச்சுருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறமா கொஞ்சமாக அவங்க வந்து அதை ஆழ்ந்து சிந்திக்க ஆரம்பித்ததுக்கு பிற்பாடு இந்தியாவில் வேறு எந்த மொழிக்கும் இல்லாதபடிக்கு வந்து தமிழுக்கு வந்து ஒரு அரியாசனம் உண்டு உலக ஸ்காலர்ஷிப் அரங்கத்தில். இந்த புரிதல் உருவாக ஆரம்பித்த பிற்பாடு தமிழ் பற்றின புரிதல் வந்து கொஞ்சம் மாறிப்போச்சு. மொழியை கொஞ்சம் நேரம் தள்ளி வச்சுட்டு இனம் பற்றின ஒரு புரிதல் என்னவா இருந்திருக்கு அப்படின்னா நம்ம பார்த்தா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். வந்து லியூ டூமோ அப்படின்னு ஒரு ஸ்காலர் ஒருத்தர் இருக்கார். அவர் இந்திய சோஷியாலஜி, வெபர் இந்தியன் சோஷியாலஜி எடுத்துக்கிட்டதுக்கப்புறமா அதோடைய இன்ஸ்பிரேஷனில் இந்தியன் சோஷியாலஜி எடுத்துக்கிட்டவர். அவர் இந்தியா ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி கடைசியில் வந்து தமிழ்நாட்டில் செட்டில் ஆகிறாரு. ஒரு தென் தமிழ்நாட்டில் ஒரு பிரமலைக்கல்லர்கள் பற்றின ஒரு ஆய்வு தான் அவருடைய லைஃப்பை வந்து சேஞ்ச் பண்ணினதுன்னு அவர் சொல்கிறார்.
பிரிட்டிஷ் கட்டுமானம் இருந்தது இல்லைங்களா, இந்தியர்கள் சோம்பேறிகள், சென்டிமெண்டல் ஈடியட்ஸ், இவங்களால் வந்து ஆக்கப்பூர்வமான எதுவும் செய்ய முடியாது, ஆண்டர்பிரினியர்ஷிப் இவங்களுக்கு கிடையாது, ஒரு இந்த மாதிரியான கட்டுமானத்துக்குள்ளே இந்த மாதிரியான கட்டுமானம் எந்த அளவுக்கு நியாயமானது, இதை வந்து ஆராயணுங்கிற முயற்சியில் தான் அவர் வந்தார். அவர் ஒரு புக் இருக்கும், ஹோமோ ஹைரார்கிகஸ் அப்படின்ட்டு, ரொம்ப முக்கியமான ஒரு புத்தகம் நான் நினைக்கிறேன். எல்லா இந்த சென்டிமெண்ட்டுக்கு பின்னாடி வந்து ஒரு ஹைரார்கி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் எந்த ஹைரார்கியுமே வந்து நிரந்தரமான ஒரு ஹைரார்கி எதுவுமே கிடையாது. எல்லா இயற்கையோட எல்லா அடுக்குகளுமே, எல்லா உயிரினங்களுமே ஹைரார்கியில் தான் அரேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இந்த ஹைரார்கிக்கல் சிஸ்டம் எப்படி அமைஞ்சிருக்கு, இது வந்து ஒரு சோஷியல் ஆர்கனைசேஷன். இது என்ன மாதிரியான ஆர்கனைசேஷன் அப்படின்னு அவர் ஆராய்ச்சி பார்த்துருக்காரு. ஒரு வெபரோடைய நீட்சின்னு சொல்லலாம். ஒரு ப்ரோட்டஸ்டன்ட் சொசைட்டி ரொம்ப ஹைலி சக்ஸஸ்ஃபுல் சொசைட்டி அப்படின்னா, இந்த ப்ரோட்டஸ்டன்ட் ஒர்க் எத்திக்னு ஒன்று சொல்லுவார் வெபர். இந்த ப்ரோட்டஸ்டன்ட் ஒர்க் எத்திக் தான் வந்து யூஎஸோடைய இங்கிலாண்டோடைய அந்த சொசைட்டியோட கேபிட்டலிசத்தோடைய மிகப்பெரிய வெற்றின்னு சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரியான ஒரு எத்திக் வந்து ஒர்க் எத்திக் அல்லது ஒரு சோஷியல் ஆர்கனைசேஷன் வேறு எங்கே இருக்குங்கிற ஒரு தேடல் தான் டியூமாண்டோட இது. அந்த தேடல் வந்து அவரை சுற்றி கடைசியில் தமிழ்நாட்டுக்கு ஏன் கொண்டு வந்தது அப்படிங்கிறது நம்ம வந்து ரொம்ப நுணுக்கமாக பார்க்கணும். எல்லா தமிழ் அறிஞர்களும் கொஞ்சம் கஷ்டமான புக் தான் அந்த ஹோமோ ஹைரார்கிகஸ். பட் இருந்தாலும் அது வந்து ரொம்ப நுணுக்கி பார்க்க வேண்டிய விஷயம். ஒரு ப்ரோட்டஸ்டன்ட் சொசைட்டி மாதிரியான ஒரு மாற்று சொசைட்டி பார்க்கணுங்கிற மனுஷனுக்கு அவருடைய தேடலின் எல்லையில் வந்து ஒரு தமிழ் சொசைட்டியில் வந்து நிறுத்துறாரு. ஸோ இந்த தமிழ் சொசைட்டியில் வந்து அவர் நிறுத்தினதனுடைய இது நடந்தது வந்து 50களில் அவர் இந்த மாதிரி நிறுத்தின பொழுது பார்த்திங்கன்னா, தமிழ் சொசைட்டி இந்தியா அடுக்குமுறையில் ரொம்ப கீழே இருக்கிற ஒரு சொசைட்டி. தமிழன் இந்தியாவில் எங்கே போனாலும் மദ്രാசி சப்ராசி அப்படின்னு இழிவுபடுத்தப்பட்ட ஒரு சூழல். அப்போ வந்து எல்லாருக்குமே இது வந்து ஒரு அபத்தமான அல்லது செயற்கையான ஒரு கண்ணோட்டம் போல கூட தோணியிருக்கலாம். அதுதான் அந்த டூமா மேலே எல்லாருமே வச்ச ஒரு விமர்சனத்தோடைய நோக்கமும் கூட நினைக்கிறேன். பெரும்பகுதியான இவங்க இந்த விமர்சனம் வச்சவங்க எல்லாரும் நார்த் இந்தியன் ஸ்காலர்ஸாக தான் இருப்பாங்க. அதுக்கப்புறமா இன்றைக்கி தமிழ்நாட்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவர் லூயி டியூமானோட ப்ராஃபஸி, அவர் வந்து அது ஒரு அனாலிசிஸாக தான் முன் வச்சார். பட் ஆனால் அது எனக்கு என்னமோ அது ஒரு ப்ராஃபஸி மாதிரி முடிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். என்னென்னா அவர் என்னெல்லாம் சொன்னாரோ அதை வந்து இன்றைக்கி தமிழ் சொசைட்டிலையும் இந்திய சொசைட்டிக்குள்ளே இந்திய சிஸ்டம்குள்ளே தமிழ் சிஸ்டத்துக்கு உண்டான இடமும் தமிழ் சமூகம் அடைஞ்சிருக்கிற ஒரு இம்பார்ட்டன்ஸுக்கும் வந்து ஒரு சிம்பலாக நான் பார்க்குறேன். அதோட மேனிஃபெஸ்டேஷன், அந்த ப்ராஃபஸி வந்து அப்படியே இன்றைக்கி வந்து நிறைவேறி இருக்குது. இந்த சொசைட்டி அண்ட் இவங்க எல்லாருமே நம்ம ஓஷோ கோஷ்டிக்காரர் ஒரு பியூட்டிஃபுல்லாக ஒரு பாயிண்ட் சொன்னார். வந்து ரொம்ப ஊழல் நிறைஞ்சது, சென்டிமெண்ட்டுக்காரங்கெல்லாம் ஒருத்தங்க அவங்களுடைய வேலை நடக்கணுங்கிறதுக்காக என்ன ரூட்டை வேணால் பயன்படுத்துவாங்க அப்படின்னு. கேபிட்டலிசத்துக்குள்ளே மேபி இவங்க எல்லோரும் இண்டிவிஜுவலிஸ்ட் வந்து அடியாளத்தில் இந்த பாயிண்டில் தான் நிற்பாங்கன்னு நினைக்கிறேன். கடைசியில் உலகத்தில் வந்து வெற்றி தான் முக்கியம். அது நீங்கள் என்ன தான் சொன்னீங்கன்னாலும், எவ்வளோ தான் சப்பக்கட்டு கட்டினாலும், எல்லா இன்டலெக்சுவல்ஸுமே எல்லா ஃபிலாசபியுமே ஒரு வெற்றி பெற்ற ஒரு சமூகத்தோடைய அல்லது ஒரு வெற்றியோடைய போராடிக்கிட்டு இருக்கிற ஒரு சின்ன இண்டிவிஜுவலோட ஒரு ப்ரொட்டஸ்ட் தான். அந்த வெற்றி வந்து அவனுடைய இண்டிவிஜுவலிசத்தை வந்து மூழ்கடிச்சிச்சிங்க அப்படிங்கிற ஒரு ஆதங்கமும் ஒரு கேவலாக எழக்கூடிய ஒரு உணர்வு தான் எல்லா இன்டலெக்சுவலுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு டிரைவிங் ஃபோர்ஸ். சாக்ரட்டிஸ் இந்த மாதிரி அவங்க பிளாட்டோ இவங்க எல்லாருமே இந்த முன்னிறுத்தின இந்த இண்டிவிஜுவல் சொசைட்டி எல்லாமே இண்டிவிஜுவலிசம் தலைச்சோங்கிற எல்லா சொசைட்டியுமே பின்னாடி காணாமல் போச்சு. அன்றைக்கி பிளாட்டோ உருவாக்கின கிரீஸ் இன்றைக்கி வந்து யூரோப்பியன் யூனியன் கிட்ட பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கு. இட்ஸ் அ ஹியூஜ் ஃபெயிலியர். கிரீக் சொசைட்டியும் கிரீக் சிவிலைசேஷனும் பிளாட்டோ கட்டுமானப்படுத்தின அந்த ஹைலி இன்டலெக்சுவலான ஒரு சொசைட்டி இன்றைக்கி வந்து ஒரு ஹியூஜான ஒரு ஃபெயிலியர். அது என்றைக்குமே எந்த சொசைட்டியுமே முன்னாடி கொண்டு போனதும் இல்லை, அது கொண்டு போகவும் போகிறதில்ல. ஆனால் தமிழ் சொசைட்டியோட பேக்ரவுண்டு இந்த இன்டலெக்சுவல்ஸ் கிடையாது. திருவள்ளுவர் பேசினாலும் யானையார் பேசினாலும் எல்லா அந்த திருவள்ளுவர் சுற்றி வளைச்சி அவர் வந்து ஒரு உணர்ச்சியில் தான் சமூகத்தை நிறுத்துறாருன்னு நினைக்கிறேன். உலகத்தில் வேறு எந்த ஃபிலாசபிலேயே இல்லைங்க, தமிழ் ஃபிலாசபியில் தான். திருக்குறளில் மட்டும்தான் காமத்து பாலுக்கு 3ல் ஒரு பகுதி கொடுக்கப்பட்டிருக்கு. எல்லா மனிதனுடைய எல்லா டைமென்ஷனும் அடி ஆழத்தில் சென்டிமெண்ட்டும் உணர்ச்சிகளும் எல்லாமே வந்து ரொம்பவும் ஃபண்டமெண்டலான விஷயங்கள். இதனால் கட்டமைக்கப்படக்கூடிய ஒரு சமூகம் மாதிரி வேறு எந்த சமூகங்களும் வெற்றி பெற முடியாது. இன்றைக்கி சைனா இந்த மாதிரி சக்ஸஸ் அடைஞ்சிருக்குன்னா அது வந்து ஒரு இவங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்க உடனே அது ஒரு கம்யூனிஸ்ட் நாடு. ஒரு ஹைலி ஆர்கனைஸ்டான ஒரு சொசைட்டி அந்த கேபிட்டலிஸ்ட் கார்ப்பரேட் ஸ்ட்ரக்சரை தனக்குள்ளே புகுத்திக்கிட்டு அதுக்கு வந்து அந்த உலக மார்க்கெட்டை வந்து தன்னுடைய ப்ரொடக்டிவிட்டினால் ஃப்ளட் பண்ணி விட்டுருச்சு.
இன்றைக்கி யூரோப் எல்லா நாடுகளும் வந்து அந்த சைனாவோட தாக்கத்தினால குலநடுங்கி போயிருக்காங்க. இது மாதிரியான ஒரு பொட்டென்ஷியல் வேறு எங்கே இருக்குதுன்னு என்ன கேட்டிங்கன்னா அது தமிழ் சொசைட்டிக்கு இருக்குது. அந்த இவங்கெல்லாம் ஒரு தமிழர்கள் வந்து வேறு எதை படிக்கிறத விட மிக முக்கியமாக சைனீஸ் ஹிஸ்ட்ரி படிக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் நான் நினைக்கிறேன். இன்ஃபேக்ட் இதுக்கு உண்டான சான்று ஏதாவது சொல்ல சொன்னீங்கன்னா சைனா ஒரு மிகப்பெரிய நாடு. அது வந்து டக்குன்னு அதால் அந்த கேபிட்டலிஸ்ட் மாடலை உள்வாங்க முடியல. பட் அந்த சைனாவுடைய சின்ன கிளையாக இருந்த ஜப்பான் வந்து இது ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி நிரூபிச்சிட்டாங்க. அந்த ஒரு ஹைலி ஆர்கனைஸ்டான ஒரு சிஸ்டம். அது நீங்கள் என்ன வேணாலும் இண்டிவிஜுவலிஸ்ட்டை சுற்றி அது ஓங்கி அடிப்பாங்க. இது வந்து தேனீக்கள் கூடு மாதிரி, இது வந்து மனிதனை வந்து எந்திர மாதிரி பயன்படுத்துறது, இதெல்லாம் இருக்கட்டுங்க. அது எல்லாத்தையும் தாண்டி நீங்கள் அந்த சக்ஸஸ் வரல அப்படின்னா, நீங்கள் அந்த சக்ஸஸ்ஃபுல்லான சொசைட்டியில் இல்லை அப்படின்னா இந்த இண்டிவிஜுவலிசம் நிற்காது. இன்றைக்கி க்ரீஸில் ஒரு சின்ன இன்டலெக்சுவல் கூட கிடையாது. க்ரீஸ்லேருந்து இன்றைக்கி ஒரு ஃபிலாசபர் கூட வரல. ஒரு தோற்றுப்போன சொசைட்டி எந்த ஃபிலாசபரையும் ப்ரொடியூஸ் பண்ணாது. ஒரு தோற்றுப்போன சொசைட்டி எந்த வகையிலையுமே உலகத்தின் அது மேபி அதுக்கு ஒரு மீண்டும் ஒரு எழுச்சி இருக்கலாம். பட் அது என்றைக்கு எப்போ அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. பட் தமிழ் சமூகத்துக்கு ஒரு பாண்ட் இருக்குது. இந்த சமூகத்தால் சோஷியல் கேபிட்டல்னு சொல்லுவாங்க. அந்த கேபிட்டல் சோஷியல் கேபிட்டல் ஒன்று இருக்குது. இவங்க எங்கே போனாலும் இவங்க கும்பல் சேருவாங்க, ஊழல் பண்ணுவாங்க, அது கரப்ஷன்னு சொல்லுங்கள், நீங்கள் இதை ஒழிக்கிறோன்னு சொல்லுங்கள், என்ன வேணாலும் முயற்சிகள் பண்ணிட்டு போங்க. ஆனால் அந்த கூட்டம் கடைசியில் ஜெயிச்சிடும். அது என்ன ஏது அப்படின்றது புரியாதவங்க வேணால் உட்காந்துக்கிட்டு ஸ்பின் பண்ணலாம். பட் அல்டிமேட்டாக அதுக்கு அடி ஆழத்தில் வந்து ஒரு ஃபயர் இருக்குது அப்படின்னா அது வந்து ஒரு சென்டிமெண்ட்டில் இருந்தது. அண்ட் சென்டிமெண்ட் ஒன்றும் தப்பான விஷயம் இல்லை. அல்டிமேட் இன்டெலெக்சுவல் இது ஒரு வில்லியம் பிளேக்கோட ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கும். டியர் இஸ் அன் இன்டெலெக்சுவல் திங் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கும். நிஜம் என்னென்னா எல்லா இன்டெலெக்ட்டுக்கும் வந்து பேசிக்கான ஒரு ஃபயர் வந்து ஒரு டியர் ட்ராப் தான். என்னோடய இன்டெலெக்ட்டுக்கு பின்னாடியும் கூட இருக்கிறது வந்து ஒரு சின்ன டியர் ட்ராப் தான். அதுதான் அதோட எனர்ஜி. அது இல்லாமல் போச்சுன்னா there is no intellectual, there is no individual, there is no society. 2 வரிகளில் மட்டும் நான் இதுக்கு இப்பயே சொல்லிடுறேன். 2 வரிகளில் உங்களுக்கு தீர்வு. நம்பிக்கைகள் நிகழ்வுகளை தீர்மானிப்பதில்லை, ஆனால் நிகழ்வுகள் நம்பிக்கைகளை தீர்மானிக்கின்றன. தமிழ் சமூகம் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்ட ஒரு சமூகம், உணர்வு கொந்தளிப்போடு இருக்கிறவர்கள் அப்படின்னு நீண்ட காலமாகவே பலராலும் சொல்லப்படுகிறது. இவங்கெல்லாம் ரொம்ப சென்டிமெண்டல் அப்படின்னு. ஆனால் இது நமக்கு பலமா அல்லது பலவீனமா? இன்றைய காலகட்டத்தில் அப்படி இருக்கலாமா? இல்லை இண்டிவிஜுவலிஸ்டிக்காக நான், என் வாழ்க்கை, என் சார்ந்த சிந்தனை அப்படின்னு ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட முறையில் வளர முயற்சிக்கணுமா? பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. இது ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை NAC ஜுவல்லர்ஸ், கோ பிரசன்டட் பை சன்லேண்ட். ஒவ்வொரு தொழிலும் எனர்ஜி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை NAC ஜுவல்லர்ஸ், கோ பிரசன்டட் பை சன்லேண்ட். ஒவ்வொரு தொழிலும் எனர்ஜி. தழுவி தட்டி கொடுத்து அரவணைத்து தேவையான நேரத்தில் கண்டித்து ஒரு இணக்கமான உணர்வுபூர்வமான வாழ்வு வாழ்ந்த தமிழ் சமூகம் நான் தனி நீ தனி இண்டிவிஜுவலிஸ்டிக்காக ஒவ்வொருத்தரும் வளருங்க, அதான் ரியாலிட்டி அப்படிங்கிற ஒரு இடத்தை நோக்கி நகர்கிறது. இது சரியா தவறா? பேசலாம். நம்பிக்கைகள் நிகழ்வுகளை தீர்மானிப்பதில்லை, ஆனால் நிகழ்வுகள் நம்பிக்கைகளை தீர்மானிக்கின்றன. இல்லைங்க, எனக்கு இந்த மாதிரியான இந்த எபிகிராம்ஸ் எல்லாம் எனக்கு புரியறதில்ல. நான் சொல்கிறேன், நம்பிக்கைகள் ஏதாவது ஒரு நிகழ்வுகளை மாற்றி இருக்கிறது என்பது அறிவியல் பூர்வமாக உங்களால் சொல்ல முடியுமா? ஐயா, ஆப்ஸ்ட்ராக்ஷன்ஸ் எனக்கு புரியாது. எனக்கு வந்து இல்லை சொல்கிறேன், நீங்கள் நான் நினைக்கிறேன் அதனால் அது நடந்தது. ஆனால் நீங்கள் சொல்கிறது ஃபியூடலிசம், அந்த காலத்து நம்பிக்கைகள் தான் வந்து இந்த சமுதாயத்தை முன்னேற்றும். அப்படி அதுக்கு வந்து ஏதோ ஒரு இதை சொல்லிட்டு நீங்கள் ஒருத்தர் வந்து பிறன்மலைக்கல்லரை பார்த்தேன், இதெல்லாம் வந்து சாரி நான் என்ன சொல்கிறேன்னா அந்த நம்பிக்கைகள் இங்கே வரல. பெரியார் வந்து இதெல்லாம் நம்பல. இன்றைய சமூகம் இன்றைக்கு ஆங்கிலம் படுத்துவது, இன்று உலகமயமாக்கியது. இன்றைக்கி மணிமணன் வந்து அமெரிக்காவில் ஒரு பெரிய நிறுவனத்தில் வந்து ஒரு பெரிய பதவியில் இருக்கிறார். இதெல்லாம் வந்து எந்த நம்பிக்கைகளின் பால்பட்டது அல்ல. இதெல்லாம் வந்து பகுத்தறிவின் பாற்பட்டது, கடின உழைப்பின் பால்பட்டது, அறிவியலின் பாற்பட்டது. இதுதான் என்னுடைய கருத்து. அந்த மிகச்சிறந்த பகுத்தறிவுவாதிகளை இயக்கினது என்னன்னு நீங்கள் அவங்களோட புத்தகங்களை, அவங்களோட பேச்சை ஆழ்ந்து படிச்சிங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும், எல்லாருக்கும் புரியும். திராவிட இனத்தோட கண்ணீர் தான் பெரியாருடைய எனர்ஜி. நீங்கள் சும்மா எல்லாம் பேசிகிட்டு இருக்காதீங்க. இது வந்து வாதத்தில் வந்து உங்களை நான் ஜெயிக்கணும்னோ அது மாதிரி எதுவுமே அவசியமே இல்லை. இது வந்து அல்டிமேட்டாக வந்து இண்டிவிஜுவல் கூட எல்லா கிரேட் ஃபிலாசபியும் எல்லா உண்மைகளும் மனுஷன் வந்து தனக்குள்ளுக்குள் உள்ளூர புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். அப்படி யாராவது ஒருத்தன் புரிஞ்சுக்கிட்டவன் அதுக்கு வெளியில் வந்து ஆப்ஜெக்டிவ் கோரலேட்டிவ்னு சொல்லுவார் எலியட்.
ஒரு சின்ன ஒரு பொருளுக்குள்ளே வந்து அந்த உண்மைக்கான ஒரு 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 ரிலேஷன்ஷிப்பை போட்டு வைக்க முடியும். அது சின்ன சின்ன விஷயங்கள்ல இருக்கலாம். என்ன கேட்டால் தமிழ் சமுதாயத்துக்கு வந்து மிக பெரிய ஒரு கிரேட்டான ஒரு இன்வென்ஷனை கொடுத்தவங்களில் ரொம்ப முக்கியமானவன் இந்த தாலின்னு ஒரு சின்ன விஷயம் இருக்குது. அதை கண்டுபிடிச்சவன் அவன் வந்து இந்த ஸ்ட்ரக்சரை வந்து வலுப்படுத்தின மாதிரி வேறு யாரும் இல்லை. இதை பற்றி நிறைய பேர் பேசிட்டாங்க. எல்லா அடிப்படையான எல்லா உண்மைக்கு பின்னாடியும் ஒரு எமோஷன் இருக்குது. அதுதான் வந்து அதை முன்னாடி எடுத்து நிறுத்தும். அதுதான் உலகத்தில் வெற்றியும் பெறும். வெற்றி பெற்றவங்க சும்மாலாம் வெற்றி பெற்ற மாட்டாங்க. நாளை தமிழ் இனத்துக்கு ஒரு ஃப்யூச்சர் இருக்குன்னா அது உணர்ச்சி வழியே, தமிழ் இனத்தோடைய ஒருமை வழியே தானே ஒழிய இண்டிவிஜுவல்ஸ் எல்லாம் ஒன்றும் கிழிக்க போகிறதில்ல. அண்ட் இன்ஃபேக்ட் இவர் நம்ம பரணி சாருக்கு ஒரு அவர் ஒரு சின்ன கேள்வி மாதிரி கூட இல்லை. இவங்க வேறு வகையான புது சென்டிமெண்ட்ஸை உருவாக்கிக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த கார்ப்பரேட் என்விரான்மெண்ட்டில் இருக்கக்கூடிய டீம் ஸ்பிரிட்டை என்னென்னு சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. அது வந்து ரொம்ப ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஒரு சென்டிமெண்டல் ஃபீலிங் தான். டீமுக்குள்ளே நீ இருக்கின்னா அப்போஸ் பண்ணக்கூடாது. டீமுக்குள்ளே நீ இருக்கின்னா டீமோட எஃபிஷியன்சிக்கு நீ வந்து குந்தகமாக இரு, எந்த வேலையும் செய்திடக்கூடாது. ஸோ சுற்றி இவங்க வந்து ஒரு இதுக்குள்ளே தான் வராங்க. ஆப்வியஸ்லி நான் சொன்ன மாதிரி இவங்க எல்லாரும் ஒரு சென்டிமெண்ட்டை நிறுவுவாங்க. அந்த சென்டிமெண்ட்டும் மறுபடியும் அதுக்கு வந்து அதுக்குண்டான உள்ள ஒரு வீரியம் இருக்குன்னா கண்டிப்பாக அதுவும் வெற்றி பெறும். நீங்கள் அப்படி பார்த்தா நீங்கள் வந்து ஹிப்பிஸ் எப்படி சொல்லுவீங்க? நீங்கள் அந்த காலத்தில் வந்தது இல்லை எனக்கு புரியல. ட்ரூ லவ் சொசைட்டி, எமோஷனல் சொசைட்டி சர்வைவ் ஆக முடிஞ்சுதா? ஆனால் எமோஷன் மட்டுமே தீர்வு நீங்கள் சொல்கிறத எங்களால் ஏற்றுக்கவே முடியாது. எமோஷனுங்கிறது ஒரு வேல்யூ ஸ்டேட்மெண்ட். எனக்கு அந்த ஃபிலாசபரோட நேம் ஞாபகம் வரல. ஒரு பியூட்டிஃபுல்லான வெஸ்டர்ன் ஃபிலாசபியோட உச்சகட்டத்தில் அவங்க வந்த ஒரு கன்க்ளூஷன் கூட அதுதான். எமோஷனுங்கிறது அடி ஆழத்தில் அது வந்து ஒரு வேல்யூ ஸ்டேட்மெண்ட்டுங்க. சும்மா எல்லாம் யாரும் எமோஷனல் ஆக மாட்டாங்க. நீங்கள் எமோஷனல் ஆகணும்னாலே அதுக்கு பின்னாடி ஒரு வாஸ்ட் ஸ்டேக் இருக்கணும். உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு டிரைவிங் ஃபோர்ஸ் இல்லாமல் நீங்கள் சும்மா எல்லாம் எமோஷனல் யாரும் ஆக மாட்டாங்க. நீங்கள் ஆக முடியல அப்படின்னா நீங்கள் பல விஷயத்தை புறக்கணிச்சுட்டு நிற்கிறீங்க. நீங்கள் இன்ஃபேக்ட் நிர்கதியாக அனாதியாக நிற்கிறீங்கன்னு அர்த்தம். இவங்கெல்லாம் எமோஷனல் ஆகிறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் இருக்குது, உடனே எமோஷனல் ஆகுறாங்க. நீங்களும் எமோஷனல் ஆவீங்க. ஆனால் அது வந்து ரொம்ப கம்மியான விஷயங்களில், பர்சனலான ஸ்பேஸ்க்குள்ளே, பெட்ரூம்குள்ளே அல்லது யாருமே இல்லாத இடத்துல. இவங்க எல்லாரோட உங்கள் மந்த்ராவே என்னன்னு சொல்லலாம்னா லீவ் மீ அலோன். அந்த லீவ் மீ அலோனுங்கிற அந்த கேவல் எங்கேருந்து வருதுன்னு கேட்டிங்கன்னா எமோஷனுக்காக தான். நான் அழணும்னா நான் தனியாக போய் அழணும். ஒரு 10 பேருக்கு நடுவில் எல்லாருமே எனக்காக வருவாங்கன்னு நம்பி அழற ஒருத்தனுடைய ஸ்ட்ரென்த் தனியாக போய் தனிமையில் அழறவனுக்கு அல்லது சைக்கியாட்ரிஸ்ட்கிட்ட போய் அழறவனுக்கு வரவே வராதுங்க. ஏன்னா இது இப்படியே போயிட்டே இருக்கும். இல்லை ரொம்ப இன்டலெக்சுவலான ஒரு ஆர்குமெண்ட் தான் இது. பட் அதாவது ஒரு பக்கத்தில் ஒருவர் பேசும்போது இது முற்றிலுமே நியாயமே இல்லையோ அப்படின்னு நினைக்கிறப்ப அதுக்கு ஈக்குவலான கவுண்டர் ரெண்டு தரப்புலேருந்துமே பார்க்க முடிஞ்சது. அதாவது இங்கே பேசின எல்லா வாதங்களுக்கும் எதிர்வாதத்தை நியாயமாக வைத்தது மட்டுமல்லாமல் இதன் பின்னால் இருக்கக்கூடிய நுணுக்கமான விஷயங்களை அலசனதோடு இல்லாமல் ரொம்ப ஜென்யூனாகவே சென்டிமெண்ட்டாக இருக்கிறது ஏன் அவசியங்கிறத சென்டிமெண்ட்டாகவே ஒருத்தர் சொன்னதும் அவருடைய இந்த பக்கமே நிறைய பேர் வந்து வாத நேரத்தில் அவரோடு எதிர்த்தாலும் கூட அவர் பேசுகிற போது அனிச்சையாகவே ஆமால அப்படிங்கிற ஒரு தலையாட்டலை இந்த பக்கம் பார்க்க முடிச்சு. திருச்சி மங்களன் மங்கள் வழங்கும் அந்த கிஃப்ட் வவுச்சரை திரு ஆறுமுக தமிழன் அவர்களுக்கு வழங்க பிரியப்படுகிறோம். வாங்க, வாழ்த்துக்கள் சார். தேங்க்ஸ் லாட். நன்றி. ஆக்சுவலாக இந்த பக்கத்தில் ஏன்னா சென்டிமெண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு சமூகம் ஏற்றுக்கொண்ட ஒரு மனநிலை அது. அதற்கு எதிராக பேசுகிறவங்க ரொம்ப சிரமம். ஏன்னா அதில் பல சிக்கல் இருக்குது. வில்லனாகி விட வாய்ப்பு இருக்கிறது. நீ என்ன எப்படி பேசுகிறாயின்னு திட்டுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதை வந்து ஆதாரப்பூர்வமாக பேச வேண்டிய அவசியத்துக்குள்ளே இருக்கிறாங்க ஒரு கான்டெம்பரரி பற்றி. அதில் நிறைய பேர் பேசுனாங்க. எல்லாருமே நல்லா பேசினாலும் கூட புதுசாக தான் இன்றைக்கி ஷோக்கு வந்தார். பட் அவர்கிட்ட வந்து அந்த தாட் ப்ராசஸ் வாஸ் வெரி நைஸ். அதாவது சமூகத்துக்குள்ளேருந்து அதை பேசினார். இன்றைக்கு ஒருவன் இண்டிவிஜுவலிஸ்டிக்காக மாறுவதற்கான தேவை எங்கிருந்தெல்லாம் வருகிறது அப்படிங்கிறத ரொம்ப பெரிய பார்வைக்குள்ளே இருக்கக்கூடிய நுணுக்கமான ஃபேமிலி, சோஷியல் செட்டப், ரிலேஷன்ஷிப்பு. இன்றைக்கி ஒரு சைக்கிளை கடன் வாங்கிட முடியாது, வாழ்க்கை மாறிப்போச்சு. அதாவது ஒரு இண்டிவிஜுவலிஸ்டிக்காக ஒருவன் மாறுவதுடைய தேவை, அவசியம், புரிதல், இது மூன்றும் அவருடைய பேச்சில் இருந்ததை பார்க்க முடிந்தது. வாங்க, உங்களுக்கு தான் அந்த பரிசை கொடுக்க ஆசைப்படுறோம். திரு செல்லமுத்து குப்புசாமி அவர்களுக்கு இந்த பரிசு. வாழ்த்துக்கள் சார். தேங்க்ஸ் அ லாட். குட் லக். தேங்க்யூ. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோபிநாத்தின் நெஞ்சார்ந்த நன்றிகள். மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசுவோம். இது ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை NAC ஜுவல்லர்ஸ், கோ பிரசன்டட் பை சன்லேண்ட். ஒவ்வொரு துளியிலும் எனர்ஜி. நன்றி, வணக்கம்.